இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் Biomolecules. Biomolecules அப்படினா என்ன அர்த்தம்? Bio அப்படினாவே என்னது? Something to do with living organisms, right? And molecules, they are nothing but chemical molecules. Okay, chemistry நம்ம பார்க்குற molecules. ஸோ நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்தில் என்னெல்லாம் மாலிகுல்ஸ் இருக்குது அண்ட் எதெல்லாம் மேஜராக நம்ம படிக்கணும். ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பயோமாலிகுல்ஸ் அப்படிங்கிறது மாலிகுல்ஸ் ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கிறத தான் நம்ம படிக்க போகிறோம். அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பயோமாலிகுல்ஸ். அண்ட் தே இன்க்ளூட் என்னெல்லாம் இருக்குது? ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த காம்பனண்ட் வந்து கார்பனாக இருக்கும் அந்த காம்பவுண்டில். ஓகே, அந்த காம்பவுண்டில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட் கார்பன் ப்ளஸ் லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கும். ஸோ தட் டைப் ஆஃப் மாலிகுல் இஸ் கால்ட் அஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட் கார்பன் இருக்குது, ப்ரோட்டீன் கார்பன் இருக்குது, ஃபேட்ஸ் கார்பன் இருக்குது. ஸோ இதெல்லாமே எதில் வரும்? ஆர்கானிக். அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்டில் கார்பன் ஒரு கண்டென்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் லிவிங் ஆர்கானிசத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் எங்கே இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்பரஸ், சிலிக்கா, லைக் தட். ஓகே, ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள். ஸோ ஆர்கானிக் ஆர் inorganic compounds. There is a wide diversity in living organisms in our biosphere. ஆமாவா இல்லையா? Wide diversity அப்படி என்ன அர்த்தம்? நிறையா இருக்குது. ஃப்ரம் மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கக்கூடிய பாக்டீரியாவில் இருந்து ஃபங்கை இருக்குது, ஃபங்கை இல்லாமல் அனிமல்ஸ் இருக்குது, பிளான்ட்ஸ் இருக்குது, ரைட்? இதெல்லாம் எதுலேயுமே படாமல் ப்ரொட்டிஸ்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம 5 kingdom கிளாஸிஃபிகேஷன்லேயே பார்த்தோம், கரெக்டாக? அதில் படாமல் வைரஸ், ப்ரையான்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ வைடு வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம் பயோஸ்பியரில் இருக்குது. பட் இது எல்லாத்துலேயும் மோர் ஆர் லெஸ் காமனாக சில காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், ரைட்? பேர்ட்ஸ், ஃபிஷ், இன்செக்ட் என்ன எடுத்துக்கிட்டாலும் தே ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் சம் டைப் ஆஃப் பயோமாலிகுல்ஸ். ஸோ கண்டிப்பாக உள்ள ரியாக்ஷன்ஸ் நடக்குது, மெட்டபாலிசம் நடக்குது. மெட்டபாலிசம் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அப்படிங்கும்போது சம் மாலிகுல்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ லைக் இன்செக்ட்ஸ் இருக்குது, பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது, ரைட்? ஈவன் ஃபங்கை இருக்குது. அண்ட் இதில் ஒன்லி மெட்டபாலிசம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ புது ஒன்லி டிஃப்ரெண்ட்டான கெமிக்கல் கம்போசிஷன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்? பயோமாலிகுல்ஸ். ஏன்னா இது லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்குது, அதனால் நம்ம இதை biomolecules அப்படின்னு சொல்கிறோம். So now a question that arises in our mind, are all living organisms made up of same chemicals, that is elements and compounds? ஆமாவா? எல்லாமே சேம் கெமிக்கலாக தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கான்னு கேட்டால் கிடையாது. பட் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ யூ ஹாவ் லேர்ன்ட் இன் த கெமிஸ்ட்ரி ஹவு எலமெண்டல் அனலைசிஸ் இஸ் பெர்ஃபார்ம்டு. ஸோ எப்படி எலமெண்டல் அனலைசிஸ் பண்ணுறோம்? ஸோ மெனி மெத்தட்ஸ் இருக்குது, ரைட்? இந்த எலமெண்ட் தான் இதில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லைக் எவாப்ரேஷன், சப்ளிமேஷன், இந்த மாதிரி நிறைய கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிடை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். We perform an analysis on a plant tissue, animal tissue or a microbial paste. We obtain a list of elements like என்னெல்லாம் இருக்குது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அது இல்லாமல் வேறு நிறைய இருக்குது. பட் மோஸ்ட் காமனாக எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும் நமக்கு தெரியுது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன்ஸ் இருக்குது. ஓகே, their respective content per unit mass of a living tissue. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். If the same analysis is performed on a piece of earth crust, ஸோ சேம் அனலைசிஸை எர்த் க்ரஸ்ட்டில் பண்ணிங்கன்னா அங்கேயும் என்ன இருக்குது? சேம் டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆர் தேர். ஸோ சி, இது எர்த் க்ரஸ்ட்டில், இது ஹியூமன் பாடியில். ஸோ எர்த் க்ரஸ்ட்டில் ஹைட்ரஜன் 0.14, ஹியூமன் பாடியில் 0.5, ஸோ ஹையாக இருக்குது. கார்பன் ஹியூமன் பாடியில் ஹையாக இருக்குது. ஆக்சிஜன் ஹியூமன் பாடியில் தான் ஹை. நைட்ரஜன் வெரி லிட்டில் இன் எர்த் க்ரஸ்ட், பட் எங்கே இருக்குது? ஜாஸ்தியாக ஹியூமன் பாடியில் இருக்குது. அண்ட் தென் சல்ஃபர் எர்த்தில் கம்மியாக தான் இருக்குது எர்த் க்ரஸ்ட்டில், பட் ஹியூமன் பாடியில் ஜாஸ்தியாக இருக்குது. பாக்கி சோடியம் எர்த்தில் தான் ஜாஸ்தி, கால்சியம் அதுவும் எர்த்தில் தான் ஜாஸ்தி, அண்ட் மெக்னீஷியம் எர்த்தில், சிலிக்கான் எர்த்தில், அண்ட் ஹியூமன் பாடியில் இட் இஸ் வெரி நெகிழ்ஜிபிள் அமௌண்ட் சிலிக்கான். ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சில காம்பவுண்ட்ஸ் ஹியூமன்ஸ் பாடியில் ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் வென் கம்பேர்ட் டு எர்த். பட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் எல்லாமே இருக்குது.
பட் என்ன நம்ம சொல்லிக்கலாம்னா எது ஜாஸ்தியாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னு கம்பேர் பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கிற எல்லாமே இங்கேயும் இருக்குது. எத்க்ரஸில் இருக்கிற மாதிரியே ஹியூமன் பாடியிலையும் இருக்குது. வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ லிஸ்ட்? பெருசாக நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல, ஏன்னா ரெண்டுலேயுமே எல்லாமே இருக்குது. ஸோ ஆல் த எலமெண்ட் present in the sample of earth crust are also present in the sample of living tissue. However, a closer examination reveals that the relative abundance of carbon and hydrogen with respect to the other elements in the higher in any living organism than in the earth crust. So earth crust compare பண்ணும்போது எந்த living organism எடுத்துட்டாலும் அதில் carbon and hydrogen ஓட content எப்பவுமே ஜாஸ்தியாக தான் இருக்கும். Okay? How to analyze chemical composition? நாம எப்படி analyze பண்ணுறோம்? So we can continue asking the same way, what type of organic compounds are found in living organism? How does one go and about finding the answer? To get an answer, one has to perform a chemical analysis. So answer வேணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ அதுக்காக chemical analysis பண்ண போகிறோம், என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பீஸ் ஆஃப் வெஜிடபிள் இல்லைனா ஒரு பீஸ் ஆஃப் லிவர் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, டிஷ்யூ தானே. ஸோ லிவர்லேருந்து கொஞ்சம் டிஷ்யூவோ இல்லைனா வெஜிடபிள்லேருந்து கொஞ்சம் டிஷ்யூவோ எங்கே வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகே, எடுத்துகிட்டு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா மோட்டார் அண்ட் பெஸ்டிலில் போட்டுட்டு அதில் என்ன ஊற்ற போகிறோம்? ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் அசிட்டிக் ஆசிட், ரைட்? CH3COOH. இது அசிட்டிக் ஆசிட். இதில் 3 ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணி யார் வருவா? குளோரின் வரும். ஸோ அப்படி வந்தால் அது ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் 3 பேஸில் வரும். தென் ஸோ இந்த ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிடை உள்ளே போடுறோம். இதை உள்ளே போட்டுட்டு அண்ட் பீஸ் ஆஃப் நமக்கு வேணுங்கிற எடுத்துருக்கொள்ள டிஷ்யூ அதையும் உள்ளே போடுறோம். உள்ளே போட்டு நல்லா என்ன பண்ண போகிறோம்? கிரைண்டிங் பண்ண போகிறோம், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஓகே, ஸோ வி அப்டைன் a திக் ஸ்லரி. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? நல்ல திக்காக ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு ஃப்ளூயிட் கிடைக்கும், ரைட்? நாட் தண்ணி மாதிரி இருக்காது, பட் ஒரு ஸ்லரியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்லரி, இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, இப்போ நான் பிளான்ட் டிஷ்யூ ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு லீஃபோ இல்லை டிஷ்யூவோ எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் அஸ்டிக் ஆசிட் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிரைண்ட் பண்ணால் இந்த மாதிரி பேஸ்ட் திக் பேஸ்ட்டாக கிடைக்கும் எனக்கு. இஃப் யூ வேர் டு ஸ்ட்ரெயின் திஸ் த்ரூ அ சீஸ் கிளாத். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சீஸ் கிளாத் எடுக்க போகிறேன். சீஸ் கிளாத்துங்கிறது ஒன்றும் கிடையாது, கிளாத் தான், பட் நல்ல கேப் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் எடுத்துக்கிறேன். எடுத்தால் என்ன ஆகும்? சிலது எனக்கு ஃபில்டர் ஆகாமல் மேலேயே நிற்கும், பட் சிலது என்ன ஆகும்? எனக்கு ஃபில்டர் ஆகி கீழே கீழே ஃபில்டர் ஆகி கிடைக்கும், ரைட்? So one is called the filtrate, more technically acid soluble pool. So எனக்கு filter ஆகி கீழே வந்ததுக்கு பேர் filtrate, right? அந்த filtrate ஆக்சுவலாக நான் இன்னொரு பேர் எப்படி சொல்லலாம்னா acid soluble poolனு சொல்லலாம். ஏன் அதை acid soluble pool அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆசிடில் soluble ஆகிதான் என்னாச்சு இது? எஸ், அந்த ஆசிடோட ஆசிடாக கீழே ஒழுகி வந்திருக்கு. ஆசிடில் soluble ஆகாதனால தான் என்னாச்சு? சீஸ் கிளாத்தில் மேலேயே கொஞ்சம் அப்படியே தங்கிருச்சு, ரைட்? So the one is called as filtrate or more technically the acid soluble pool, and the second the retentate or the acid insoluble fraction. So retentate நாம என்ன சொல்றோம்? acid insoluble fraction அப்படினு சொல்றோம். Scientists have found thousands of organic compounds in the acid soluble pool. So acid soluble poolல என்ன இருக்கு? acid soluble pool எடுத்து வச்சு மறுபடியும் என்ன பண்ணாங்க? chemical analysis எல்லாம் பண்ணி அதுல இருந்து ஒரு கெமிக்கலா நம்ம பிரிச்சு எடுத்து பார்க்கும்போது we have thousands of organic compounds in the acid soluble pool. ஸோ அனலைசிஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு லிவிங் டிஷ்யூவை எடுத்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிடில் போடுறோம். அந்த ரெண்டையும் கலந்து என்ன பண்ணுறோம்? ஒரு மோட்டார் பிஸ்டல். திஸ் இஸ் மோட்டார் அண்ட் பிஸ்டல். ஸோ இதில் போட்டு நல்லா என்ன பண்ணுறோம்? கிரைண்ட் பண்ணுறோம். ஸோ கிரைண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? நமக்கு ஒரு திக் ஸ்லரி கிடைக்கும். அண்ட் அந்த திக் ஸ்லரி என்ன பண்ணுறோம்? சீஸ் இல்லைனா காட்டன் கிளாத்தை வச்சு ஃபில்டர் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஸ்லரி கிடைக்கும், அதை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ ஃபில்டர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? filtrate கிடைக்கும், அது இல்லாமல் retentate கிடைக்கும். filtrate நான் என்ன சொல்கிறேன்? it is also called as acid soluble pool, and இது retentate, that is acid insoluble pool. okay, that is insoluble. and இதை எடுத்து நான் செக் பண்ணும்போது, filtrate எடுத்து செக் பண்ணும்போது என்ன கிடைக்குது? எனக்கு thousands of compounds கிடைக்குது. okay, so acid insoluble poolல என்ன இருக்குது? So the acid soluble pool thousands of organic compounds கிடைக்குது. acid insoluble pool macromolecular fractions இருக்கு, which means பெரிய molecules இருக்கு. அது வந்து என்ன ஆகல? acidல soluble ஆகல. லைக் யாரெல்லாம்? proteins, nucleic acid, lipids இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்னாச்சு?
சால்யூபிள் ஆகாமல் பெரிய பெரிய மாலிகுலாக மேலேயே இருந்துச்சு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது இதை கெமிக்கல் அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதில் என்னெல்லாம் கிடைச்சது? ப்ரோட்டீன்ஸு, நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் லிபிட்ஸ் எல்லாம் கிடைச்சது. ஓகே, வேரியஸ் செப்பரேஷன் டெக்னிக்ஸ் ஆர் யூஸ் டு செப்பரேட் தீஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை இதுலேருந்து எடுக்கிறதுக்காக நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்னது, லைக் சப்ளிமேஷன், எவாப்ரேஷன், டிஸ்டிலேஷன், இந்த மாதிரி ப்ராசஸஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் சீஸ் கிளாத். ஸோ சீஸ் கிளாத் பாருங்கள், நிறைய கொஞ்சம் வைடாக இருக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸ்குவீஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபில்டர் பண்ணுறது இப்படி தான் பண்ணுவோம். ஸ்லரி இருக்கும். இந்த ஸ்லரி என்ன பண்ணுவோம்? இந்த ஃபில்டர் இந்த சீஸ் கிளாத்தில் வழியாக ஊற்றும் போது இது ஃபில்டராக இங்கே நின்றுக்கும். அண்ட் பாக்கி சாலிபிள் பூல் மட்டும் என்னாகும்? கீழே போகும். ஓகே, இன்சாலிபிள் ஆசிட் இன்சாலிபிள் அங்கே சீஸ் கிளாத்லேயே ஸ்டக் ஆயிரும். In higher classes, you will learn about how to analyze a living tissue sample and identify the particular organic compounds. It will suffice to say here that one extracts the compounds, then subjects the extract to various separation techniques. ஸோ அதுலேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை நிறைய செப்பரேஷன் டெக்னிக்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். அப்படி யூஸ் பண்ணாதான் என்ன பண்ண முடியும்? அங்கேருந்து ஒரு காம்பவுண்ட்ஸாக என்னால் செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் தான் இது. என்னென்னது? குரோமட்டோகிராஃபி. ஸோ குரோமட்டோகிராஃபிங்கிறது என்னது? கலர்ஸ் வச்சு இது பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன், இப்போ நம்ம பண்ண மாதிரியே ஃபில்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட் எவாப்ரேஷன். எவாப்ரேஷனில் என்ன ஆகும்? ஈஸி எவாப்ரேட் ஆகிறது போயிடும், பாக்கி இருக்கிறது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கிறிஸ்டலைசேஷனும் சேம். அண்ட் சிம்பிள் டிஸ்டிலேஷன் இருக்குது, ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இருக்குது, அண்ட் சப்ளிமேஷன், மேக்னெட்டிக் அட்ராக்ஷன். தேர் ஸோ மெனி டைப்ஸ். இது நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. In other words, one isolates and purifies the compound, right? So நம்ம என்ன பண்ண போறோம்? ஐசோலேட் பண்ணி பியூரிஃபை பண்ண போறோம். நம்ம அதர் வேர்ட்ஸ் அப்படி சொல்லலாம். Analytic techniques when applied to a compound gives us an idea of the molecular formula and the portable structure of the compounds. All the carbon compounds that we are getting from living tissues can be called as biomolecules. So biomolecules அப்படிங்கறத நம்ம மெயினா யாரை சொல்றோம் அப்படின்னா எல்லா கார்பன் காம்பவுண்ட் லிவிங் டிஷ்யூஸ்லேருந்து எடுக்கிறத பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ யூஸ்வலாக பயோமாலிகுல்ஸில் ஆர்கானிக்கும் இருக்குது, இன்ஆர்கானிக்கும் இருக்குது. பட் மெயினான பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அது யார்? ஆர்கானிக். ஓகே, கார்பன் காம்பவுண்ட்ஸ் இன் லிவிங் டிஷ்யூஸ், அதுதான் யார்? எனக்கு பயோமாலிகுல்ஸ். ஸோ என்னெல்லாம் கேட்டகரிஸ் இருக்குது ஆர்கானிக் மாலிகுல்ஸ் ஆர் பயோமாலிகுல்ஸில் பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸ், இதுதான் மெயின் கேட்டகரிஸ். ஸோ இதில் மோனோமர்ஸ் எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டோட மோனோமரை மோனோசாக்ரைட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இதோட பாலிமர்ஸை பாலிசாக்ரைட்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ராட் அம்ப்ரெல்லா டேர்ம். இதுக்கு கீழே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசாக்ரைட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸில் அதோட மோனோமரிசன் அமினோ ஆசிட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ஓகே, அண்ட் பாலிமர் அப்படிங்கிறது பாலி பெப்டைடு. ஓகே, அதுதான் நம்ம ப்ரோட்டீன்ஸ் சொல்கிறோம். அடுத்தது லிப்பிட்ஸில் ஃபேட்டி ஆசிட், கிளிசரால் இருக்குது. அந்த ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு அது லிப்பிடு. நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட்ஸில் நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. நிறைய நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்தால் தான் நமக்கு அது நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. ஓகே, நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. அண்ட் அதோட பாலிமர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? நியூக்ளிக் ஆசிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பயோமாலிகுல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸு கீழே வர நம்ம என்ன சொன்னோம்? மோனோசாக்ரைட்ஸ், பாலிசாக்ரைட்ஸ் சொன்னோம். கரெக்டாக? ஸோ அதில் வரதெல்லாம் தான் யார்? சுகர் இஸ் a பாலிசாக்ரைட்ஸ். சுகர், ஸ்டார்ச், செல்லுலோஸ் எல்லாமே பாலிசாக்ரைட். அதே நான் வந்து குளுக்கோஸ், லாக்டோஸ் இதெல்லாமே மோனோசாக்ரைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் லிப்பிட்ஸ் கீழே வரதா யார்? ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ்னு இருக்குது. அண்ட் லிப்பிட்ஸ் தான் என்ன ஃபார்ம் பண்ணுது? membranes form பண்ணுது, right? Phospholipids forms the membranes. Next proteins na amino acid and they will have peptide bonds. Next nucleic acid la DNA, RNA ellame nucleic acid, right? Next it is made up of nucleotides. Nucleotides la enna irukku? Bases irukum, pentose sugars irukum. Okay? So however living organisms have also got inorganic elements and compounds in them. So organic mattum kadayadu, inorganic adula irukku. How do we know this? So நாம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது? ஸோ ஆர்கானிக் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட்லாம் இது பண்ணி அதை சீஸ் கிளாத்தில் போட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம், ரைட்? இப்போ நம்ம இன்ஆர்கானிக் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் பட் டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆகணும் இதுக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிவிங் டிஷ்யூ எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வெயிட் பார்க்குறேன். ஸோ அப்போ நான் இப்போ பார்க்குற வெயிட் பேர் வெட் வெயிட். ஏன் அப்படின்னா அந்த டிஷ்யூ எப்படி இருக்குது, இன்னும் ட்ரை ஆகலை. நான் ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப் எடுத்திருக்கேன்.
லீஃப் இன்னும் எனக்கு ட்ரை ஆகலை, அப்படியே தான் இருக்குது, விச் மீன்ஸ் அதில் வாட்டர் கண்டென்ட் எல்லாமே இருக்கும், ரைட்? அதனால் நான் அதை என்ன சொல்கிறேன்னா வெட் வெயிட்னு சொல்கிறேன். இப்போ நான் அதை எடுத்து மெஷர் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா ட்ரை பண்ண போகிறேன், நல்லா காய வைக்க போகிறேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதை எரிக்க போகிறேன். ஓகே, ஸோ அதை நான் எரிச்சினா அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? சாம்பல் கிடைக்கும், ரைட்? ஸோ எரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கார்பன் காம்பவுண்ட்ஸ் என்னவா மாறும்னா கார்பன் டை ஆக்சைடாக மாறி போயிடும். ஸோ பாக்கி நமக்கு என்ன இருக்கும்? இன்ஆர்கானிக் தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஆர்கானிக் என்ன இருக்குன்னு அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லீஃப் எடுத்துக்கிறேன், இதை நான் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்க போகிறேன். அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் வெட் வெயிட். அதுக்கப்புறம் இதை நான் நல்லா ட்ரை பண்ண போகிறேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்? எரிக்க போகிறேன். எரிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? சாம்பல் தான் கிடைக்கும், ரைட்? ஸோ ஆல் த வாட்டர் எவாப்ரேட்ஸ். ஸோ ட்ரை பண்ணும்போதே வாட்டர் ஃபுல்லாக எவாப்ரேட் ஆயிரும். ஸோ H2O போயிடுச்சு, ஹைட்ரஜன் போயிடுச்சு, ஆக்சிஜன். ஓகே, the remaining material gives the dry weight. However, if the tissue is fully burnt, all the carbon compounds, so fully burnt ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா கார்பன் காம்பவுண்டும் ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டர் வேப்பராகவும் என்ன இருக்கும்? ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ ஆர்கானிக் ஃபுல்லாக போயிடுச்சு. வாட் இஸ் ரிமைனிங் இஸ் கால்ட் அஸ் ash, that is சாம்பல். ஓகே, this ash contains inorganic elements. இந்த ashல தான் என்ன இருக்குது? inorganic elements இருக்கு. என்னெல்லாம்? லைக் கால்சியம், மெக்னீசியம், எக்ஸெட்ரா. So inorganic compounds like sulfate, phosphate, etc. are also seen in the acid soluble fraction. சில inorganic compounds எங்க இருக்கு? acid soluble fractionலயே இருக்கு. அது யாருன்னு கேட்டா sulfate, phosphate மாதிரியான inorganic compounds எங்க தெரியுது? Yes, acid soluble fractionலயே தெரிஞ்சிருக்கு. அது இல்லாம பாக்கி எல்லாத்தையும் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ash பண்ணி அந்த ashலேருந்து கண்டுபிடிப்போம். அதுக்கு எக்ஸாம்பிளாக கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்குது. சென்டென்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் நோட் இட். சல்ஃபேட், ஃபாஸ்பேட்ஸ் எல்லாம் நம்ம எங்கேருந்து எடுப்போம்? ஆசிட் சாலுபிள் ஃப்ராக்ஷன்லேருந்து எடுப்போம். பட் தே ஆர் இன்ஆர்கானிக். ஓகே, ஸோ a comparison present between non-living and living matter. இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. அண்ட் இதில் லிஸ்ட் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் லிவிங் டிஷ்யூ. ஒரு லிவிங் டிஷ்யூவில் என்னெல்லாம் இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூவன்ஸ் இருக்குங்கிறது இது. ஓகே, என்னெல்லாம் இருக்குது? சோடியம், potassium, calcium, magnesium, water and compounds like NaCl, CaCO3, PO4 3- and SO4 2-. இது எல்லாமே எங்க இருக்கு? நமக்கு லிவிங் டிஷ்யூஸ்ல இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூவன்ஸா இருக்கு. ஸோ நம்ம எப்படி பார்க்க போறோம் இன்ஆர்கானிக்? எஸ், என்ன டிஷ்யூ வேணுங்கிறத டிஷ்யூ எடுத்துட்டு அதை என்ன பண்ண போறோம்? ட்ரை பண்ண போறோம். ட்ரை பண்ணி அதை எரிக்க போறோம். அண்ட் அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஆஷ் கிடைக்கும். இந்த ஆஷ்லேருந்து தான் நம்ம என்ன பார்க்க போறோம்? எஸ், யாரு? இன்ஆர்கானிக்கை பார்க்க போகிறோம், ரைட்? பட் சில இன்ஆர்கானிக் ஆசிட் சாலிபிள் பூல்லையே கிடைச்சிருக்கும். அதெல்லாம் யாரு? ஃபாஸ்பேட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ். ஓகே, therefore elemental analysis gives elemental composition of living tissues in the form of என்னென்ன ஃபார்ம்ல நமக்கு கிடைக்குது? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், கார்பன், எக்ஸெட்ரா. while analysis for compounds gives an idea of the kind of organic and inorganic constituents present in a living tissue. From the chemistry point of view, one can identify functional groups like, so நம்ம chemistry point of view என்ன பார்க்கலாம் அப்படின்னா functional groups என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னென்ன இருக்கு? லைக் ஆல்டிஹைட்ஸாக இருக்கா, கீட்டோன்ஸாக இருக்கா, இல்லை அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆல்டிஹைட்ஸ் அப்படின்னா என்ன குரூப் இருக்கும்? CHO. கீட்டோன்ஸ்னா இந்த பக்கம் R குரூப் இருக்கும், ரைட்? கீட்டோன்ஸ்னா R குரூப், CO R. அண்ட் அரோமேட்டிக்னா எஸ் ரிங்ஸ் இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது அண்ட் அதை பற்றி நம்மளால் என்ன பண்ண முடியும்? டீட்டெயில்டாக ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி படிக்க முடியும் ஈஸியாக. ஸோ அதுதான் நம்ம இந்த சாப்டரில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அந்த மாதிரி பிரிப்போம், கரெக்டாக? ஸோ ஆல்டிஹைட்ஸ் அப்படிங்கும்போது CHO குரூப். இந்த R குரூப்பில் ஆல்கைல் குரூப் எதாவது வேணா இருக்கலாம், ரைட்? அதே மாதிரி கீட்டோன் அப்படிங்கும்போது C+O, இந்த சைடு R குரூப், அந்த சைடு ஒரு ஆல்கைல் குரூப், யார் வேணா இருக்கலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரிப்போம், ரைட்? ஸோ குளுக்கோஸ் C6H12O6, தென் ரைபோஸ்ங்கிறது C5, தென் வி ஹேவ் அமினோ ஆசிட்ஸ், விச் மீன்ஸ் அமைன் குரூப்பும் இருக்குது, அசிடிக் குரூப்பும் இருக்குது, ரைட்? அது இல்லாமல் ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளிசரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ், இந்த மாதிரி நம்ம பிரிப்போம். ஓகே, ஸோ இதில் எப்படி பிரிப்போம்னா இப்போ வந்து இது அசிடிக் குரூப் இருக்கிறது, இது வந்து ஆல்கஹாலிக் குரூப், ஸோ இது எஸ்டர். ஓகே, இது எல்லாமே என்னது? அமைன் குரூப்பும் இருக்குது, அசிடிக் குரூப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ், சைக்ளிக் ரிங்ஸ். ஓகே, சைக்ளிக் ரிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ்.
So but from a biological point of view we shall classify them into an amino acid, nucleotide bases and fatty acids. So biological view la நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படினா amino acids தனியா படிக்க போறோம், nucleotide bases தனியா, fatty acids தனியா, இந்த மாதிரி நம்ம படிக்க போறோம். So நமக்கு basic groups எப்படி இருக்கும் அப்படினா carbohydrates, proteins, fats or lipids, இப்படி தான் நம்ம படிக்க போறோம். ஓகே, and nucleic acids, இந்த மாதிரி இருக்கிற பெரிய பெரிய குரூப்ஸா நம்ம படிக்க போறோம். biological point of view ல நமக்கு இதுதான் important. ஓகே, so amino acids are nothing but the monomers of proteins. Then monosaccharides, polysaccharides, sugars are polysaccharides. Then fatty acid, glycerol, nucleotides, nucleosides and nitrogenous bases. So amino acids, protein நம்ம நிறைய amino acids சேர்ந்து proteins form பண்ணும், fatty acids சேர்ந்து lipids form பண்ணும், sugar residues glycerol monosaccharides form பண்ணும், and glycerol fatty acids சேர்ந்து தான் என்ன form பண்ணும், lipid form பண்ணும். ஓகே, so monosaccharides வந்து carbohydrates இருக்கும், அப்படிலாம் nucleotides-க்கும் help பண்ணும், and nuclear bases, nucleotides and DNA and RNA. இது பற்றி நம்ம தனித்தனியாக பார்ப்போம். நோ வரிஸ், இது எப்படி இப்படி ஃபார்ம் பண்ணுது, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டரில் தனித்தனியாக பார்ப்போம். ஓகே, amino acid are organic compounds containing amino group and an acidic group. So amino acid பொறுத்த வரைக்கும் amino groupும் இருக்கும், acidic groupும் இருக்கும். amino group அப்படிங்கிறது NH2 group and acidic group அப்படிங்கிறது COOH. ஓகே, ஸோ இது ரெண்டுமே இருக்கும். ஸோ இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு கார்பன் அண்ட் அந்த கார்பனோட 4 வேலன்சி, அதில் ஒரு வேலன்சி COOH இருக்கும் அண்ட் அனதர் வேலன்சி NH2 இருக்கும். ஓகே, அண்ட் இதில் மேலே இருக்கிறது R குரூப்பாக இருக்கும் அண்ட் ஒன்று வந்து ஹைட்ரஜனாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். இதில் R எப்படி வேணால் மாறும், பட் NH2 அண்ட் COOH இருக்கும். ஸோ NH2 அப்படிங்கிறது யார், அமினோ குரூப், COOHங்கிறது அசிட்டிக் குரூப். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த ஆல்ஃபா கார்பன், ஸோ ஆல்ஃபா கார்பனுங்கிறது என்னது, சாரி, so amino acids are organic compound containing amino group and an acidic group as a substituent on the same carbon, that is alpha carbon, which means COOH க்கு பக்கத்தில் இருக்கிறது alpha carbon. so இதே alpha carbonல தான் யார் அட்டாச் ஆயிருப்பா, NH2வும் அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இது ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ்னு சொல்லுவோம் நாம. ஸோ ஆல்ஃபா கார்பனுக்குலேயே என்ன அட்டாச் ஆயிருக்கும், NH2 குரூப் அட்டாச் ஆயிருக்கும். hence they are called as alpha amino acids. they are substituent மீத்தேன்ஸ், ரைட்? இதெல்லாமே என்னது, சப்ஸ்டியூட் மீத்தேன்ஸ் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் எப்படி இருக்கும், CH4, அதுதான் மீத்தேன், ரைட்? ஸோ எல்லா இடத்துலையும் ஹெச் இருந்திருக்கும், பட் அதில் இருக்கிற 3 ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணி ஒன்றில் NH2 வந்திருக்கும், இன்னொன்றில் COOH வந்திருக்கும் அண்ட் ஒன்றில் R குரூப் வந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இது என்னன்னு சொல்கிறோம், தே ஆர் சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள் மீன் சேம் இதுதான், கார்பன் COOH குரூப் ஒன்று, NH2 குரூப் ஒன்று, R அண்ட் H குரூப். அதுவே மாலிகுலர் இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ கார்பன் அண்ட் COOH குரூப், the OHC, and this one is R group and this is hydrogen. ஸோ இது NHH. ஓகே, அது மாலிகுலர் இதில் காமிச்சிருக்காங்க. Then there are 4 substituent groups occupying the 4 valency positions, right? கார்பனுக்கு 4 வேலன்சி, அந்த 4லையும் 4 டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. தீஸ் ஆர் என்னென்ன, ஒன்று வந்து ஹைட்ரஜன், ரைட்? ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று கார்பாக்சைல் குரூப். கார்பாக்சைல் குரூப் இஸ் நத்திங் பட் COOH. ஸோ COOH, தென் அமினோ குரூப் தட் இஸ் NH2 அண்ட் அண்ட் வேரியபிள் குரூப், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், R குரூப்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 4ம் என்ன ஆயிருக்கு, சப்ஸ்டியூட்டாக வந்துருக்கு ஒரு கார்பனோட வேலன்சிக்கு. Based on the nature of R group, there are many amino acids. So இந்த R group பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்கு, many different types of amino acids இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன, சும்மா 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். However, those which occurs in proteins are only of 20 types. So protein form பண்ற amino acid னு கேட்டா only 20 types of amino acid forms the wide varieties of proteins. Okay,
ஒன்லி 20 அமினோ ஆசிட். அந்த 20 அமினோ ஆசிடும் எப்படி அரேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து எவ்வளோ அமினோ ஆசிட், இப்போ 4 மட்டுமா 5 மட்டுமா, இல்லை ஃபர்ஸ்ட்ல என்ன அமினோ ஆசிட் வருது, செகண்ட்ல என்ன அமினோ ஆசிட் வருது, ஸோ இதெல்லாம் பொறுத்து there are different types of proteins are there. பட் ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணுறது 20 அமினோ ஆசிட்ஸ் தான். The R group in these proteinaceous amino acid could be, அது என்னவா இருக்கலாம் அந்த R group அப்படின்னா, like already H in this COOH, NH2 and இதுதான் R group, right? இந்த R group யாரா இருக்கலாம்னா ஹைட்ரஜனா இருக்கலாம். ஹைட்ரஜனா இருந்ததுன்னா that is glycine. ஓகே, இல்லை ஹைட்ரஜனா இல்லை பட் அதுக்கு பதிலாக என்னவா இருக்குது, மீத்தைல் குரூப் இருக்குது, which means CH3. CH3 இருந்தால் அதுக்கு பேர் அலனைன். அண்ட் அது இல்லை ஹைட்ராக்சி மீத்தைல், தட் இஸ் CH2OH, ஹைட்ராக்சி மீத்தைல் அப்படின்னா அப்போ அது யார், செரின். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். கிளைசினோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், NH2, R குரூப்பும் ஹைட்ரஜனாக இருக்கும் அண்ட் COOH. இது யாரோடது, கிளைசின். கிளைசின் இஸ் த சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட், ஏன்னா H குரூப் தானே. ஸோ திஸ் இஸ் தி simplest amino acid. Next comes methyl group. So methyl group எப்படி போடுவீங்க, hydrogen COOH already இருக்கிறது, NH2 and R குரூப்புக்கு பதிலாக methyl CH3 போடுவீங்க. So this is alanine. And hydroxyl group வரும்போது எப்படி போடுவீங்க ஸ்ட்ரக்சர், hydrogen COOH group, NH2 and hydroxy methyl, so at CH2OH. okay, so இது யாரு, செரின், இது அலனைன், திஸ் இஸ் கிளைசின். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த R குரூப் டிஃபர் ஆக ஆக டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் மாறும். ஓகே, the chemical and the physical properties of amino acids are, என்னென்ன chemical and physical properties of amino acids are essentially of the amino, carboxyl and R functional groups. ஸோ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அமினோ குரூப், தட் இஸ் NH2 குரூப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கு, COOH டிபெண்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஆரில் ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் வந்தா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே என்ன வந்தது, ஹைட்ராக்சிலில் OH குரூப் வந்துச்சா. ஸோ இங்கே யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அப்போ OH, COOH, NH2 இந்த 3 டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பட் இங்கே அப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், NH2, COOH மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ லைக் தட் இந்த 3 வச்சு தான் என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு, அதோட chemical and physical properties இருக்கு. Based on the number of amino acids and carboxyl groups there are, so எவ்வளோ அமினோ குரூப் இருக்கு, எவ்வளோ கார்பாக்சில் குரூப் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா அசிடிக், பேசிக் அண்ட் நியூட்ரல்னு பிரிக்கிறோம். அசிடிக் அப்படின்னா என்ன ஜாஸ்தியாக இருக்கும், கார்பாக்சில் குரூப் ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ அசிடிக் நேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். பேசிக் நேச்சர் அதிகமாக இருக்குது, பேசிக்காக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அமினோ குரூப் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், ஸோ அந்த பேசிக் நேச்சரை கொடுக்குது. நியூட்ரல் அப்படின்னா ரெண்டும் மோரல்லஸ் ஒரே மாதிரி இருந்திருக்கும், அதனால் அது அசிடிக்காகவும் இல்லாமல் பேசிக்காகவும் இல்லாமல் நியூட்ரலாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் கார்பாக்சில் குரூப்ஸ் தேர் ஆர் அசிடிக். அசிடிக்கு எக்ஸாம்பிள் குளுட்டாமிக் ஆசிட், பேசிக்கு எக்ஸாம்பிள் லைசின், நியூட்ரலுக்கு எக்ஸாம்பிள் வாலின். வெரி இம்பார்ட்டண்ட் MCQ, இதை நம்ம மேட்ச்சில் கூட கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் நோட். ஓகே, சைடில் எழுதி வச்சுக்கோங்க. எப்படி எழுதிருந்தீங்கன்னா அசிடிக் அமினோ ஆசிட், அதில் குளுட்டாமிக் ஆசிட் அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. பேசிக் லைசின், நியூட்ரல் வாலின் அந்த மாதிரி புக்கோட சைடில் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் குளுட்டாமிக் ஆசிட். ஸோ குளுட்டாமிக் ஆசிடில் பாருங்கள் 2 COOH குரூப் இருக்குது, ஒரே ஒரு NH2 தான் இருக்குது, அப்போ மோர் அசிடிக் நேச்சர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, தட்ஸ் வை திஸ் இஸ் அசிடிக் அமினோ ஆசிட். திஸ் ஒன் இஸ் லைசின். லைசினில் பாருங்கள் NH2, NH2 2 பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, பிகாஸ் எஸ் அமினோ குரூப் இஸ் அண்ட் பேசிக் குரூப். ஓகே, ஸோ அது 2 இருக்குது, பட் அசிடிக் 1 தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக பேசிக் நேச்சர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாலின். வாலினில் பார்த்தீங்கன்னா ஒரு NH2, 1 COOH அவ்வளோதான் இருக்கும், ஸோ 2 சேர்ந்து நியூட்ரல் ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நியூட்ரல் அமினோ ஆசிட். Similarly, there are aromatic amino acids. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, aromatic amino acids இருக்குது. எக்ஸாம்பிள் டைரோசின், phenyl alanine, tryptophan. ஸோ இதில் எல்லாத்துலையும் என்ன வரும்னா அரோமேட்டிக் ரிங்கு வரும். ஓகே, ஸோ அரோமேட்டிக் ரிங்ஸ் இருக்கும், ஸோ அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறோம், அரோமேட்டிக் அமினோ ஆசிட் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் டைரோசின், இது டைரோசின் இருக்கிறத அண்டர்லைன் பண்ணிவிட்டு மேலே
நாட் தைராக்சின் அப்படின்னு எழுதி வைங்க. தைராக்சின் கிடையாது, தைரோசின். ஓகே, அடுத்தது phenylalanine and tryptophan. ஏன்னா நிறைய பேர் அதில் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவீங்க. Next, a particular property of amino acid is the ionizable nature of NH2 and COOH group. ஈஸியாக அயனைஸ் ஆகும். எப்படி அயனைஸ் ஆகும்னா இந்த COOHலேருந்து ஹெச்சை கொடுத்துரும். ஓகே, அந்த ஹெச்சை NH2 வாங்கிக்கும். ஸோ அப்போ எப்படி அயனைஸ் ஆகும்? NH3 ப்ளஸ் ஆகவும் COO மைனஸ் ஆகவும் அயனைஸ் ஆகும். ஓகே, ஸோ ஹென்ஸ் in this solution of different pH the structure of amino acid changes. ஸோ டிஃப்ரெண்ட் pH பொறுத்து சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த அயனைசபிள் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு அமினோ ஆசிடுக்கும் தே ஹேவ் தயர் ஓன் பர்டிகுலர் pH. ஸோ அந்த pHல மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் அந்த அயன்ஸ் அப்படின்னு சொல்லுவது ஸ்விட்டர் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த எஃபெக்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்விட்டர் அயான் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் phenylalanine. ஸோ ஒரு அரோமேட்டிக் குரூப் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதுலேயே அரோமேட்டிக் குரூப் இருக்குது ட்ரிப்டோஃபான் அண்ட் திஸ் இஸ் டைரோசின். ஸோ இது ஸ்விட்டர் அயான். ஸ்விட்டர் அயான் அப்படிங்கிறது பர்டிகுலர் pHல மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அதில் என்ன இருக்கும்? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். இங்கே ஹைட்ரஜன் இருக்காது, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஹைட்ரஜன் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஓகே, அதே வந்து pH ஹை pHல போகுது அப்படின்னா என்ன ஆகும்னா இங்கே ஹைட்ரஜனை மட்டும் கொடுத்துருக்கும். ஓகே, ஸோ மைனஸ் சார்ஜ் மட்டும் இருக்கும், ஆனியானாக இருக்கும். அதே லோ pHல போகுது அப்படின்னா என்ன இருக்கும்? ப்ளஸ் சார்ஜ் இருக்கும், கேட்டையானாக இருக்கும். ஸோ pH சேஞ்ச் ஆகிறத பொறுத்து அதோட அயானிக் ஃபார்ம்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே, பட் பர்டிகுலர் pHல மட்டும்தான் ஸ்விட்டர் அயான் எக்ஸ்பிரஸ் ஆகும். Lipids are generally water insoluble. Okay, lipids usually என்னது? Water insoluble. They could be simple fatty acids. Okay, their fatty acids has a carboxyl group attached to an R group, which means ஒரு R group இருக்கும் and அது கூட COOH group வரும். ஸோ இதுதான் ஒரு fatty acid. ஸோ simple fatty acid சொல்கிறது. ஓகே, ஸோ this is the fatty acid. இந்த R குரூப்புங்கிறது என்னவா வேணா இருக்கலாம். C15 கார்பன் 15 கார்பனுக்கு செயினாக கூட இருக்கலாம், 18 கார்பன் செயினாக இருக்கலாம், 20 கார்பன் செயினாக இருக்கலாம். பட் எண்டில் COOH இருக்கும் அண்ட் இந்த சைடு R group இருக்கும். ஸோ these are called as fatty acids. Okay, the R group could be, and R group என்னவா இருக்கலாம்? மீத்தைலா இருக்கலாம், ஈத்தைலா இருக்கலாம், இல்லைனா ஹையர் நம்பர்ஸாக இருக்கலாம். லைக் 1 கார்பன் டு 19 கார்பன்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பால்மெட்டிக் ஆசிட் அப்படிங்கிறதுக்கு 16 கார்பன் இருக்கும். ஓகே, பால்மெட்டிக் ஆசிட் will have 16 கார்பன்ஸ் இன்க்ளூடிங் தி கார்பாக்சி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கார்பாக்சி குரூப்பை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இதில் எப்படி இருக்கும்? C15 நம்ம ப்ளஸ் அது கூட சேர்த்து என்ன இருக்கும்? COOH. ஸோ இதில் இருக்கிற CO சேர்த்து கணக்கு எடுக்கணும். அதனால தான் இது என்னது? C16 கார்பன் காம்பவுண்ட்னு சொல்கிறது. அரக்கனாடிக் ஆசிட்னா 20 கார்பன், விச் மீன்ஸ் ஒரு கார்பன் என்னவா இருக்கும்? COOH இருக்கும், பாக்கி 19 தான் CH3 CH2 CH2 CH2ன்னு வரும். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. ஸோ இது வந்து என்ன இது பால்மெட்டிக்கா இல்லை அரக்கனாய்டா? ஸோ இது பால்மெட்டிக்கா இல்லை அரக்கிடோனிக்கா? எவ்வளோ இருக்குன்னு எண்ணுவோமா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ரைட். ஸோ இது வந்து 18 கார்பன் காம்பவுண்ட் இருக்கிற ஃபேட்டி ஆசிட். பால்மெட்டிக்கும் கிடையாது, யாரும் கிடையாது, அரக்கிடோனிக்கும் கிடையாது. பால்மெட்டிக் இஸ் 16, அரக்கிடோனிக் இஸ் 20 கார்பன். இங்கே எவ்வளோ இருக்குது? 18. ஸோ இது 18 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய 18 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடியது. ம் 18 19. ஸோ C19. ஓகே, ஏன்னா இதில் இந்த கார்பனையும் சேர்த்து நம்ம கணக்கு எடுக்கணும். ரைட். ஸோ 19 கார்பன் காம்பவுண்ட் இது. ஸோ பால்மெட்டிக்கும் கிடையாது, அரக்கனாடிக்கும் கிடையாது, பட் 19 கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட்டி ஆசிட் இது. ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸ் குட் பி சேச்சுரேட்டட் வித்தவுட் டபுள் பாண்ட் ஆர் unsaturated with 1 or more double bonds. ஓகே, ஸோ சேச்சுரேட்டட் அப்படின்னா ஒன்லி சிங்கிள் பாண்டு தான் இருக்கும், டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்ட்ஸோ இருக்காது.
அதே unsaturated அப்படின்னா டபுள் பாண்ட்ஸ் இல்லை ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா? திஸ் இஸ் unsaturated ஏன்னா டபுள் பாண்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் unsaturated. Another simple lipid is glycerol. இன்னொரு லிப்பிடுக்கு எக்ஸாம்பிள் வந்து glycerol, which is trihydroxypropane. Trihydroxypropane அப்படின்னு அர்த்தம்? எஸ், 3 ஹைட்ராக்சி குரூப் இருக்கு. ஹைட்ராக்சி குரூப்னா OH, ரைட்? ஸோ CH2OH, CHOH and CH2OH. ட்ரைஹைட்ராக்சி, 3 ஹைட்ராக்சி ப்ரோபேன். ப்ரோபேனுங்கும்போது 3 கார்பன்ஸ். ஓகே, ஸோ மெனி லிப்பிட்ஸ் ஹேவ் போத் கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட். ஸோ இது கூட ஃபேட்டி ஆசிடை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன வருது? மெனி லிப்பிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இது கூட எப்படி ஃபேட்டி ஆசிடை இது பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி ஆசிடில் எப்படி இருக்கும்? COOH இருக்கும், கரெக்டாக? ஸோ நான் ஒரு கன்வீனியன்ட்டுக்காக இந்த மாதிரி எழுதுகிறேன். அண்ட் R குரூப். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா இது ரெண்டும் சேர்ந்து வாட்டர் எலிமினேட் ஆகும். ஓகே, வாட்டர் எலிமினேட் ஆச்சுன்னா இது ரெண்டும் எப்படி நம்ம கம்பைன் பண்ணுவோம்? CH2O, C டபுள் பாண்ட் O, R அண்ட் பாக்கி எல்லாமே அப்படியே வரும். ஓகே, ரைட்? ஸோ இது ஒரு ஆளை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறது. இதே மாதிரி 2 ஆளையும் ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லைனா 3 ஆளையும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். 3 ஹைட்ரஜனுமே ரீப்ளேஸ் பண்ணி வரும். ஓகே, ஸோ ஃபேட்டி ஆசிட் மேட் அப் ஆஃப் எஸ் சார். ஓகே சார். சார் இந்த ஒரு ஸ்லைட், திஸ் லாஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபேட்டி ஆசிட் மேட் அப் ஃப்ரம் கார்பாக்சிலிக் குரூப் அண்ட் ஹைட்ரோகார்பன் செயின்ஸ். ஸோ கார்பாக்சிலிக் குரூப் அப்படிங்கிறது COOH R குரூப் அண்ட் ஹைட்ரோகார்பன் செயினுங்கிறது இந்த எண்டில் இருக்கிறது எல்லாமே ஹைட்ரோகார்பன் செயின். ஸோ அதை நம்ம டெய்ல்னு சொல்லுவோம். இதை நம்ம டெய்ல் அண்ட் இதை ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா ஃபுல்லாக என்ன இருக்கும்? சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்கும். டபுள் பாண்ட்ஸோ ட்ரிபிள் பாண்ட்ஸோ வராது. அதே அன்சாச்சுரேட்டட்னா மோர் தென் 1 டபுள் பாண்ட்ஸ் வரும். ஓகே, 1 or more. ஸோ டபுள் பாண்ட்ஸ் இருந்தால் அது எஸ் unsaturated. ஸோ palmitic acid is an unsaturated compound. ஸோ இங்கே இருக்கிற இந்த கார்பனையும் சேர்த்து தான் நம்ம கணக்கு எடுத்திருக்கோம். அதனால தான் எவ்வளோ கார்பன்? 16 கார்பன் சொல்கிறோம். ஓகே, ஓகே சார். ஸோ the fatty acids are found esterified with glycerol. ஏன் அதை esterified with glycerolனு நம்ம சொல்கிறோம்? நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், ரைட்? என்ன பார்த்தோம்? சாரி, ஏன் அதை esterified with glycerolனு சொல்கிறோம்? ஏன்னா நம்ம கிளிசரால் கூட ஆட் பண்ணும்போது நடுவில் என்ன ஃபார்ம் ஆகுது? எஸ்டர் குரூப் ஃபார்ம் ஆகுது, ரைட்? பார்க்கலாமா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் CH2OH, CHOH அண்ட் CH2OH. இது யாரு? இது கிளிசரால், ரைட்? ஸோ இது கூட நம்ம ஃபேட்டி ஆசிட் ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணியிருந்தோம்? COOH அண்ட் R குரூப். ஸோ இதில் வாட்டர் எலிமினேட் ஆச்சு. ஸோ வாட்டர் எலிமினேட் ஆகி நமக்கு பாக்கி கிடச்சிது CH2O, C டபுள் பாண்ட் O, R, CHOH அண்ட் CH2OH. இப்படி தான் கிடச்சிது, ரைட்? ஸோ இதில் இது யார்? ester group. So esterified. Okay, so here the fatty acids are found esterified with glycerol. So they can be monoglyceride, diglycerides and triglycerides. இதைத்தான் நம்ம glycerides சொல்கிறோம். எப்போ நம்ம அதை monoglyceride சொல்கிறோம்னா ஒரே ஒரு fatty acid மட்டும் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா அது monoglyceride. So this one is monoglyceride. இதே diglyceride அப்படின்னா 2 fatty acid ஆட் ஆயிருக்கும். ஸோ இங்கே இருக்கிறது என்ன ஆகும்? ரீப்ளேஸ் ஆகி எஸ் இங்கே என்ன வந்திருக்கும்? ஒரு எஸ்டர் பாண்ட் வந்திருக்கும். ஓகே, ஸோ இது டைக்ளிசரைட். அப்போ ட்ரைக்ளிசரைட்னா இங்கே இருக்கிறது போயிட்டு இங்கே ஒரு ஃபேட்டி ஆசிட் வந்திருக்கும். ஸோ 3 ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் 1 கிளிசரால், அதுதான் யார்? ட்ரைக்ளிசரைட். அப்போ டைக்ளிசரைட்னா 2 ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் 1 கிளிசரால். மோனோகிளிசரைட்ஸ்னா எஸ் 1 ஃபேட்டி ஆசிட் ப்ளஸ் 1 கிளிசரால் தான் monoglycerides. These are also called as fats and oils based on melting point. இதை நாம ரெண்டா பிரிக்கிறோம். ஓகே, எப்படி ஃபேட்ஸும் ஆயில்ஸாகவும் எதை பேஸ் பண்ணினா மெல்டிங் பாயிண்ட். ஸோ ஆயில்ஸ் ஹாவ் லோ மெல்டிங் பாயிண்ட் when compared to fats. அதனால் ஆயில்ஸ் எப்பவுமே வின்டரில் எப்படி இருக்கும்? ஆயிலாக இருக்கும்.
Okay, for example, gingerly oil, oil தான் இருக்கும், right? But fats கொஞ்சம் solid இருக்கும் because they have high melting point. So, இது யாரு? This is monoglycerides. See? இது ester group. So, it is esterified. ஒரே ஒரு fatty acid ஒரு glycerol கூட join ஆயிருக்கு, right? React ஆயிருக்கு. இது ரெண்டு fatty acid ஒரு glycerol and மூணு fatty acid ஒரு glycerol. Okay? So, this is monoglyceride, diglyceride, monoglyceride, diglyceride and this one is triglycerides. Oils have lower melting point. இது ஒரு important MCQ, mark பண்ணிக்கோங்க. Oils have low melting point. அதனால தான் hence remain as oil in winters. ஏன் wintersல oil oil-ஆவே இருக்கு அப்படிங்கிறதுக்கான answer இது. Okay? So, example gingerly oil. Can you identify a fat from market? மார்க்கெட்டில் இருந்து ஃபேட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா? ஆக்சுவலாக மார்க்கெட்டில் அனிமல் ஃபேட்டுனே விற்குது. ஓகே, அனிமல் ஃபேட்ஸ்னே இருக்குது. Some lipids have phosphorus and a phosphorylated organic compound in them. So, சில லிப்பிட்ஸில் என்னாகும்? phosphorus ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? phospholipid. இந்த phospholipid அப்படிங்கிற பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எங்கே படித்தோம்? Cell the unit of life-ல? Yes? Cell membrane, very good. So, cell membrane ஓட main component யாரு? phospholipid bilayer. Bilayer of phospholipid அப்படின்னு படித்தோமா? ஸோ அது எப்படி இருந்துச்சு பார்க்க? ஒரு ஹெட் போர்ஷன் இருக்கும் அண்ட் டெயில் போர்ஷன்ஸ் இருக்கும், ரைட்? அதே மாதிரி கீழே ஒன்று இருக்கும். அதனால தான் இதை phospholipid bilayerன்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் என்ன ஃபார்ம் பண்ணுச்சு? ஓகே, செல் மெம்பரேன் ஃபார்ம் பண்ணுச்சு. இது ஒரு சிங்கிள் மெம்பரேன். ஓகே, சிங்கிள் மெம்பரேனில் phospholipid ரெண்டு லேயர்ஸ் இருக்கும். அண்ட் phospholipidல இது ஹெட் போர்ஷன் அண்ட் திஸ் ஒன் இஸ் டெயில் பார்ட். ஸோ ஹெட் இஸ் hydrophilic, water loving, and tail is hydrophobic. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக அந்த சாப்டரில் பார்த்துருக்கோம், செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில். ஓகே, ஸோ phospholipid bilayerல நம்ம இதெல்லாம் பார்த்தோம். இது டீட்டெயில்டாக நம்ம செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அது லிப்பிட்ஸ் ப்ளஸ் ஃபாஸ்பரஸ் ஆட் ஆகிருக்கும் அதில். ஸோ திஸ் இஸ் ஆயில், ஜிஞ்சர்லி ஆயில். ஜிஞ்சர்லி ஆயிலுங்கிறது என்னது? தட் இஸ் நத்திங் பட் நல்லெண்ணெய். ஓகே, இது அனிமல் ஃபேட்ஸ். ஸோ அனிமல் ஃபேட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபேட்டை உருக்கி தனியாக அனிமல் ஃபேட்னே விற்பாங்க. ஓகே, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. தென் திஸ் இஸ் phospholipid. ஸோ phospholipidல எஸ் ஹைட்ரோஃபிலிக் ஹெட் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் டெயில் இருக்குது. ஓகே, ஸோ தே ஆர் ஃபவுண்ட் இன் செல் மெம்பரேன், ரைட்? Phospholipids are found in cell membrane. One of the example for phospholipid is lecithin. Phospholipid அப்படிங்கிறது one group. அதுக்கு கீழே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இஸ் lecithin. Some tissues, especially the neural tissues, have lipids with a more complex structure. ஸோ ஆக்சுவலாக லிப்பிட்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் எங்கே மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா நியூரல் டிஷ்யூஸில். ஓகே, மைலின் ஷீத் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமா? ஸோ அங்கெல்லாம் லிப்பிட்ஸோடது இருக்குது. பட் அங்கே வந்து இன்னும் மோர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் lecithin. ஸோ lecithinல பார்த்தீங்கன்னா ஒரு N+ இருக்கும் அண்ட் எல்லாமே ஹைட்ரஜனுமே மீத்தேல் குரூப் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு ஃபாஸ்பேட் குரூப் இருக்கும். ஸோ அதனால தான் இதை ஃபாஸ்போலிப்பிட்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, தென் இது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா சோயாபீனில். ஓகே, lecithin is found much more in soybeans. Living organisms have a number of carbon compounds in which heterocyclic rings can be found, right? அது என்ன heterocyclic rings? அது என்ன heterocyclic ringsனா என்னது? ஸோ நார்மலாக எல்லா இதுலேயுமே வந்து எப்படி இருக்கும்? கார்பன் தான் இருக்கும். அதே ஒரு கார்பனுக்கு பதிலாக வேறு யாராவது வராங்க, நைட்ரஜன் வருது, இல்லை வேறு ஏதாவது வருது. நான் இங்கே டபுள் பாண்ட்லாம் சொல்லலை, பட் ரிங்கை மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஸோ நைட்ரஜன் வரலாம், இல்லைனா ஆக்சிஜன் வரலாம். அந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் இந்த ரிங்கில் ஒரு கார்பனை ரிப்ளேஸ் பண்ணி ஒரு ஆள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெட்ரோசைக்ளிக் ரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஈவன் நம்ம லிவிங் ஆர்கானிசத்தில் வி ஹேவ் n number of heterocyclic rings இருக்கிற compounds. Some of these compounds are யாருன்னு பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாருன்னா நைட்ரோஜன் பேசஸ். ஸோ நைட்ரோஜன் பேசஸ் அப்படிங்கிறது எதில் இருக்குது? எஸ், டிஎன்ஏல கோடான்ஸ்னு படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ தட் இஸ் நத்திங் பட் நைட்ரோஜனஸ் பேசஸ். ஸோ இந்த நைட்ரோஜனஸ் பேசஸை நம்ம ஆக்சுவலாக ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஓகே, ஒன்று பியூரின்ஸ், இன்னொன்று பைரமிடன்ஸ். Okay, purines and
purines and pyrimidines. So purinesல யார் யார் வருவாங்க அப்படின்னா adenine and guanine இந்த ரெண்டு தான் வரும். pyrimidines cytosine, uracil and thymine. இந்த uracil அப்படிங்கிறது only in RNA, DNAல கிடையாது. thymine அப்படிங்கிறது only in DNA, RNAல கிடையாது. ஸோ இது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா what are the nitrogenous bases present in DNA ன்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா which of the following is not present in a DNA ன்னு கொடுப்பாங்க. ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. DT அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. DNAல thymine இருக்கும், RNAல uracil இருக்கும். RNAல thymine இருக்காது, DNAல uracil இருக்காது. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுட்டு இன்னொன்று உள்டான ஞாபகம் வச்சுக்கோங்க. When found attached to the sugar, they are called as nucleosides. So இது nitrogenous bases. இந்த nitrogenous bases plus sugar add ஆச்சுன்னா அதை நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா nucleosides. சரி, என்ன சுகர்? இங்கே நம்ம பார்க்குறது பென்டோஸ் சுகர். பென்டோஸ் அப்படின்னா 5 கார்பன் இருக்கிற ஒரு ஹெட்ரோசைக்ளிக் ரிங் அது. ஓகே, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே OH. அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே OH. இங்கே நைட்ரோஜனஸ் பேஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன் அண்ட் ஃபிஃப்த் கார்பன். ஸோ மொத்தம் 5 கார்பன். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்டில் தான் என்ன அட்டாச் ஆகிருக்கும்? நைட்ரோஜனஸ் பேசஸ் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் நியூக்ளியோசைடு. ஓகே, நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து அடினைனாக இருக்கலாம், இல்லை குவானைனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பைரிமிடின்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இது யாராக வேணா இருக்கலாம். பட் இது மொத்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லுவோம். அதே இது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபாஸ்பரஸ் கூட ஆட் ஆகுது அப்படின்னா தென் திஸ் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியோடைடு. ஓகே, ஸோ நம்ம அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா நைட்ரோஜனஸ் பேசஸ் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் ஃபாஸ்பரஸ், இது நியூக்ளியோடைடு. அப்படி இல்லை அப்படின்னா நியூக்ளியோசைடு. ஏன்னா இது யார்? நியூக்ளியோசைடு. ஸோ நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஃபாஸ்பரஸ் என்னது? நியூக்ளியோடைடுன்னு சொல்லலாம். இந்த நியூக்ளியோடைடு எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏவோட எஸ் பில்டிங் பிளாக்கே யார்? நியூக்ளியோடைட்ஸ். ஸோ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஆர் ஃபார்ம்டு பை polymerization of nucleotides. Okay, so இதுதான் heterocyclic ring. ஸோ இங்கே இருக்கிறது அடினைன், குவானைன், தைமைன், சைட்டோசின் அண்ட் யுராசில். இதில் இந்த ரெண்டு பியூரின்ஸ், இது பைரிமிடின்ஸ். ஓகே, பியூரின்ஸ் எப்படி இருக்குது? 2 ரிங்ஸ் இருக்கும் பியூரின்ஸ்க்கு. பட் பைரிமிடின்ஸ் எல்லாத்துக்குமே சிங்கிள் ரிங்கு தான் இருக்கும். ஓகே, அண்ட் அனதர் திங், யுராசிலுக்கும் தைமைனுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். யுராசிலோட அதே ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் ஒரு மீத்தேல் குரூப் மட்டும் ஆட் ஆகிருக்கும் தைமீனில். ஸோ அதனால் நம்ம தைமீனை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்னொரு பேர் 5-methyl uracil. 5-methyl uracilனு சொல்லுவோம். ஓகே, ஏன்னா 5th பொசிஷனில் ஒரு கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. சாரி, மீத்தைல் ஒரு 5th பொசிஷனில் ஒரு மீத்தைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தைமீன் யுராசில் அப்படிங்கிறது எஸ் யுராசிலுக்கும் தைமீனுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ், ஒரே ஒரு மீத்தைல் குரூப். ஸோ தைமீன் நம்ம என்ன சொல்கிறோம்? 5-methyl uracil. இந்த இடத்துல ஒரு மீத்தைல் குரூப் ஆட் பண்ணிங்கன்னா அது தைமீன் ஆயிரும். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது பென்டோஸ் சுகர். ஸோ ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஸோ இங்கே இருக்கிறதுல யார் அட்டாச் ஆயிருக்கா? நைட்ரோஜனஸ் பேஸ் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் கார்பன் 1, 2, 3, 4 and 5. ஸோ 1ல் தான் யார் அட்டாச் ஆயிருக்கா? நைட்ரோஜனஸ் பேஸ் அட்டாச் ஆயிருக்கு. அண்ட் 5ல் யார் அட்டாச் ஆயிருக்கா? ஃபாஸ்பரஸ் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபாஸ்பரஸ் இல்லாமல் இந்த ரெண்டு மட்டும் பார்த்தோன்னா சுகர் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ், இதை மட்டும் பார்த்தோன்னா இதுக்கு பேர் என்னது? நியூக்ளியோசைடு. ஓகே, அண்ட் இப்போ இது மொத்தமாக பார்த்தோன்னா ஃபாஸ்பரஸ் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பேர் நியூக்ளியோடைடு. ஓகே, அண்ட் இதில் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது. ஸோ செகண்ட் கார்பனில் OH இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் RNA. ஓகே, ஸோ திஸ் இஸ் செகண்ட் கார்பன். இந்த செகண்ட் கார்பனில் திஸ் இஸ் அ செகண்ட் ஒன்.
இதில் OH இருந்தால் அது RNA. இந்த O இல்லை அப்படின்னா அது DNA. ஓகே, deoxy. Why it is deoxy அப்படின்னா இந்த ஆக்சிஜன் இல்லாதனால தான் அது deoxy. ஓகே, செகண்ட் பொசிஷனில் இருக்கிற கார்பனில் என்ன இருக்காது, ஆக்சிஜன் இருக்காது. ஸோ ஆக்சிஜன் இல்லாதனால தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், deoxy ribonucleic acid அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதில் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா எஸ் ribonucleic acid. So if phosphate group is also found esterified to the sugar, they are called as nucleotides. So ஏன் esterified ன்னு சொல்கிறோம், எஸ் இங்கே அடுத்த நியூக்ளியோடைடு கூட அட்டாச் ஆகும். ஓகே, சாரி, ஏன் எஸ்டரிஃபைடுன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் அங்கேயே எஸ்டர் குரூப் ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடினோசைன், குவானோசைன், தைமிடின், யுரிடின் அண்ட் சைட்டிடின் ஆர் நியூக்ளியோசைட்ஸ், விச் மீன்ஸ் இந்த நியூக்ளியோசைட்ஸ் அப்படிங்கும்போது நேம் மாறும். ஓகே, நைட்ரோஜனஸ் பேசஸ்னா நேம் என்ன, அடினைன், குவானைன், சைட்டோசின், எஸ் இப்படி தான் இருந்துச்சு, தைமீன் அப்படி தான் இருந்துச்சு, ரைட். ஸோ நியூக்ளியோசைட்ஸ் அப்படிங்கும்போது பேர் மாறும். மாறும்போது எப்படி மாறும் அப்படின்னா பியூரைன் அண்ட் பைரமிடன்ஸோட எண்டில் INE வரும். ஸோ அடினோசின், குவானோசின் இந்த மாதிரி வரும். அதே வந்து பைரமிடன்ஸில் எப்படி வரும்னா ஐன்னு முடியும், INE. ஓகே, ஸோ தைமிடின், யூரிடின், சைட்டிடின் அந்த மாதிரி முடியும். ஓகே, ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதே வந்து நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா அடினலிக் ஆசிட், தைமிடலிக் ஆசிட், நியூக்ளியோடைட்ஸை நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ நியூக்ளியோடைட்ஸை ஆசிட்னு வச்சு சொல்லுவோம், ஏன்னா ஃபாஸ்பரஸ் குரூப் ஆட் ஆயிருக்கும். ஓகே, ஃபாஸ்பரிக் ஆசிடாக தான் வந்து ஆட் ஆயிருக்கும் அது. ஸோ அடினலிக் ஆசிட், தைமிலிடிக் ஆசிட், குவானலிடிக் ஆசிட், யூரினிக் ஆசிட் அண்ட் சைட்டிலிடிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேம்ஸை கொடுத்து கேட்பாங்க இதோட காம்பனன்ட் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவானோசைன் கொடுத்தாங்கன்னா அதோட காம்பனன்ட் என்ன, சுகர் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ். ஸோ பென்டோஸ் சுகர் ப்ளஸ் எஸ் குவானைன். அதே வந்து தைமிலிடிக் ஆசிட் கொடுத்தாங்கன்னா தைமிடின் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் phosphate and அது வந்து nucleotide. So இதில் எப்படி வேணா questions மாற்றி கேட்கலாம். So this is very important for the MCQs. Nucleic acids like DNA and RNA consist of nucleotides only, right? Nucleotides மட்டும்தான் இருக்கும். அந்த nucleotides ஓட yes polymerization தான் இந்த ரெண்டுமே. They are functions as an genetic material. So இது RNA. So RNA அப்படிங்கிறது single strand. ஓகே, சிங்கிள் ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதில் யார் இருக்கா, யுராசில், தைமைன் இருக்கா, இல்லை. ஸோ இது DNA, தே ஆர் டபுள் ஸ்ட்ராண்ட். அண்ட் இங்கே யார் இருக்கா, தைமைன் இருக்குது, அங்கே யுராசில் இருக்கா, கிடையாது. ஸோ இங்கே டபுள் ஸ்ட்ராண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எப்பவுமே G will always pair with C and A will always pair with T from the opposite strand. ஓகே, ஒரு ஸ்ட்ராண்ட்லையுமே GTCA இதெல்லாம் இருக்கும், ரைட். நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்கும், ஆப்போசிட்லேயும் நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்கும். அதில் இந்த ரெண்டு மட்டும் தான் பேர் ஆகும். ஸோ G will pairs with C and A will pairs with T. G is guanosine, C is cytosine, A is yes adenine, T is thymine. ஓகே, ஸோ இதில் அடினைனும் தைமைனும் கம்பைண்ட் ஆகும்போது ரெண்டு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதே குவானைன் அண்ட் சைட்டோசின் இது ஆகும்போது 3 ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹியர் இட் இஸ் அ டபுள் பாண்ட், அங்கே வந்து ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, எனி டவுட் சோ ஃபார்? சார் அந்த எனி டவுட் சோ ஃபார் யூ ஜஸ்ட் கட் தட் சார். இட்ஸ் அன் யூஷுவல் வேர்ட்ஸ் இட் கம்ஸ். ஸோ இதில் ரெண்டு ஐ மீன் 2 பாண்ட்ஸ், இங்கே 3 பாண்ட்ஸ், இப்படி தான் அது வந்து பேரப் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், G யார் கூட பேரப்பாக இருக்குது, C கூட. C யார் கூட பேரப்பாக இருக்குது, G கூட. G, C, C, G, T with A, A with T, இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே பேரப் ஆகும். ஓகே, அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராண்ட். ஓகே, இது போதும். ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபோலைட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறது ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபோலைட்ஸ். ஸோ இந்த ப்ரைமரி மெட்டபோலைட்ஸ்க்கும் செகண்டரி மெட்டபோலைட்ஸ்க்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரைமரி மெட்டபோலைட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் தட் பிளான்ட். ஓகே, ஸோ அந்த பிளான்ட்டுக்கோ ஆர்கானிசத்துக்கோ டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதான் ப்ரைமரி மெட்டபோலைட்ஸ். அண்ட் செகண்டரி மெட்டபோலைட்ஸ் நம்ம எதுன்னு சொல்கிறோன்னா என்விரான்மெண்டலில் நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனில் ஃபார்ம் ஆகிறது செகண்டரி மெட்டபோலைட்ஸ்.
Okay, so the most exciting aspect of chemistry deals with isolating thousands of compounds, small and big, from living organisms, determining their structure and if possible synthesizing them. இதுதான் actually very fascinating about chemistry, right? புது புது காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு பிளான்ட்லேருந்தோ இல்லை ஒரு அனிமல்லேருந்தோ கண்டுபிடிக்கிறது அண்ட் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதை சிந்தசிஸ் பண்ண முடியுமான்னு பண்ணுறது, ரைட்? These are very interesting topics. So if one were to make a list of biomolecules, such a list would have thousands of organic compounds including amino acids, sugars, etc. அந்த மாதிரி நிறைய organic compounds இருக்கும், right? So we can call these biomolecules as metabolites. So அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன் அனிமல் டிஷ்யூஸ் ஒன்றும் இல்லைடா, மெட்டபாலிசத்துலேருந்து ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்? மெட்டபாலைட்ஸ்னு சொல்கிறோம். இன் அனிமல் டிஷ்யூஸ் ஒன் notices the presence of all such categories of compounds shown in the picture. These are called primary metabolites. So in animal tissues one notices the presence of all such categories of compounds. Many categories. என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Sugars, then yes, lipids, fats, then proteins. Okay, இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா these are called as primary metabolites. So these are called as primary metabolites. However, when one analyzes the plant, fungal and microbial cells, one would see thousands of compounds other than these called primary metabolites. So இந்த primary metabolites இல்லாம நீங்க வந்து பிளான்ட்டவோ இல்லை ஃபங்கை இல்லை மைக்ரோபியெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த primary metabolites, இந்த fat, protein and sugars, DNA, RNA இதெல்லாம் இல்லாம we have so many varieties of metabolites. Like example, alkaloids, flavonoids, rubber, essential oils, antibiotic, colored pigments, scents, gums, spices, etc. So இது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா they are secondary metabolites. Okay, primary metabolites இல்லாத பாக்கி இவங்க. So இதை நம்ம secondary metabolites சொல்றோம். So most of these are formed by interacting with the environments. Okay. So இது they are alkaloids. என்னென்னலாம் வருது? caffeine வருது, cocoa, then morphine, codeine. இது நம்ம நிறைய cough syrupல இருக்கும் codeine, right? So இது எல்லாமே இதில் chocolates ஓடதுல coca. So இது எல்லாமே இதில் வருது alkaloids. And here comes the flavonoids. Flavonoids அப்படிங்கிற actually they will give some pigment also, like ஒரு yellowish shades கொடுக்குற pigments இருக்கும். And they are very good antioxidants. Okay. So இது வந்து நிறைய ஃபுட்ஸில் இருக்குது. இட்ஸ் வெரி குட் திங் டு இன்டேக். ஸோ they have an adverse effect on bacteria and it will inhibit the bacterial topoisomerase. So bacteria cannot grow inside this, and then inhibition of cell wall synthesis. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ஃப்ளாவனாய்ட்ஸ்லேருந்து இருக்குது. ஸோ ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படிங்கிறது வைடு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸில் இருக்குது. அண்ட் ஃப்ளாவனாய்ட்ஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் we have flavonols, flavonones and flavones, anthocyanins, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி திஸ் anthocyanins அப்படிங்கிறது ஒரு ரெட்டிஷ் அண்ட் பர்பிள் கலர் ஃபுட்ஸ்லலாம் இருக்கிறது anthocyanin pigments. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கேபேஜ், grapes, cherries, berries, it all have. And flavonones அப்படிங்கிறது citrus fruitsல இருக்கிறது எல்லாமே flavonones, that yellowish. Okay, and then we have flavonoids in red wine, chocolate, black and green teas, then onion, ginger, broccoli, asparagus, leafy greens. Okay, இதில் இந்த லிஸ்ட் எடுத்தோன்னா இதில் பாதிக்கு மேலே நம்ம சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறேன். But they are very good for your health. Okay, next we are saying the essential oils. நிறைய oils இருக்கு, right? So eucalyptus oils, then orange, peppermint, citronella, then tangerine, yes, citrus fruits, then lavender, clove, rosemary, tea tree, then jasmine. இதெல்லாமே essential oils. இதெல்லாம் நம்ம பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய oils. Okay, they will have very super scented flavor, right? So இது rubber cultivation. So என்ன பண்ணுவாங்க? லைட்டாக அந்த இடத்துல கீறி விடுவாங்க அண்ட் இது என்ன ஆகும்? அப்படியே ஃப்ளோ ஆகும் இந்த கப்பு ஃபுல்லாக. ஓகே, அண்ட் தென் தே வில் எக்ஸ்ட்ராக்ட் தட். ஸோ இது நேச்சர் பிக்மெண்ட்ஸ், கலர்டு பிக்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன கலர்ஸில் இருந்து நம்ம என்னென்ன பிக்மெண்ட்ஸ் எடுக்க முடியுங்கிறது. தென் ரோஸ், லில்லி, லைலாக் இதெல்லாம் இங்கே சென்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தே ஹாவ் தீஸ் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் விச் கிவ்ஸ் தட் சூப்பர் சென்ட். ஓகே, இது கம்ஸ். ஸோ இது மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுறோம்? நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக.
நிறையா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் நிறையா ஏரியாவில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தீஸ் ஒன்ஸ் ஆர் ஸ்பைசஸ். இது எல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இப்போ நாங்கள் உங்களுக்கு காமிச்ச எல்லாமே செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகே, ஸோ இதில் சின்னமன், கார்டமன், எஸ், க்ளோவ், பெப்பர் அண்ட் வைட் வெரைட்டி ஜிஞ்சர் எல்லாமே இருக்குது, ரைட்? ஸோ however many of them are useful to human welfare. லைக் இப்போ நான் காமிச்ச எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ரப்பர், ட்ரக்ஸ், ஸ்பைசஸ், சென்ஸ் அண்ட் pigments. Some secondary metabolites have ecological importance also. ஸோ நம்ம எல்லாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்கிறோம்? செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ரப்பர் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது டயர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் இல்லாத ஏரியாவே கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுற டயர்ஸ் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஃப்ரம் ரப்பர்ஸ் ஒன்லி. அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிசன்ஸாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, மெடிசன்ஸில், காஸ்மெட்டிக்ஸில், கலர்ஸில் நிறைய இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ தோஸ் ஆர் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஸோ main difference primary and secondary. Primary, it is very essential for development like fatty acid, lipid, sugars, amino acid, nucleotides, etc. அதே இங்கே வந்தால் and proteins is there. Then இங்கே secondary metabolites environmental interactions phenolic compound, terpenes, carotenoids, flavonoids, alkaloids எல்லாமே அதில் வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பயோமாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்தது பிரைமரி மெட்டபாலைட்ஸ் அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் டிவிஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ரோமாலிகுல்ஸ் அண்ட் மைக்ரோமாலிகுல்ஸில் டிவிஷன். ஓகே, ஸோ தேர் இஸ் ஒன் ஃபியூச்சர் காமன் டு ஆல் தோஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த ஆசிட் சாலிபிள் பூல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்ணோம்? ஆக்சுவலாக ஒரு திக் டிஷ்யூ எடுத்தோம் அண்ட் ட்ரைக்ளோராசிட்டிக் ஆசிட் ஊற்றி நல்லா ஸ்லரியாக ஃபார்ம் பண்ணி அதை என்ன பண்ணோம்? சீஸ் கிளாத் வச்சு வடிகட்டணும், ரைட்? வடிகட்டும் போது நிறையா சீஸ் கிளாத்லேயே நின்றுச்சு, நிறையா வடிஞ்சு கீழே போயிடுச்சு, ரைட்? ஸோ அந்த கீழே இருக்கிறத நம்ம என்ன சொன்னோம்? ஆசிட் சாலிபிள் பூல்னு சொன்னோம், ரைட்? ஸோ அந்த ஆசிட் சாலிபிள் பூல் எடுத்து நான் பார்க்கும்போது they have most common thing, ஒரு காமன் திங் இருந்துச்சு எல்லாத்துக்குமே, எல்லா காம்பவுண்ட்ஸ்லையுமே. என்ன அப்படின்னா they are ranging from 18 to around 800 Dalton approximately. ஸோ இது வந்து மாலிகுலர் வெயிட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற யூனிட். ஓகே, ஸோ எல்லாத்தோட வெயிட் எப்படி இருந்துச்சு? 18 to 800 டால்டனில் இருந்துச்சு ஆசிட் சாலிபிள் பூலில். ஓகே, ஸோ the acid insoluble fraction, that is ரிட்டன்டேட் இருக்கா, அதில் மெயினாக என்ன டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 4 டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், polysaccharides and lipid, இதுதான் மெயினாக இருந்தது. ஓகே, ஸோ these classes of compounds with the exception of lipids have, இதில் லிப்பிடை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே மாலிகுலர் வெயிட் எப்படி இருந்துச்சு? அரவுண்ட் 10,000 டால்டன் அண்ட் எபோ. ஓகே, அரவுண்ட் 10,000 டால்டன் அண்ட் எபோ இருந்துச்சு, பட் லிப்பிடுக்கு மட்டும் கம்மியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ லிவிங் டிஷ்யூ எடுத்தோம், ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வச்சு கிரைண்ட் பண்ணி திக்கு ஸ்லரியாக இருந்தது, அதை ஸ்ட்ரெயின் பண்ணோம், 2 ஃப்ராக்ஷன் கிடச்சிது. ஸோ ஆசிட் சாலிபிள் பூல், ஆசிட் இன்சாலிபிள் பூல். ஸோ ஆசிட் சாலிபிள் பூலில் இருந்தவங்களோட வெயிட் எல்லாமே என்ன இருந்துச்சு? 8 to 800 டால்டன் இருந்துச்சு, ரைட்? ஸோ எவ்வளோ இருந்துச்சு? 18 to 800 டால்டன் இருந்துச்சு. அண்ட் இங்கே ஆசிட் இன்சாலிபிளில் எக்ஸப்ட் லிப்பிடை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே எப்படி இருந்துச்சு? அபோவ் 10,000 டால்டனில் இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் நாம் இதை எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மைக்ரோமாலிகுல்ஸ் அண்ட் இது எல்லாத்தையும் மேக்ரோமாலிகுலர் ஃப்ராக்ஷனில் போடும். ஓகே, so lipids are made up of, yes, fatty acids, glycerols and nucleic acids, yes, nucleotides, RNA, DNA ரெண்டுமே, right? And carbohydrates la made up of sugars, glucose, fructose, and proteins are made up of amino acids. So for this very reason, biomolecules, example, chemical compounds found in living organism are of 2 types. So இதை எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா weight. ஓகே, மாலிகுலர் வெயிட்டை வச்சு நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து மேக்ரோமாலிகுல்ஸ், இன்னொன்று மைக்ரோமாலிகுல்ஸ். ஸோ வெயிட் கம்மியாக இருக்கிறது, தட் இஸ் less than 1000 டால்டனில் இருக்கிறது எல்லாமே மைக்ரோமாலிகுல்ஸ், அப்படி இல்லைனா பயோமாலிகுல்ஸ். அதே more than 10,000 டால்டன் இருக்கிற எல்லாமே நம்ம மேக்ரோமாலிகுல்ஸில் சொல்கிறோம். ஓகே, so those which have a molecular weight less than 1000 Dalton. Okay, so less than 1000 Daltonல இருக்கிற ஆளை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
are usually refers to as micromolecules or simply biomolecules. So இதுதான் யாரு micromolecules. அப்படி இல்லை அப்படின்னா biomoleculesனு சொல்லுவாங்க. சிம்பிளா பயோமாலிகுல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம், அது மைக்ரோமாலிகுல்ஸ் தான் சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அது எப்படி இருக்கும், லெஸ் தென் 1000 டால்டன்ல இருக்கும். ஓகே, அதே வந்து those which are found in the acid insoluble fraction are called as macromolecules. ஸோ இங்கே acid insoluble fractionல இருக்கிறது macromolecules. அண்ட் இதோட வெயிட் எப்படி இருக்குன்னா மோர் தென் 10,000 டால்டன்ல இருக்கும். ஓகே, மோர் தென் 10,000 டால்டன்ல இருக்கும். அண்ட் இது மோஸ்ட்டாக எங்கே தான் இருக்கும், ஆசிட் இன்சாலிபிள் பூலில் இருக்கும். அப்போ மைக்ரோமாலிகுல்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் மோஸ்ட்டாக, எஸ் சாலிபிள் ஃப்ராக்ஷன். வச்சிருக்கோம் macromolecule. Okay, the molecule in the insoluble fraction with the exception of lipids are polymeric substances. Then why do lipids whose molecular weight do not exceed 800 dalton, இந்த லைன் ரொம்ப important. So lipidோட weight they don't exceed 800 dalton. Okay, comes under acid insoluble fraction, that is macromolecular fraction. ஏன் வருது, because they are small molecular weight இருக்கிற compounds தான், but that are present not only as such but also arranged in structures like cell membrane and other membranes. lipids மட்டுமே இல்லாம cell membrane ஆவும் இல்ல other cell organelles ஓட membrane ஆவும் என்னவா இருக்கு, அரேஞ்ச் ஆயிருக்கு. ரைட், when we grind a tissue we are disrupting the cell structures. ரைட், நம்ம என்ன பண்ண போறோம், உள்ள போட்டு grind பண்ண போறோம். அப்ப என்ன ஆக போகுது, நம்ம grind பண்ண yes, cell structure full disrupt ஆகுது. So the cell membrane and the other membranes are broken into pieces. Right, இது குட்டி pieces are broken up ஆகும் and they form vesicles which are not water soluble. So அது என்ன பண்ணும், குட்டியா broken ஆனது எல்லாமே குட்டி vesicles form ஆகும். and இந்த vesicles எல்லாமே என்னது, water soluble கிடையாது. அதனால என்ன ஆகும், மேலேயே நின்றோம். Okay, so therefore these membrane fragments in the form of vesicles get separated along with the acid soluble pool. Oh sorry, acid insoluble pool, not soluble pool, it's acid insoluble pool. This is very important. Okay, and hence in the macromolecular fractions, lipids are not strictly macromolecules. இந்த லைன் ரொம்ப important. They are in macromolecules but they are not strictly in macromolecules. So macromolecules ஏன் இருக்குன்னு ரீசன் கேட்டாங்கன்னா, because என்ன ரீசன்,
எஸ் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது செல் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணிடுறோம் டிஸ்டர்ப் பண்ணிடுறோம் அதனால பீசஸ் ஆகுது அண்ட் அந்த பீசஸ் வெசைக்கிள்ஸாக ஃபார்ம் ஆகுது வெசைக்கிள்ஸ்னால் என்னது குட்டி குட்டி பாடிஸ் ஓகே அந்த வெசைக்கிள்ஸ் என்ன ஆகுது எஸ் ஃபில்டர் ஆகியும் போகாது அண்ட் அது சாலிபிளாகவும் இருக்காது அதனால் எங்கே இருக்குது ஆசிட் இன்சாலிபிள் பூலில் இருக்குது அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம் லிப்பிட்ஸ் ஆர் மேக்ரோமாலிகுல்ஸ்னு சொல்கிறோம் ஓகே ஸோ ஆசிட் சாலிபிள் பூல் பயோமாலிகுல்ஸ்ன்னு சிம்பிளாக சொன்னால் என்ன அர்த்தம் தே ஆர் எஸ் micromolecules biomicromolecules so molecular weight எப்படி இருக்கும் less than 1000 Dalton அதே acid insoluble that the insoluble pool இருக்கிறது யாரு yes retentate and இதில் இருக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் macromolecules are biomacromolecules and அதோட weight வந்து more than 10,000 Daltons okay so the acid soluble pool represents roughly the cytoplasmic composition this is very important so acid soluble pool இருக்கிறது யாருன்னு கேட்டால் சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் தான் ரஃப்லி இருக்குது ஏன்னா சைட்டோபிளாசமே எங்கே இருக்குது வாட்டரில் தான் இருக்குது சாலிபிளாக இருக்குது ஸோ ஈஸியாக என்ன ஆகும் ஆசிட் சாலிபிள் ஆகி கீழே எஸ் ஃபில்டர் ஆகி போயிடும் ஸோ ஆசிட் சாலிபிள் பூல் அப்படின்னு போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஹைஃபன் போட்டு சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் MCQ and the macromolecules from cytoplasm and cell organelles becomes the acid insoluble fraction okay so acid insoluble fraction la yaar iruka cytoplasm la irukkudiya macromolecules and also the cell organelles இந்த ரெண்டுமே எங்க இருக்கும் yes acid insoluble pool la irukum இதுவும் சைடுல எழுதி வச்சிருங்க okay important MCQs together they represent the entire chemical composition of a living tissue so acid soluble fraction சரி acid insoluble fraction சரி இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்றோம் total biomolecule னு சொல்றோம் okay ஒரு living organismத்துல நம்ம எடுக்கக்கூடிய molecules in summary we represents the chemical composition of living tissues from evidence point of view and arrange them as a class wise we observe that water is the most abundant chemical in the living organisms so என்ன சொல்றாங்க so நம்ம வந்து எல்லாத்தையும் chemical composition எல்லாத்தையும் எடுக்கிறோம் okay soluble fraction insoluble fraction எல்லாத்தையும் எடுத்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அதுல யாரு ஜாஸ்தியா இருப்பா yes water தான் ஜாஸ்தியா இருக்கும் very good so most abundant இருக்கிறது யாரு water okay so next நம்ம பார்க்க போறது proteins இப்போ நாம பார்க்க போறது எல்லாமே வந்து macromolecules and அதோட composition எப்படி இருக்குன்னு first protein பார்ப்போம் அடுத்து starch அதுக்கு அப்புறமா நம்ம nucleic acids இந்த மாதிரி ஒவ்வொண்ணா பார்ப்போம் okay so இதுல நம்ம first protein பார்க்கறோம் proteins are polypeptides என்ன அர்த்தம் polypeptides poly means many so many peptidesனால ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு okay so they are என்னது polymers peptides அப்படிங்கிறது நல்ல peptide bond ஃபார்ம் ஆகும் அது எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம பார்க்கலாம் okay they all are polymers and they are made up of amino acid okay அதுவும் நான் மீன் polymers அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா they are heteropolymers அது என்ன heteropolymers yes polymers ரெண்டு டைப் சொல்லலாம் right homopolymer heteropolymer homopolymer அப்படின்னா ஒரே மாதிரியான monomers இருக்கும் so for example amino acid 1 amino acid 2 amino acid 3 amino acid 4 so இந்த மாதிரி நிறைய amino acids சேர்ந்து தான் என்ன ஃபார்ம் பண்ண போகுது ஒரு புரோட்டீன் ஃபார்ம் பண்ண போகுது ரைட் so இது மொத்தமா பாலிமர்னு சொல்லுவோம் இந்த சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆஃப் தட் பாலிமர் இருக்குல்ல அதை நாம என்ன சொல்லுவோம் மோனோமர்ஸ் மோனோ அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம் so monomers மோனோனா 1 ஓகே so அந்த சிங்கிள் யூனிட் நாம என்ன சொல்லுவோம் so பாலிமர்ல இருக்கக்கூடிய சிங்கிள் யூனிட்ஸ் பேசிக் யூனிட்டை நாம என்னன்னு சொல்றோம் மோனோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே so இந்த மோனோமர்ஸ் எல்லாமே சேமா இருக்கு ஒரே ஆள் தான் வந்து ஃபுல் பாலிமரையும் ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா அது ஹோமோபாலிமர் ஓகே அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் சேர்ந்து ஒரு பாலிமரை ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னா அது ஹெட்ரோபாலிமர்ஸ் ஓகே ஸோ இதில் பாலிமர்ஸில் அமினோ ஆசிட்ஸ் நிறையா சேர்ந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னோமா ப்ரோட்டீன்ஸை ஸோ இவங்க யார் ஹெட்டிரோபாலிமர் அப்படின்னா என்ன அர்த்தம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து என்ன பண்ணும் எஸ் ஒரு ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணும் ஓகே தே ஆர் லீனியர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் லிங்க்டு பை பெப்டைட் பாண்ட்ஸ் ஸோ இது பெப்டைட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா
ஸோ இது ஒரு நான் ஃபஸ்ட்டு 2 அமினோ ஆசிட் வரைஞ்சிக்கலாம் ஓகே ஸோ அமினோ ஆசிடோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னது எஸ் கார்பன் இருக்கும் 4 வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகும் ஒன்றில் COOH இருக்கும் அண்ட் ஒரு சைடு என்னவா இருக்கும் எஸ் NH2 அண்ட் ஒரு R குரூப் இருக்கும் அண்ட் ஒரு H குரூப் இருக்கும் சாரி ரைட் ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இருக்குது நம்ம இன்னொரு அமினோ ஆசிட் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு 2 அமினோ ஆசிடுக்கு நடுவில் மட்டும் இருக்கிறது எப்படின்னு நமக்கு பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இங்கே எடுக்கும்போது அதே தான் ஸோ NH2 நான் தனித்தனியாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக NH2 ஓகே அண்ட் கார்பன் இங்கே COOH அண்ட் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஒரு R குரூப் ஓகே லெட் இட் பி R2 இங்கே R1 ஸோ டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் காமிக்கிறதுக்காக ஓகே ஸோ திஸ் இஸ் அமினோ ஆசிட் 1 and this is amino acid 2 okay so இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படினா இதில இருக்கிற OH and இந்த H ரெண்டும் சேர்ந்து வாட்டர் எலிமினேட் ஆயிரும் ஓகே வாட்டர் எலிமினேட் ஆயிட்டு பாக்கி அப்படியே என்ன ஆகும் எஸ் கம்பைன்ட் ஆகும் சோ நம்ம கம்பைன் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் NH2 எஸ் கார்பன் R1 ஹைட்ரஜன் C இது வந்து டபுள் பாண்ட் O ரைட் C டபுள் பாண்ட் O பாண்ட் இது அப்படியே ஜாயிண்ட் ஆயிரும் ஸோ NH பாண்ட் CH COOH and R2 இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகும் ஓகே ஸோ இதில் இந்த இருக்கு பார்த்தீங்களா CONH குரூப் ரைட் திஸ் இஸ் அமைட் குரூப் ஸோ இதுதான் என்னது பெப்டைட் பாண்ட் ஸோ இது இம்பார்ட்டண்ட் MCQ ஓகே ஸோ இம்பார்ட்டண்ட் MCQ எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் பாண்ட் அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா பெப்டைட் பாண்டில் இருக்கிறது என்ன குரூப் அப்படின்னு கேட்பாங்க CONH குரூப் இட் இஸ் அ பெப்டைட் பாண்ட் ஓகே ஸோ எதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்கும் அமினோ ஆசிட்ஸ் ரெண்டுக்கு நடுவில் இருக்கும் ஸோ இதே மாதிரி இந்த சைடு ஒரு அமினோ ஆசிட் ஆட் ஆகுதுன்னா சேம் ஒரு வாட்டர் எலிமினேட் ஆகும் இதே மாதிரி ஒரு பெப்டைட் பாண்ட் அதே மாதிரி இன்னொரு அமினோ ஆசிட் ஸோ எவ்வளோ அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு பாலிமர் ஃபார்ம் பண்ணுதோ எல்லா இடத்துலையும் நடுவில் எவ்வளோ இருக்கும் ஒரு பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்கும் இதில் இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு 5 அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது ஓகே 5 அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு புரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது அப்போது இதில் how many peptide bonds will be there அப்படின்னு கேட்பாங்க ஸோ எவ்வளோ பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்குது என்ன சொல்லுங்கள் டக்குன்னு 30 seconds எவ்வளோ பெப்டைட் பாண்ட்ஸ் இருக்கு எஸ் நிறைய பேத்துக்கு 5ங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கும் ரைட் அப்சல்யூட்லி ராங் ஏன்னா 5 அமினோ ஆசிட் சொல்லியிருக்கோம் கரெக்டாங்களா அப்போ 5 அமினோ ஆசிட் அப்படிங்கும்போது அமினோ ஆசிட் 1 அடுத்தது அமினோ ஆசிட் 2 அமினோ ஆசிட் 3 amino acid 4 amino acid 5 right so 5 amino acids add பண்ணிருக்கோம் அப்ப எவ்வளவு peptide bonds இருக்கு 1 2 3 4 4 peptide bonds தான் இருக்கும் ஓகே சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க ஒன்னு இது என்ன பாண்ட் அப்படினு கேட்கலாம் அல்ல அந்த பாண்டோட பேர் என்னன்னு கேட்கலாம் அப்படி இல்லனா எவ்வளவு bonds கொடுக்கலாம்னு கேட்கலாம் ஓகே இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் MCQs ஓகே So each protein is a polymer of amino acid as there are 20 types of amino acids. So actually amino acids நிறைய இருக்கு but 20 types of amino acids தான் என்ன பண்ணுது proteins form பண்ணுது okay so example alanine cysteine proline tryptophan and lysine etc. So a protein is a heteropolymer and not a homopolymer. This is very important MCQ okay so protein அப்படிங்கிறது it is a heteropolymer not a homopolymer. So இது யாரு எஸ் அமினோ ஆசிட் CH ஒரு R பாண்ட் இருக்கு இந்த சைடு ஒரு NH2 பாண்ட் இருக்கு ரைட் இந்த பக்கம் ஒரு COOH பாண்ட் இருக்கு so this is amino acid so இது peptide bond ஃபார்ம் ஆகிறது so இங்க இருந்து OH and இந்த பக்கம் NH ல இருந்து ஒரு H so minus yes water elimination நடக்கும் பாக்கி அப்படியே கம்பைன்ட் ஆகும் and that is peptide bond C double bond O NH
ஸோ நிறைய அமினோ ஆசிட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறனால தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காமிச்சிருக்கோம். ஓகே, டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து பெப்டைட் பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் அண்ட் அதுதான் என்னது நமக்கு ப்ரோட்டீன்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் 1 2 அமினோ குரூப் இருக்குது, இங்கே ஒரே ஒரு அசிடிக் குரூப் தான் இருக்குது. ஸோ திஸ் அ பேசிக் அமினோ ஆசிட்ஸ் ரைட். ஸோ இங்கேயும் அதே தான் பேசிக் லைசின். ஓகே, அதே இங்கே பாருங்கள் 2 COOH குரூப், ஒரே ஒரு அமைன் குரூப் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் எஸ் ஆசிடிக், இது அதுவும் அசிடிக். ஸோ தட் இஸ் aspartic acid and glutamic acid. அண்ட் இங்கே பாருங்கள் அரோமேட்டிக் ரிங் இருக்கா. ஸோ அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ் யார் யார்? ஃபினைலாலனைன் phenylalanine, tyrosine, tryptophan. Okay. So a homopolymer has only one type of monomer repeating n number of time. Right? This is very important. So one type of monomer இருந்தா அது homopolymer. Homomer ஒரே மாதிரி. Okay. Next, this information about the amino acid content is important as later in your nutrition lessons you will learn that certain amino acids are essential for our health and they have to be supplied through our diet. This is very important. So amino acids நம்ம எப்படி classify பண்ண போறோம் அப்படின்னா amino acids 2 types பிரிக்க போறோம். ஒன்று essential. This is purely based on அதோட source, எங்கிருந்து நமக்கு அந்த source கிடைக்குதுங்கிறத பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஒன் இஸ் essential and another one is non-essential. எசென்ஷியல் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை, நமக்கு எசென்ஷியலாக வேணும். ஸோ வெளியிலிருந்து எடுப்போம். ஸோ ஃபுட்டெலாம் எடுத்துப்போம். ஓகே, ஸோ த்ரூ அவர் டயட்டில் மட்டும்தான் நமக்கு அது கிடைக்கும். த்ரூ அவர் டயட்டில் நமக்கு அது கிடைக்கிது அப்படின்னா அது எசென்ஷியல். எசென்ஷியலாக நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கிறோம். நான் எசென்ஷியல் அப்படின்னா நம்ம வெளியிலேருந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பாடியை என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். அது நான் எசென்ஷியல். ஸோ நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன்சைட் அவர் பாடி, are produced within our body. Okay, பாடியிலே ப்ரொடியூஸ் ஆகிறது நான் எசென்ஷியல் அண்ட் வெளியே டயட்லேருந்து எடுத்துக்கிறது எசென்ஷியல். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கெமிக்கல் ஸ்ட்ரக்சரில் திஸ் இஸ் அ ஹோமோபாலிமர், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மோனோமர்ஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது. ஹெட்ரோபாலிமர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது. இதை நம்ம கோபாலிமர்ஸ்னு சொல்லுவோம், ஹெட்ரோபாலிமர்ஸை. ஓகே, ஸோ வாட்டர் எலிமினேட் ஆகுது, CONH bond form ஆகுது and this is peptide bond. Hence the dietary proteins are the source of essential amino acids. So amino acids, essential amino acids ஓட source என்னன்னு கேட்டா dietary proteins. நம்ம வெளியிலிருந்து எடுத்துக்கூடிய டயட்லேருந்து வர்றது தான் என்னது எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ அதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் தான் என்ன ஆகும்? நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் போய் டைஜஸ்ட் ஆகி அமினோ ஆசிடாக அப்சர்வ் ஆகும். ஓகே, ஸோ தேர்ஃபார் அமினோ ஆசிட்ஸ் கேன் பி எசென்ஷியல் ஆர் நான் எசென்ஷியல். த லேட்டர் ஆர் தோஸ் விச் அவர் பாடி கேன் மேக். யார்? நான் எசென்ஷியல். நான் எசென்ஷியலுங்கிறது பாடி கேன் மேக். வைல் வி கெட் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் த்ரூ அவர் டயட் ஆர் ஃபுட். இந்த லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சென்டென்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ எதெல்லாம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடி கேன் ப்ரிப்பேர் அப்படிங்கிறது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். வெளியே டயட்லேருந்து தான் எடுக்கணும் அப்படிங்கிறது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஸோ எதெல்லாம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்? ஹிஸ்டிடின், லியூசின், ஐசோலூசின், வாலின், மெத்தியோனைன், த்ரியோனைன், ட்ரிப்டோஃபான், ஃபினைலனைன் அண்ட் லைசின். இது எல்லாமே என்னது? எஸ், எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். So proteins carry out many functions in living organisms. Some transport nutrients across cell membrane, right? So proteins carry out many functions in the living organism. Some transport nutrients across the cell membrane, right? இது எங்க பார்த்தோம்? Cell the unit of life ல பார்த்தோம், right? இந்த membrane proteins நாம என்னன்னு சொல்லுவோம்? Integral proteins, right? Integral proteins தான் என்ன பண்ணும்? Yes, transports பண்ணும். Then some fight infectious organisms. யார் இது? இது நம்ம எங்க பார்த்திருக்கோம்? இதுக்கு முன்னாடி படிச்சிருப்பீங்க, 10thலயே படிச்சிருப்பீங்க. எஸ், they are nothing but antibodies. Okay,
So they are made up of என்ன type of protein அப்படின்னா globulins. So they are immunoglobulins. Okay, they are immunoglobulins. இது எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா பிளாஸ்மாவோட கண்டென்ட்டா படிச்சிருப்பீங்க. பிளாஸ்மா புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாஸ்மா அப்படிங்கிறது யாரு? பிளட்ல, ரைட்? பிளட்டோட ஒரு காம்பனன்ட் பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய புரோட்டீனா குளோபுலின்ஸை படிச்சிருப்பீங்க. 3 புரோட்டீன் படிச்சிருப்பீங்க, ரைட்? என்னென்ன படிச்சீங்க? ஆல்புமின், அடுத்தது குளோபுலின்ஸ், தென் ஃபைப்ரினோஜன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ரைட்? அதில் இருக்கிற குளோபுலின்ஸ் தான் யாரு? எஸ், immunoglobulins ஃபார்ம் பண்ணும். Okay, so that is nothing but antibodies. So that is nothing but they fight the infectious agents. Okay, some are hormones. So சிலது வந்து hormones, peptide hormones னு சொல்லுவோம். There are peptide hormones. அதுக்கப்புறம் some are enzymes. Okay, so சிலதெல்லாம் enzymes-ஆ இருக்கு proteins-ல. So collagen is the most abundant protein in animal world. இது கண்டிப்பா கேட்பாங்க. This is very important MCQ. Okay, so எது வந்து most abundant-ஆ இருக்கு animal world-லன்னு கேட்பாங்க. So கொஸ்டினை கரெக்டாக படிக்கணும். animal world-னு கேட்டால் மட்டும்தான் collagen. Okay, அதே வந்து வேர்ல்டு ஹோல் பயோஸ்பியர்லேயே அதிகமாக என்ன இருக்கு, எந்த புரோட்டீன் இருக்கு அப்படின்னு கேட்டால் அது என்னது? ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். என்னது அது? ருபிஸ்கோ. ஓகே, ஸோ ஹோல் பயோஸ்பியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக இருக்கிறது யாரு? ருபிஸ்கோ தான். அதுல அனிமல் வேர்ல்டில் ஜாஸ்தியாக இருக்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு? கொலாஜன். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் MCQs. ஓகே, ஸோ இது செல் மெம்பரேன், ரைட்? ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல். அப்போ இது யாரு? லிப்பிட், ரைட்? ஃபாஸ்போ லிப்பிட்ஸ். ஸோ இது இங்கேயும் இருக்கு அண்ட் இங்கேயும் இருக்கு, விச் மீன்ஸ் ஃபாஸ்போலிப்பிட் பைலேயர். ஸோ இதில் இதே ஃபேட் சாலிபிளாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்ன ஆகும்? இந்த மெம்பரேன் வழியாக ஈஸியாக டிஃப்யூஸ் ஆகி வரும், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃபேட் சாலிபிள் மாலிகுல்ஸ். அதே இது ப்ரோட்டீன், ரைட்? ப்ரோட்டீனுங்கிறது ஃபேட், எஸ், ப்ரோட்டீன் வழியாக சாரி. ஸோ ஃபேட் சாலிபிள் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்? செல் மெம்பரேன் வழியாக ஈஸியாக வந்துடும். அதே வந்து வாட்டர் சாலிபிள் என்ன ஆகும்? இது ஃபேட் சாலிபிள் இதனால வர முடியாது, ரைட்? ஏன்னா பாஸ்போலிப்பிட், ஸோ ரிப்பல் பண்ணும். அதனால் இது ஒரு கேரியர் ப்ரோட்டீன் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ், உள்ள வழியாக தள்ளுவோம். ஓகே, ஸோ அது என்ன நம்ம சொல்லுவோம்? சேனல் ப்ரோட்டீன் சொல்லுவோம், இல்லை கேரியர் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன பார்த்தோம்? திஸ் இஸ் அ டைப் ஆஃப், திஸ் அ மாடிஃபிகேஷன் ஆர் டைப் ஆஃப் இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ். இதை நாம் செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் பார்த்தோம், ரைட்? இது இல்லாமல் வேறு டைப் ஆஃப் ப்ரோட்டீனும் இருக்குது. என்னது? பெரிஃபரல் ப்ரோட்டீன் பார்த்தோம், ரைட்? ஸோ பெரிஃபரல் ப்ரோட்டீன் மோஸ்ட்டாக இந்த மாதிரி கீழே இல்லை மேலே அந்த மாதிரி இருக்கும். எதுக்கு அது மெயினாக இருக்குது? ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டுக்காக இருக்குது. ஓகே, இது தே ஆர் நத்திங் பட் ஆன்டிபாடிஸ். இது ஹெவி செயின்னு சொல்லுவோம், இது லைட் செயின். ஸோ 2 ஹெவி செயின் இருக்கும், 2 லைட் செயின் இருக்கும். திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2. இங்கே 1, இங்கே 2. ஓகே, ஹெவி செயின் அண்ட் லைட் செயின் இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் இதுவும். ஓகே, இது எதுக்கு? ஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்ன பண்ணும்? எஸ், ஃபாரின் ஆர்கானிசத்து கூட எஸ் ஃபைட் பண்ணும். ஸோ பைண்ட் ஆகி ஃபைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு எபினெஃப்ரின். யார் இது? எஸ், அட்ரினல் கிளாண்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹார்மோன், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ பெப்டைட் ஹார்மோன், விச் மீன்ஸ் தட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன் சொல்லிட்டோம், அப்போனா லிப்பிட் லேயர் வழியாக உள்ளே வர முடியுமா? முடியாது. ஸோ இது என்ன பண்ணும்? தே வில் ஹாவ் தேர் ஓன் ரிசெப்டார் ப்ரோட்டீன்ஸ் இங்கே இருக்கும். ஓகே, அதுவும் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, அந்த ரிசெப்டார் ப்ரோட்டீன்ஸில் வந்து உட்காரும். ஸோ அப்போ ரிசெப்டார் ப்ரோட்டீன் என்ன பண்ணும்? உள்ள சிக்னல் கொடுக்கும், இந்த மாதிரி ஹார்மோன் வந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் உள்ள எல்லா பயாலஜிக்கல் ப்ராசஸும் நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் proteins as an enzymes. So actual proteins as enzymes என்ன இருக்கும்? ஆக்டிவ் சைட் இருக்கும். இந்த ஆக்டிவ் சைட்டில் யார் வந்து உட்காருவா? சப்ஸ்ட்ரேட் வந்து உட்காரும். ஓகே, இப்போ சப்ஸ்ட்ரேட் வந்தாச்சு, அங்கே அட்டாச் ஆயாச்சு.
இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போது என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் ரைட் இப்போ வந்து என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும் அண்ட் இது வந்து ரொம்ப டிரான்சியண்ட்டாக தான் இருக்கும் ஓகே ஸோ ஈஸியாக அடுத்தது என்ன ஆகும் எஸ் ஸோ இது வந்து என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் இதுக்கப்புறம் இது ஜாயின் ஆனதுக்கப்புறம் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும் அண்ட் இந்த ரெண்டு ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணும் அதுக்கப்புறம் என்சைம் தனியாக வந்துடும் ப்ராடக்ட் தனியாக வந்துடும் ஓகே ஸோ இங்கே இருக்கிற என்சைம் வந்து இந்த ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாது பட் ஜஸ்ட் அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான சர்ஃபேஸ் தான் கொடுக்கும் ஓகே ஸோ என்சைம்ஸ் தனியாக வந்துடும் ப்ராடக்ட் தனியாக வந்துடும் அந்த இந்த என்சைம்ஸை நம்ம ரீயூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது என்சைம்ஸ் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பின்னாடி படிப்போம் ஓகே அண்ட் திஸ் இஸ் கொலாஜன் தெரியுதுங்களா திஸ் இஸ் கொலாஜன் ஸோ இந்த கொலாஜன் இருக்கும்போது என்ன ஆகும் ஸ்கின் நல்லா டைட்டராக இருக்கும் ஸோ ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா இந்த கொலாஜன் எல்லாமே எஸ் டிஸ்இன்டிகிரேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் என்ன ஆகும் ஸ்கின்னு ஃபுல்லாக ப்ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும் ஓகே ஸோ கொலாஜன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இட் இஸ் அண்டர் தி ஸ்கின் மெயின்லி அனிமல்ஸில் ஸோ இப்போ என்ன நடக்குது கொலாஜன் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அப்படின்னு வெளியே விற்கிது ஸோ அதை வாங்கி சாப்பிட்றாங்க ஓகே நெக்ஸ்ட் வி ஆர் சீயிங் கோயிங் டு see about polysaccharides ஸோ polysaccharides ஸோ சாக்கரைட்ஸ்னா யாரு sugars poly means many ஸோ நிறைய sugars சேர்ந்து ஃபார்ம் பண்ணுவோம் ஸோ polymers of sugars பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே the acid insoluble pellet also has polysaccharides that is carbohydrates they are nothing but carbohydrates as another class of macromolecules polysaccharides are long chains of sugars they are thread that is literally a cotton thread cotton அப்படிங்கிறது என்னது ஒரு polysaccharide தான் okay containing different monosaccharides as an building block so monosaccharides தான் நம்ம என்ன சொல்றோம் monomers அப்படினு சொல்றோம் okay so glucose monomer வச்சிருக்கக்கூடிய polysaccharide one of the polysaccharide is starch ஆனா இது ரொம்ப branched இருக்கும் okay for example cellulose அப்படிங்கிறது polymeric polysaccharide consisting of only one type of monohydrate for example cellulose is a polymeric polysaccharide consisting of only one type of monosaccharide that is glucose so which means cellulose is made up of only glucose mean glucose மட்டும்தான் அப்ப அத நாம என்ன சொல்லுவோம் homopolymer அப்படினு சொல்லுவோம் right so homopolymer of glucose தான் யாரு cellulose right இப்போ இதுக்கு முன்னாடி starch பார்த்தோம் starch என்னது homopolymer of glucose தான் ஆனா இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் செல்லுலோஸ்க்கும் ஸ்டார்ச்சுக்கும் ஏன் ரெண்டு டிஃபரண்ட் பேரை வச்சிருக்கோம் பிகாஸ் செல்லுலோஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும் பெருசாக வந்து பிரான்ச்சஸாக இருக்காது ஆனால் ஸ்டார்ச் அப்படிங்கும்போது அதில் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரும் இருக்குது அண்ட் ஹைலி பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்குது ஓகே இது ரெண்டு தான் மெயின் டிஃப்ரென்ஸ் ஸோ ஸ்டார்ச் இஸ் அ வேரியண்ட் ஆஃப் திஸ் பட் ப்ரெசன்ட் ஆஸ் அன் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி இன் தி பிளான்ட் டிஷ்யூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி இந்த பிளான்ட் டிஷ்யூ யாருன்னு கேட்டால் அது ஸ்டார்ச் ஓகே செல்லோஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது செல் வால்ஸில் மேடப் ஆஃப் ஆயிருக்கு மீன் செல் வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் இன் பிளான்ட்ஸ் ரைட் ஸோ இது செல் வாலை நான் எடுத்து பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபிள்ஸாக இருக்கும் த்ரெட் மாதிரி இருக்கும் அண்ட் அதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் யார் எஸ் செல்லோஸ் செயின்ஸ் ஸோ செல்லோஸ் செயின் பாருங்கள் நல்லா அப்படியே லேயர்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும் பெருசாக நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய எண்ட்ஸ் எதுவுமே பெருசாக இருக்காது ஸோ அனிமல்ஸ் ஹேவ் another variant called glycogen இங்கே glycogen is also made up of glucose ஓகே இது எங்கே இருக்குது அனிமலில் ஸ்டார்ச்சும் செல்லுலோஸும் எங்கே இருக்குது பிளான்ட்ஸில் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் நெக்ஸ்ட் கம்ஸ் இன்னுலின் தயவு செஞ்சு இந்த இன்னுலின் இருக்கிற இடத்துல எழுதி வைங்க நாட் இன்சுலின் ஏன்னா நிறையா பேர் அதை தப்பு பண்ணுறீங்க இன்சுலின் இன்னுலின் இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் ஸோ நிறையா ஃப்ரக்டோஸ் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும் ஒரு இன்னுலின் ஃபார்ம் பண்ணும் இட் இஸ் நாட் இன்சுலின் ஓகே இன் அ polysaccharide chain say glycogen the right end is called as the reducing end R for R அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ ஒரு செயின் இருக்குது இல்லை பிரான்ச் இருக்குது ஓகே
ஸோ இதில் ரைட் சைடு எண்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெடியூசிங் எண்ட் அண்ட் லெஃப்ட் சைடு எண்டை நம்ம என்ன சொல்லுவோம் நான் ரெடியூசிங் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஃபார் ஆர் ரைட் சைடு reducing. It's also an sentence type question கேட்கக்கூடிய important MCQ. It has branches as shown in the form of cartoon. இதான் நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ இதான் என்னது glycogen. ஸோ heavily branched, right? ஸோ இது structure. ஸோ monomers குளுக்கோஸ்னால மேடப் ஆஃப் ஆகிருக்கிறது. அண்ட் இதில் reducing end, ரைட் சைடு இருக்கிற எண்ட் எல்லாம் reducing end and left side இருக்கிறது non-reducing end. So starch forms helical secondary structures. So starchல ரெண்டு varieties இருக்கு actually. அதில் ஒன்றில் helical structure இருக்கும், இன்னொன்றில் extensive branching இருக்கும், நிறைய branches இருக்கும். ஓகே, ஸோ இதில் அதனால் அந்த helical structures எல்லாம் இருக்கிறனால the starch can hold I2 molecules, that is iodine. அயோடின் மாலிகூல்ஸ் என்ன பண்ண முடியும் அந்த ஹெலிக்கல் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அதனால் ஸ்டார்ச்சில் அயோடினை ஊற்றினா ப்ளூ கலர் கிடைக்கும். ஓகே, த ஸ்டார்ச் அயோடின் இஸ் ப்ளூ இன் கலர். ஓகே, ஸ்டார்ச் அயோடின் கம்பைன் ஆகும்போது அது என்ன கலர் கிடைக்கும் நமக்கு ப்ளூ கலரில் கிடைக்கும். ஸோ ஸ்டார்ச் இருக்கா இல்லையா நம்ம அயோடின் ஊற்றி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ செல்லுலோஸ் டஸ் நாட் கண்டெயின் காம்ப்ளெக்ஸ் ஹெலிக்ஸ். செல்லுலோஸில் காம்ப்ளெக்ஸ் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கா இல்லை, தே ஆர் ஜஸ்ட் லேயர்டு, ரைட்? Hence cannot hold I2, that is என்னது iodine. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ச்னால ஹோல்ட் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் ஹோல்ட் பண்ணிக்கும். ஆனால் செல்லுலோஸ்க்கு ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, they are layered, right? ஸோ அதனால் என்ன பண்ண முடியாது, செல்லுலோஸ்னால ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே, the plant cell walls are made up of cellulose. ஸோ இது ஸ்டார்ச்சோட ஒரு ஹெலிக்கல் ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் அமைலோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அமைலோஸ்ன்னு கொடுத்தா இது எனக்கு தெரியாது, இது நம்ம படிக்கவே இல்லைன்ட்டு இல்லை. தே ஆர் நத்திங் பட் ஹெலிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் இஸ் அமைலோஸ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் பிரான்ச்டு ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எக்ஸாம்பிள் வந்து அமைலோபெக்டின். ஓகே, ஸோ திஸ் இஸ் அமைலோஸ், இது வந்து ஹெலிக்கலாக இருக்கும். ஓகே, அமைலோபெக்டின் அப்படிங்கிறது ஹைலி பிரான்ச்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் எஸ், இது மொத்தமாக நம்ம காமிச்சிருக்கோம் டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. ஸ்டார்ச்சில் அன்பிரான்ச்டு ஹெலிக்கல், இது பிரான்ச்டு. அண்ட் திஸ் ஒன் இஸ் கிளைகோஜன், கிளைகோஜன் ஹைலி பிரான்ச்டாக இருக்கும். அண்ட் திஸ் இஸ் செல்லுலோஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பீல்டு பொட்டேட்டோ எடுத்துகிட்டு அதில் அயோடின் இது பண்ணோம்னா வச்சு ஊற்றினோம்னா என்ன கலர் ஃபார்ம் பண்ணும், நமக்கு ப்ளூ கலர் ஃபார்ம் பண்ணும். ஏன் ப்ளூ கலர் ஃபார்ம் ஆகுது, பிகாஸ் இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது அயோடின் ப்ளஸ் ஸ்டார்ச் கொடுக்குறது, பொட்டேட்டோவில் ஸ்டார்ச் இருக்கிறனால. ஓகே, செல்லுலோஸ் கொடுக்குமா, இல்லை, செல்லுலோஸ் அயோடினை ஹோல்ட் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு எஸ் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. ஸோ பேப்பர் மேட் ஃப்ரம் பிளான்ட் பல்ப் அண்ட் காட்டன் ஃபைபர் இஸ் செல்லுலோசிக், ரைட்? ஏன்னா பிளான்ட்டோட இதில் பல்ப்லேருந்து எடுத்தாலும் சரி, காட்டன் ஃபைபர்லேருந்து எடுத்தாலும் சரி, ரெண்டுலேயுமே என்ன இருக்க போகுது, செல்வால் இருக்க போகுது. அண்ட் அந்த செல்வால் என்ன இருக்க போகுது, செல்லுலோஸ் இருக்க போகுது. ஓகே, they are more complex polysaccharides in nature. So they are more, they are sorry so there are more complex polysaccharides in nature. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குது, பட் இது இல்லாமல் மோர் காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட்ஸும் நேச்சரில் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இது யார், காட்டன் ஃபைபர்ஸ் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது. ஓகே, ஸோ தே ஆர் ஆல் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஸோ ஏன் நம்ம சொன்னோம், ஏன்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும், செல்ஸ் இருக்கும். அந்த செல்ஸ் இருந்தால் செல்வால் இருக்கும், அந்த செல்லுலோசிக் ஃபைபர்ஸில் என்ன இருக்கும், செல்லுலோஸ் இருக்கும். ஸோ இது காட்டன் ஃபைபர்ஸ். ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க, பேப்பர்ஸ் பண்ணுவாங்க. தே ஹாவ் அ பில்டிங் பிளாக்ஸ் அமினோ ஆசிட் சுகர்ஸ். ஸோ இதெல்லாம் யார் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸ். So these are all nothing but complex polysaccharides. So they have a building blocks, amino sugars and chemically modified sugars. So எல்லாமே எப்படி இருக்கு, building blocks amino sugars ஆ இருக்கு, that is amino acid plus sugars and chemically modified sugars ஆ இருக்கு. Example
glucosamine, N-acetyl galactosamine, etc. Okay, so acetyl galactosamine கூட ஒரு acetyl group joined இருக்கு, இங்க glucose கூட amine joined இருக்கு, right? So amino acid plus glucose இருக்கு. So இது important. So எப்படி கேட்பாங்கன்னா which of the following is an complex polysaccharide அப்படின்னு கேட்பாங்க. Okay, they are important MCQs. இந்த எக்ஸாம்பிள் படிச்சுக்கோங்க. So glucosamine or N-acetyl galactosamine. Okay, next exoskeletons of arthropods for example have a complex polysaccharide called chitin. This is very important. இது நாம எங்க படிச்சோம்? Animal kingdomல. Okay, so இந்த chitinum என்னது? It is an complex polysaccharide. Okay, so these complex polysaccharides are mostly homopolymer. இதுதான் ரொம்ப important. நம்ம complex polysaccharide இருக்கறனால நம்ம என்ன நினைப்போம்? காம்ப்ளெக்ஸா இருக்கு polysaccharide சொல்லிட்டோம். So அப்ப என்னவா இருக்கும்? heteropolymer இருக்கும் அப்படி நினைப்போம். But even though they are most complex in nature, but they are homopolymers. So அதோட monomers எப்படி இருக்கும்? complex structures ஆ இருக்கும்னு சொல்றாங்க. Okay, so இது yes, cockroach. நிறைய பேர் இப்பவே ஸ்கிரீனை தள்ளி வச்சிருப்பீங்க, right? So இந்த cockroachோட exoskeleton இருக்குல்ல, so that is made up of chitin, right? Arthropods இருக்கிற எல்லா exoskeletons. So இது ஒரு type of beetle. So இதில் இருக்கிறது இந்த hard covering தான் என்னது? Exoskeleton, and it is made up of chitin. Okay, so இது N-acetyl glucosamine ஓடது. They are monomers. See, இது ஒரு N-acetyl glucosamine. இதே மாதிரி இங்கேயும் ஒரு N-acetyl, அடுத்த N-acetyl glucosamine and அடுத்து அந்த மாதிரி போகும். ஓ சேமாக தான் இருக்குது, ரைட்? ஸோ ஹோமோபாலிமர். பட் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்ரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் N-acetyl glucosamines எல்லாம். ஓகே, அண்ட் இது ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். ஸோ லிப்பிட்ஸ் அப்படிங்கும்போது எஸ், லிப்பிட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசரால். Right? Nucleic acids அப்படிங்கிறது they are made up of nucleotides, right? So nucleotides அப்படிங்கிறது யார்? Nitrogenous bases plus sugar plus இன்னொரு ஆள் யார்? Yes, phosphorus, right? இதில் இந்த nitrogenous bases and sugar மட்டும் நாம் என்ன சொல்லுவோம்? Nucleoside. Okay, so nucleoside plus phosphorus தான் யார்? Sorry, phosphate தான் யார்? nucleotide. Next carbohydrates. Carbohydratesல simple carbohydrates இருக்கு, complex carbohydrates இருக்கு, right? Simple examplesல என்னெல்லாம் பார்த்தோம்? cellulose பார்த்தோம், starch, then glycogen. இதில் starchக்கு iodine கூட react ஆகி blue color form பண்ணும், right? celluloseனால form பண்ண முடியாது. and இங்கே complexல they are mostly homopolymer அப்படின்னு பார்த்தோம், right? So next proteins. Proteins are made up of amino acid and they are heteropolymers அப்படின்னு பார்த்தோம், right? and amino acid ரெண்டா டிவைட் பண்ணோம், essential amino acid and non essential amino acid. essentialனா வெளியே நம்ம டயட்ல essentialா எடுத்துக்கணும். so இதோட சோர்ஸ் என்னது? நம்மளோட டயட். நான் எசென்ஷியல்ங்கிறது நம்ம பாடியை ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நியூக்ளிக் ஆசிட். ஓகே, the other type of macromolecules that one would find in the acid insoluble pool. கரெக்டாக நம்ம நியூக்ளிக் ஆசிட் எங்கே பார்த்தோம்? insoluble poolல தான் பார்த்தோம், ரைட்? ஸோ insoluble fraction of many living tissue is the nucleic acid. இது ஒரு important MCQ. These are polynucleotides. நம்ம பார்த்தோம், கரெக்டாக? ஸோ polynucleotides என்ன சொன்னோம்? நிறைய நியூக்ளியோடைட்ஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் நியூக்ளிக் ஆசிட்ஸ், ரைட்? ஸோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னாவே யார் யார் இருக்கா? எஸ், சுகர், வெரி குட், ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேசஸ் ப்ளஸ் ஃபாஸ்பேட். இது மொத்தமாக சேர்ந்ததா யார்? நியூக்ளியோடைட்ஸ். அப்போ இதில் நியூக்ளியோசைட்ஸ் யார்? சுகர் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ், அதுதான் யார்? nucleosides, right? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. Together with the polysaccharides and polypeptides, these comprises the true macromolecular fraction of any living or a cell, right? So macromolecular fraction என்னெல்லாம் பார்த்தோம்? polysaccharides, polypeptides and polynucleotides பார்த்தோம், right? So இது structure of DNA and இது structure of
RNA. DNA அப்படிங்கிறது டபுள் ஸ்ட்ராண்ட், ரைட்? RNA அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்ட்ராண்ட், ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் தான் இருக்கும், இங்கே 2 ஸ்ட்ராண்ட் இருக்கும். அண்ட் இதில் ஆல்ரெடி பார்த்தோம், எப்படி பார்த்தோம்? G always binds with C அப்படின்னு பார்த்தோமா, நைட்ரோஜனஸ் பேசஸ். அண்ட் ஒரு ஸ்டாண்டில் இருக்கிற G இன்னொரு ஸ்டாண்டில் இருக்கிற C கூட என்ன ஃபார்ம் பண்ணும்? ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அது 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். அதே வந்து அடினைன் யார் கூட தான் பேரப் ஆகும்? தைமைன் கூட தான் பேரப் ஆகும். அண்ட் தே வில் ஃபார்ம் 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் டபுள் ஸ்ட்ராண்ட், இதில் சிங்கிள் ஸ்ட்ராண்ட். அண்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தோம் இதில் ஆல்ரெடி? இது எங்கே இருக்கும்? யுராசில் RNAல மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுக்கு பதில் DNAல யார் இருப்பா? தைமைன் இருக்கும்னு பார்த்தோம், ரைட்? ஸோ தைமைனோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோம்? தைமைனோட இன்னொரு பேர் என்னன்னா 5-methyl யுராசில். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, யுராசிலோட 5th பொசிஷனில் ஒரு மீத்தைல் குரூப்பை ஆட் பண்ணிங்கன்னா அது யார் ஆயிடுச்சு? எஸ், தைமைன் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ அதனால் for nucleic acids the building block is an nucleotide. This is very important MCQ. Nucleic acid oda building block யாருன்னு கேட்டா யாரு? Nucleotide. A nucleotide has 3 chemically distinct components. 3 chemically distinct components இருக்கு. என்னென்ன? One is the heterocyclic compound, and the heterocyclic compound அப்படிங்கிறது யாரு? Nitrogenous bases. Okay. The second one is the monosaccharide. இதுதான் யாரு? Sugar. And the third is an phosphoric acid, that is the phosphate group. So இந்த மூணு சேர்ந்தது தான் யாரு? Nucleotide. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்? Sugar plus nitrogenous base plus and phosphorus. இந்த மூணு சேர்ந்தது தான் யாருன்னு சொன்னோம்? Nucleotide அப்படின்னு சொன்னோம். So இதெல்லாம் தான் components. இது என்னது? Heterocyclic ring இருக்கிறது, right? And this is the nitrogenous base. Next comes pentose sugar. ஏன் pentose? 5 carbon இருக்கு, right? 1, 2, 3, 4 and this is the 5th carbon. Okay, அந்த 5th carbonல தான் யார் அட்டாச் ஆயிருக்கா? phosphate group அட்டாச் ஆயிருக்கு. எங்க? 5th carbonல. Okay, இந்த first carbonல தான் யார் அட்டாச் ஆயிருக்கா? nitrogenous bases. இந்த second carbonக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா, இதுல ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா this is RNA, ribose nucleic acid. Okay, அதுல ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா that is DNA, deoxyribonucleic acid. So அந்த deoxy அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்சிஜன் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த எங்க இல்லாத ஆக்சிஜன் அது? செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருக்காது. செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இருந்தா அது RNA, இல்லைன்னா அது DNA. அதனால தான் நம்ம அது என்னன்னு சொல்றோம்? deoxy அப்படின்னு சொல்றோம். ஓகே, the heterocyclic compounds in the nucleic acids are nitrogenous bases. என்னென்ன பேர் அதுக்கு? adenine, guanine, uracil, cytosine and thymine. ஸோ தைமைன் எங்கே மட்டும்தான் இருக்கும்? டிஎன்ஏல மட்டும்தான் இருக்கும். யுராசில் எங்கே மட்டும்தான் இருக்கும்? RNAல மட்டும்தான் இருக்கும். பாக்கி எல்லாமே ரெண்டுலேயுமே இருக்கும். ஓகே, அடினைன் அண்ட் குவானைன் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் பியூரின்ஸ் while the rest are substituted pyrimidines. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? அடினைனும் குவானைனும் தான் பியூரின்ஸ் and they will have 2 heterocyclic rings. ஓகே, அதே பைரிமிடின்ஸுக்கு only 1 heterocyclic ring இருக்கும். The skeletal heterocyclic ring is called as purine and pyrimidine respectively. So the skeletal heterocyclic ring இருக்கும் அதுக்கு. ஓகே, ஸோ இது purines, 2 ring இருக்கா? ஸோ purines இது எல்லாமே சிங்கிள் ரிங்கில் இருக்கும். ஸோ அது எல்லாமே pyrimidines. ஸோ purinesல adenine, guanine and இங்கே pyrimidinesல cytosine, uracil and thymine. ஸோ thymine-க்கு uracil-க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்கிற ஒரே ஒரு CH3 group தான். ஓகே, the sugar found in the polynucleotide is either ribose, that is a monosaccharide, pentose, or 2, இது என்னது? 2 prime. அப்படின்னு அர்த்தம் செகண்ட் பொசிஷன் ஆஃப் த கார்பன் அர்த்தம். ஓகே, செகண்ட் பொசிஷன் ஆஃப் த கார்பனில் deoxyribose 2 சுகர்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ரைபோஸ், இன்னொன்று 2ல deoxyribose. ஸோ deoxyribose அப்படிங்கிறது யாருக்கு? டிஎன்ஏல இருக்கும். ரைபோஸ் அப்படிங்கிறது RNAல இருக்கும். ஓகே, a nucleic acid containing deoxyribose is called deoxyribonucleic acid, that is DNA, while that which contains ribose is called as ribonucleic acid, that is RNA. So இது pentose sugar, nitrogenous base. So pentose sugar இருக்கு, nitrogenous base மட்டும் இருக்கு. அப்பனா இது யாரு? They are nucleosides, right? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. nitrogenous base பதிலா ஒரு adenine கொடுத்துருக்காங்க and this is the sugar, right? So adenine இருக்கிறனால இது என்னன்னு சொல்றோம் நாம? adenosine. நம்ம என்ன பார்த்தோம்? purines அப்படின்னா INE முடியும்னு பார்த்தோம், right? So it is adenosine, nucleosides மட்டும்.
Then this one, phosphate இருக்கு, sugar இருக்கு, and nitrogenous base இருக்கு. அப்போ இது என்னது? Nucleotide. Okay. So phosphorus group 5th positionல attach ஆயிருக்கு and first positionல யார் இருக்கா? Yes, nitrogenous bases இருக்கு. Okay. Next, structure of proteins. So nucleic acid பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். So nucleic acid அப்படிங்கும்போது it is made up of nucleotides and nucleotides அப்படிங்கும்போது it is made up of sugar and nitrogenous base and protein. Phosphorus. So இது மட்டும்தான். Okay. Next we are going to see about structure of proteins. இதில் already கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம், right? Proteins are made up of amino acids, right? And amino acids homopolymers இல்லை heteropolymers of amino acids. It is always heteropolymers of amino acid, right? Proteins as mentioned earlier are heteropolymers containing strings of amino acid. இந்த heteropolymerங்கிற வார்த்தை ரொம்ப important. Okay, மறந்துடக்கூடாது. Structure of molecules means different things in the different contexts. In inorganic chemistry, the structure invariably refers to the molecular formula, right? Inorganic chemistry நம்ம என்ன சொல்றோம்? Structure அப்படிங்கிறது molecular formula தான் சொல்றோம். இப்போ NaCl, MgCl2 இதெல்லாமே என்னது? Structures. அதே நம்ம organic chemistry வரும்போது நம்ம அதை 2-dimensional எழுதுவோம், right? Always write a 2-dimensional view of the molecule while representing the structure of a molecule. Example, benzene, naphthalene இதெல்லாம் போடும்போது நம்ம 2-dimensional வரைவோம், right? Ring. Physicists conjure up the Physicists conjure up the 3-dimensional views of molecular structures while biologists describe the protein structure at 4 levels. Actually வந்து physicists பொறுத்த வரைக்கும் 3 levels 3D வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க, பட் நாம அதை 4 levels சொல்ல போறோம். Okay. So this is 2D structure. இது யாரு? It's a benzene ring. Okay. And this is naphthalene. இதை நம்ம molecular model கொண்டு பார்க்கணும்னா இந்த மாதிரி இருப்போம், right? The sequence of amino acid, that is the positional information in a protein, which is the first amino acid, which is the second and so on, is called primary structure of a protein. So primary structure of protein அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு amino acid and next amino acid and next amino acid and next amino acid. இதே மாதிரி லைனா இருந்துச்சுன்னா அது yes, it is called primary structure of a protein. A protein is imagined as a line. The left end represents by the first amino acid and the right end represented by the last amino acid, right? So என்னோட left endல இருக்கிறது first amino acid. அப்படிதான் நம்ம positioning பண்ணுவோம். And என்னோட right endல இருக்கக்கூடியது last amino acid இருக்கும். Okay. So இதுல left side is the first amino acid and right side is the last amino acid. So protein structureல இது primary structure. ஒரு amino acid பக்கத்துல இன்னொரு amino acid பக்கத்துல இன்னொன்னு. அது இல்லாம secondary structure இருக்கு. Secondary structure அப்படிங்கிறது helicals-ஆ இருக்கும். So இந்த மாதிரி helical-ஆ இருக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி pleated-ஆ இருக்கலாம். Okay, alpha helical structures இருக்கும், அப்படி இல்லைனா pleated structures இருக்கும். அது அடுத்தது இருக்கிறது tertiary structures. இதுக்கு நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா hydrogen bonds இல்லனா disulfide bonds இதெல்லாம் இருக்கும். அதனால தான் என்ன ஆகுது, இந்த skeletal structure and pleated structures எல்லாம் வருது. Okay, other than the peptide bond இதெல்லாம் இருக்கும். And tertiary structure அப்படிங்கிறது இதுவே இன்னும் நல்ல woolen ball மாதிரி நல்லா சுத்தி வச்சோம்னா எப்படி இருக்கும்? thread இருக்குல, thread நம்ம ரொம்ப சுத்தி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ஒரு ball மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறது tertiary structure. ஒரு 2-3 tertiary structure சேர்ந்து நல்லா சுத்தி இன்னும் காம்ப்ளிகேட்டடா இருந்தா எப்படி இருக்கும்? That is quaternary structure. Okay, நீங்க படிக்கிற ஹீமோகுளோபின் இருக்கா? ஹீமோகுளோபின் படிப்போமா? Yes, எங்க படிக்கிறோம்? சர்க்குலேஷன்ல படிப்போம். RBC எங்கெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, right? That is nothing but a quaternary structure. Okay, so amino acid பொறுத்த protein structures பொறுத்த வரைக்கும் primary structure இருக்கு, secondary structure, tertiary structure and quaternary structures. Most of the tertiary structure and quaternary structures தான் enzymatic activity எல்லாமே பண்ணும். And primary and secondary structures mostly எங்க இருக்கும்னா நம்மளோட building blocksல இருக்கும். Okay, structural protein-ஆ இருக்கும். The first amino acid is also called as N-terminal amino acid. The first amino acid is also called as N-terminal amino acid. ஏன் N-terminal amino acid சொல்றோம்? ஏன்னா நம்ம amino acid எழுதும்போது பாருங்க நம்ம எப்படி எழுதுவோம்? COOH and NH2 இப்படி தான் எழுதியிருப்போம், கரெக்டா? ஸோ அது பக்கத்தில் இன்னொரு amino acid வரும்போது இதில் இருக்கிற OH group போயிடும், பட் இங்கே NH வரும் and again COOH இப்படி தான் இருக்கும். ஸோ லைனாக இப்படி தான் என்ன இருக்கும்? Yes, bond form பண்ணியிருக்கும். ஸோ this is the peptide bond CONH, right?
ஸோ என்னோட இந்த சைடில் பாருங்கள் என்ன இருக்குது, ஃபஸ்ட் அமினோ ஆசிடோட இந்த சைடில் இருக்கிறது என்ன இருக்குது, N, நைட்ரஜன் தான் இருக்குது. தட்ஸ் வை திஸ் இஸ் கால்ட் அஸ் N டெர்மினல் அமினோ ஆசிட். அதே இந்த எண்டில் இருக்கிற அமினோ ஆசிடோட குரூப்பில் யார் இருக்கா, கார்பன் இருக்குது, ரைட். திஸ் லாஸ்ட் அமினோ ஆசிட் இஸ் கால்ட் அஸ் C டெர்மினல் அமினோ ஆசிட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அமினோ ஆசிட் நம்ம என்ன சொல்கிறோம், N டெர்மினல் அமினோ ஆசிட்னு சொல்கிறோம். அண்ட் த லாஸ்ட் ஒன்று C terminal amino acid சொல்கிறோம். A protein thread does not exist throughout as extended rigid rod. So usually protein thread எப்படி இருக்காது, rigid rod மாதிரி throughout extend ஆயிருக்காது. The thread is folded in the form of helix. So அப்போ என்ன ஆகும், இப்படி ராடு மாதிரி இல்லாமல் ஹெலிக்கலாக இருக்கும். Similar to an revolving staircase. Of course, only some portions of the protein thread are arranged in the form of helix. In proteins, only right-handed helix are observed. So, இது ரொம்ப important MCQ. Right-hand side helical form ஆகிறது மட்டும்தான் இருக்குது, left-hand side இருக்கிறது கிடையாது proteins-ல. Okay. So, இது N-terminus காமிக்கிறதுக்காக. So, இது நம்ம yes. கார்பனில் COOH group எல்லாமே இருக்குது, இந்த N position இங்கே தான் இருக்குது, ரைட், இந்த சைடில். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் அப்படிங்கிறது எனக்கு N-terminusல இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ CONH பாண்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஒரு அமினோ ஆசிட், அந்த சைடு இருக்கிறது ஒரு அமினோ ஆசிட். ஸோ இந்த சைடு இருக்கிற டெர்மினலில் யார் வரா, N வருது, ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிட். லாஸ்ட் அமினோ ஆசிட்ல யார் இருக்கா, கார்பன் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், கொஞ்சம் மாலிகுலராக கொடுத்துருக்கோம். ஸோ இது ஆல்ஃபா ஹெலிக்ஸ், இதுக்கு நடுவில் என்னாகும், ஹைட்ரஜன் பாண்ட்ஸு இல்லை டைசல்ஃபேட் பாண்ட்ஸு அந்த மாதிரி பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இது பீட்டா ஷீட்ஸு. ஸோ ஷீட்ஸ் இந்த மாதிரி இருக்கா, 1ல் வர மீன் 1Dயில் வரது அந்த மாதிரி தான் வரையலாம், கரெக்டாக. ஸோ 1 dimensionல். ஸோ இதுக்கு கீழெல்லாம் என்ன இருக்குது, பிட்வீன் தி பிட்வீன் த அமினோ ஆசிட்ஸ் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை தான் இந்த பெப்டைட் பாண்ட்ஸ். இது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும்போது தான் என்னவா மாறுது, டெர்ஷியரியாக மாறுது. ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் டைசல்ஃபேட் பாண்ட்ஸ், அது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும்போது தான் என்னவா மாறுது, குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸாக மாறுது. Other regions of the protein thread are folded into the other forms in what it is called as secondary structures. In addition, the long protein chain is also folded upon itself like a hollow woolen ball, giving rise to a tertiary structure. Okay? So, அதே தான் இது beta pleated, pleat மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, இப்படி and இப்படி and இப்படி. ஸோ இந்த மாதிரி ப்ளீட் மடிக்கிற மாதிரி சாரி ப்ளீட் மடிப்பாங்கள்ல அதே மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் த ஆல்ஃபா ஹெலிக்ஸ். ஸோ இது லிட்டலாக எப்படி இருக்குது பாருங்கள், ஹெலிக்ஸ். ஓகே, ஸோ இது இன்னுமே காம்ப்ளிகேட்டடாக இது பண்ணும்போது தான் என்ன ஆகுது, உள்ளன் பால் மாதிரி சுற்றும் போது அதுதான் இன்னும் எப்படி மாறுது, ஹெலிக்ஸாக மாறுது, டெர்ஷியரி அண்ட் குவாட்டர்னரியாக மாறுது. ஓகே, ஸோ பாலிபெப்டைடு தான் என்னது இதோட பேக் போன்ஸ். ஸோ பேக் போன் என்னது, பாலிபெப்டைட். அது இல்லாமல் நடுவில் அயானிக் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகலாம், டைசல்ஃபேட் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகலாம். இதெல்லாம் தான் என்ன பண்ணுது, அதை இன்னும் நல்ல உள்ளன் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கோ இல்லை ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கோ மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் கிவ் ரைஸ் டு அன் 3-dimensional view of a protein. ஸோ எது வரைக்கும் நம்ம 3-dimensional viewன்னு சொல்கிறோம், tertiary protein. Okay, so the tertiary structure is absolutely necessary for many biological activities of the protein, especially enzymes. Some proteins are assemblage of more than one polypeptide or subunits. So some proteins are assemblage of more than one polypeptide or subunits. அப்போ என்ன அர்த்தம், ஒரு polypeptide chain மட்டும் இல்லாமல் நிறைய polypeptide chain சேர்ந்து ஒரு protein ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் யாரு, நம்மளோட quaternary structure. The manner in which these individuals folded polypeptides or subunits are arranged with respect to each other. Example, linear string of spears. Spears arranged one upon each other in the form of cube or plate, etc. is the architecture of a protein, otherwise called as quaternary structure of protein. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு tertiary structure and அதுக்கு பக்கத்திலே இன்னொரு tertiary structure and அதுக்கு மேலே இன்னொன்று and இதுக்கு மேலே இன்னொன்று. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆக முடியும், இந்த மாதிரி மேலே மேலே அடுக்கி வச்ச மாதிரி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இது என்ன ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ஆர் குவாட்டர்னரி? இட் இஸ் குவாட்டர்னரி. ஏன், இந்த ஒரு கலருமே என்னது, ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு, குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி ஜஸ்ட் ஓவரால் வியூக்காக. ஸோ ஒரே லைனாக இருக்கிறது அப்படிங்கிறது ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், ஒரு அமினோ ஆசிட்
amino acid 1, amino acid 2, amino acid 3 இந்த மாதிரி லைன் அரேஞ்ச் ஆயிருந்தா அது yes primary structure. அதே secondary structureனா alpha helix and beta pleated. alpha helix இருக்கும் and helical shape இருக்கும் and beta pleated நல்லா pleats வந்த மாதிரி ஷீட்டா இருக்கும். okay next comes tertiary. tertiaryங்கிறது ஒரு protein within that என்ன இருக்கும் ionic bonds இல்ல hydrogen bonds இல்ல disulfide bonds எல்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு த்ரெட்டை நம்ம சுற்றி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதே வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற மாதிரியே 2-3 ப்ரோட்டீன் சேர்ந்து ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். ஸோ மோஸ்ட்டாக இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் என்சைம்ஸில். ஓகே பாக்கி ப்ரைமரி செகண்டரி எல்லாம் மெயினாக எஸ் ஸ்ட்ரக்சர் இல்லை பட் உங்கள் புக்கில் ஒரு லைன் இருக்கும் செகண்டரி ஸ்ட்ரக்சரும் என்சைமேட்டிக் இதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே adult human hemoglobin consists of 4 subunit. so adult human-ஓட hemoglobin எப்படி இருக்கும் 4 subunits இருக்கும். so 4 subunits யார் 2 alpha sorry so 2 alpha and 2 beta subunits இருக்கும். okay so 2 of these are identical to each other which means 2 alpha ஒரே மாதிரி 2 beta identical. hence 2 subunits of alpha type and 2 subunits of beta type together constitute the human hemoglobin. so இப்போ இது வந்து tertiary structure இல்ல quaternary structure இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். yes this is quaternary structure. very good. so இதுதான் structure. so இது ஒரு type இது ஒரு type இது ஒரு type இது ஒரு type. so 2 alpha and 2 beta. okay so அப்போ இது quaternary structure and இதோட ஒரு ஸ்ட்ரக்சர்லையுமே யார் இருப்பா ஹீம் குரூப் சாரி ஒரு ஸ்ட்ரக்சர்லையுமே யார் இருப்பா ஹீம் குரூப் இருக்கும் அண்ட் இந்த ஹீம் குரூப்லலாம் யார் இருப்பா அயன் இருக்கும். ஓகே அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேரியிங் தி ஆக்சிஜன். ஸோ அப்போ ஒரு ஹீமோக்ளோபினில் எவ்வளோ ஆக்சிஜன் கேரி பண்ண முடியும் 4 ஆக்சிஜன் தான் கேரி பண்ண முடியும். ஓகே so enzymes almost all enzymes are proteins but செல்லது மட்டும் நியூக்ளிக் ஆசிட்லேருந்து வரக்கூடிய என்சைம்ஸ் இருக்குது. that type of enzymes are called as ribozymes. this is very important MCQ நிறைய இடத்துல கேட்பாங்க. ஓகே ஸோ முக்கால்வாசி இருக்கிற என்சைம்ஸ் எல்லாமே ப்ரோட்டீன்ஸாக தான் இருக்கும் ஆனால் அது இல்லாமல் சில நியூக்ளிக் ஆசிட் என்சைம்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போ அந்த என்சைம்ஸோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அந்த என்சைம்ஸோட பேர் ribozymes. one can depict an enzyme by a line diagram, right? ஒரு enzyme நம்ம line diagram வச்சு சொல்லலாம். an enzyme like any protein has a primary structure that is amino acid sequence of the protein. அவ்வளோதான் ஒன்றும் கிடையாது. enzyme அப்படிங்கிறது என்னது இட்ஸ் லைக் எனி அதர் ப்ரோட்டீன். அதுக்கு என்ன இருக்கும் primary structure இருக்கும் amino acid sequence எல்லாம் இருக்கும் and secondary structure and tertiary structure எல்லாமே ஃபார்ம் பண்ணும். enzyme like any protein has the secondary structure and tertiary structure. When you look at the tertiary structure, you will notice that the backbone of the protein chain folds upon itself, the chain crisscross itself and hence many crevices or pockets are made. ஆமாவா இல்லையா? So இது yes primary structure and this one secondary structure, right? அப்போ இதெல்லாம் இல்லாமல் இது இன்னும் என்ன ஆகுது நல்ல கர்வ் ஆகுது. எஸ் பாக்கெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் நடுவில். ஸோ இது ஒரு பாக்கெட் மாதிரி ஆக்ட் ஆகும். ரைட் ஸோ இந்த மாதிரி நல்லா சுற்றி இருக்கிறது. ஸோ கிறிஸ்கிராஸ் செயின்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுறது இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன இருக்கும் பாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஓகே ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா ஹெலிக்ஸு பீட்டா ப்ளீட்டட் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லா சுற்றி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட் ஸோ திஸ் இஸ் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சரில் இந்த ஏரியாவை நான் என்ன சொல்கிறேன் பாக்கெட்னு சொல்கிறேன். ஸோ பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். நான் 3D மாடலில் எடுத்தேன்னா it looks like a pocket. so அப்போ இங்கே தான் என்ன வந்து உட்கார போகுது சப்ஸ்ட்ரேட் வந்து உட்காந்து ரியாக்ஷனை நடத்த போகுது. ஓகே தட்ஸ் வை திஸ் கேன் ஆக்ட் as an enzymes. ஸோ என்சைம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இட் வில் கிவ் த சர்ஃபேஸ் ஃபார் த ரியாக்ஷன். அவ்வளோதான் என்சைம்ஸ். ஸோ என்சைம்ஸ் வந்து ரியாக்ஷனில் யூஸ்ட் அப் ஆகாது பட் இட் வில் கிவ் அன் சர்ஃபேஸ் ஃபார் ரியாக்ஷன். ஸோ இப்போ ஆக்டிவ் சைட் இருக்குது சப்ஸ்ட்ரேட் இருக்குது அண்ட் இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த ஆக்டிவ் சைட்டில் உட்கார்ந்ததுக்கப்புறம் ஆக்சுவலாக இங்கே வந்து ப்ராடக்ட் என்னென்னா இந்த சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணி 2 ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணணும். ஓகே இதுதான் ரியாக்ஷன் இங்கே நடக்க போகுது. ஸோ அப்போ என்ன ஆகும் இது 2 உட்கார்ந்ததுக்கப்புறம் தே வில் அண்டர்கோ தி கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் த ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்டு. ஸோ இந்த இதுக்கு பேர் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்
அண்ட் இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேட், அங்கேயே ரொம்ப நேரம் நிற்காது. இட்ஸ் a very transient state. உடனே என்னவா மாறும்? ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்சைம்ஸ் தனியாக மாறும். ஓகே, ஸோ ஒன் சச் பாக்கெட் இஸ் ஆக்டிவ் சைட். ஸோ அந்த பாக்கெட் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆக்டிவ் சைட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. An active site of an enzyme is an crevice or pocket into which the substrate fits. எந்த இடத்துல போய் எந்த பாக்கெட்டில் போய் substrate fix ஆகுதோ that area is called as, that pocket is called as active site. Thus enzymes through their active site catalyze reactions at a high rate. So thus enzymes through their active site, so active siteல catalyze the reactions at a high rate. So என்ன பண்ணுது? catalyze பண்ணுது. So என்ன catalyze பண்ணும்? catalyze என்ன பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூஸ்வலாக ஒரு ரியாக்ஷனை நம்ம அண்டர்கோ பண்ணணும் அப்படின்னா இட் வில் நீட் சம் த்ரெஷோல்ட் எனர்ஜி. இந்த த்ரெஷோல்ட் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும்? எஸ், அந்த ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ரைட்? பட் என்சைம்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் டிக்ரீஸ் திஸ் த்ரெஷோல்ட் எனர்ஜி. ஸோ நம்ம இப்போ இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் ஆக வேண்டியது, ரைட்? பட் இப்போ என்சைம்ஸ் இருந்தால் நம்ம இவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலே என்ன ஆகும்? ரியாக்ஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ கம்மி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிலே நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரியாக்ஷன்ஸை நடத்த முடியும். ஸோ ரியாக்ஷன் ரேட் ஃபாஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ என்சைம் catalyze differ from inorganic catalyst in many ways, but one major difference needs mention. Inorganic catalyst works efficiently at high temperature. Inorganic catalyst அப்படிங்கிறது high temperatureல நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். high temperatures and high pressures. பட் என்சைம்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா high temperaturesல டேமேஜ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் above 40 டிகிரி செல்சியஸ் என்சைம்ஸ் என்ன ஆகும்? டேமேஜ் ஆயிரும். ஸோ அப்போ அங்கே ரியாக்ஷன்ஸு கேட்டலைஸ் பண்ண முடியாது. பட் அதே இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்னா ஹை டெம்பரேச்சர்னாலும் சரி ஹை ப்ரெஷர்னாலும் சரி அது என்ன ஆகும்? எஸ், ஈஸியாக catalyze பண்ணும். However, enzymes isolated from organisms whose normally live under extreme high temperatures. So, இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. நார்மலாக நாம் என்ன சொன்னோம்? நார்மலாக பயோமாலிகுல்ஸ் லிவிங் ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்கிற என்சைம்ஸ் ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணாது. 40க்கு மேலே போனாலே என்ன ஆயிரும்? டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும், ரைட்? ஆனால் சில ஆர்கானிசம்ஸ் வாழ்கிறதே எங்கே வாழுது? ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸில் வாழுது. லைக் ஆர்கிபாக்டீரியா, நம்ம பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் பார்த்தோம், ரைட்? ஸோ ஆர்கிபாக்டீரியாஸ் எல்லாமே வெரி ஹை டெம்பரேச்சரில் வரும், இல்லைனா வெரி ஹை பிஹெச் இருக்கிற இடத்துல வாழும், இல்லைனா ரொம்ப அசிடிக்காக இருக்கிற இடத்துல வாழும், ரைட்? ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் என்சைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தே ஆர் ரெசிஸ்டன்ட் டு தட் டெம்பரேச்சர் அண்ட் தட் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ அதுலேயும் அது என்ன ஆகும்? அந்த என்சைம்ஸ் ஆக்ட் ஆகும். So normally live under extremely high temperatures. Example, hot winds, sulfur springs are stable and retain their catalytic power even at high temperatures up to 80 degree to 90 degree. This is very important. இது sentence typeல கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த 80 degree to 90 degree பதிலாக 40 டிகிரின்னு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு உங்கள் மைண்டில் எப்படி இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 40 டிகிரி பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கும். ஸோ அதை நாங்கள் கரெக்டாக எழுதிட்டு வந்துடுவீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ நார்மல் டெம்பரேச்சரில் 40 டிகிரி வரைக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய என்சைம்ஸ் சர்வைவ் ஆகும் அண்ட் கேட்டலைஸ் பண்ணும் ரியாக்ஷனை. அதே 40 அபோவ் போயிடுச்சுன்னா நார்மலாக இருக்கக்கூடிய நார்மல் என்வாரன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தில் என்சைம்ஸ் டிகிரேட் ஆயிரும். அதே நல்ல எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர்ஸில் வாழக்கூடிய அனிமல்ஸ்க்கு அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்துக்கு அப்படின்னா அவங்களுக்கு இட் வில் பி லைக் அப் டு 80 to 90 டிகிரி வரைக்கும் என்ன ஆகும்? அந்த என்சைம்ஸ் அதோட ஆக்டிவிட்டியை பண்ணும். ஓகே, thermal stability is thus an important quality of such enzymes isolated from thermophilic organisms. So thermal stability, so high temperature 80 degree to 90 degree Celsius வரைக்கும் அதனால ஸ்டேபிளாக இருக்க முடியும். அதுதான் நம்ம thermal stability சொல்கிறோம். thermalனா heat, temperature. Okay, is thus an important quality of an enzyme isolated from the thermophilic organism. Chemical reactions. அடுத்து நம்ம பார்க்க போகிறது chemical reactions. எப்படி என்சைம்ஸை நம்ம chemical reactionsல யூஸ் பண்ணுறோம். ஓகே, so how do we understand these enzymes? So enzymes முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு chemical reaction என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம enzymes பற்றி அடுத்தது புரிஞ்சுக்க முடியும். So chemical compounds undergo two types of changes. A physical change simply refers to as change in shape without breaking of bonds. So physical change ஒன்று இருக்குது, இன்னொன்று chemical change ஒன்று இருக்குது. physical change அப்படின்னா பாண்ட் எதுவுமே பிரேக் பண்ணாமல் உள்ளே இருக்கிற கெமிக்கல் ஃபார்முலா இல்லை மாலிகுல்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் வராமல் ஃபிசிக்கல் ஃபார்ம் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது எஸ் ஃபிசிக்கல் சேஞ்ச். அதே கெமிக்கல் சேஞ்ச்னா ஏதாவது ஒரு பாண்டு பிரேக் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு பாண்டை மேக் பண்ணியோ நம்ம ஒரு ரியாக்ஷன் நடத்துகிறோம். ஸோ தட் இஸ் கெமிக்கல் சேஞ்ச்.
So this is a physical process. Another physical process is a change in state of matter, right? Change in state of matter is a physical process. இப்போ ஐஸ் மெல்ட் ஆகி உங்களுக்கு வாட்டர் ஃபார்ம் பண்ணுது ஆர் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி வேப்பர் ஆகுது. பட் ரெண்டுலேயுமே என்ன மாலிகுல் இருக்குது? இந்த மூணுலேயுமே என்ன மாலிகுல் இருக்குது? H2O மாலிகுல் தான் இருக்குது, ரைட்? ஸோ அங்கே கெமிக்கல் சேஞ்ச் எதுவுமே நடக்கலை, பட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டில் இருந்தப்போ அது சாலிட், அதுக்கப்புறம் லிக்விட், இப்போ அது கேஸியஸாக மாறி இருக்குது. ஸோ ஸ்டேட் ஆஃப் மேட்டர் சேஞ்ச் ஆகிருக்கு, பட் கெமிக்கல் ஃபார்ம்லாம் சேஞ்ச் ஆகலை. அம்மே ஸோ the chemical formula change ஆகலை, பட் physical state மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ these are also physical process. ஸோ இதுவும் என்னது? It's a physical process. ஸோ சாலிட் வாட்டர், தட் இஸ் ஐஸ், ரைட்? சாலிடாக இருக்குது. அண்ட் இது என்ன ஆகுது? மெல்ட் ஆகும்போது லிக்விட் ஆகுது. அண்ட் எகெயின் இதை நான் ஃப்ரீஸ் பண்ணேன்னா சாலிட் ஆகுது. பட் இந்த ரெண்டுலேயுமே என்ன மாலிகுல் தான் இருக்குது? எனக்கு H2O மாலிகுல் தான் இருக்குது. ஸோ கெமிக்கல் ஃபார்முலாவில் எந்த விதமான சேஞ்சஸும் வரல, பட் ஃபிசிக்கலி என்ன இருக்குது? ஸ்டேட் ஆஃப் மேட்டர் மாறி இருக்கு. However, when bonds are broken and new bonds are formed during transformation, this will be called a chemical reaction. So, ஒரு bond break ஆகி இல்லைன்னா ஒரு புது bond form ஆகி, ஸோ இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா that is called as chemical reaction. ஏன்னா கெமிக்கலி உள்ள மாலிகுலர் இது ஃபார்ம் வந்து என்ன ஆகுது? மாறுது. ஓகே, ஸோ bond breaking and bond formation. ஸோ இப்போ நான் எனர்ஜி கொடுத்து என்ன பண்ணுறேன்? பாண்டை பிரேக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நியூ மாலிகுல்ஸ். இது ஒரு மாலிகுல், அது வேறு மாலிகுலாக நம்ம மாறி இருக்குது. அண்ட் இங்கே வேறு மாலிகுலாக இருந்தது ஒன்றா சேர்ந்து ஒரு மாலிகுலாக மாறி இருக்குது, ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்சஸ், மாலிகுலர் வைஸ் சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதனால இதை நம்ம என்ன சொல்கிறோம்? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் BaOH twice, ஆக்சுவலாக இந்த 2 இங்கே, ஓகே, BaOH twice ப்ளஸ் H2SO4, இந்த ரெண்டு ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்னா BaSO4 அண்ட் 2 டைம்ஸ் H2O ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நான் கொடுத்த ரியாக்டன்ட் பாருங்கள், இதுதான் நான் சப்ஸ்ட்ரேட்டுன்னு சொல்கிறேன். சப்ஸ்ட்ரேட் ஆர் ரியாக்டன்ட், அதில் BaOH twice அப்படிங்கிற மாலிகுல் இருக்குது அண்ட் H2SO4 அப்படிங்கிற மாலிகுல் இருக்குது, ரைட்? அதே என்னோட ப்ராடக்டில் பாருங்கள், BaSO4 இருக்குது, 2H2O இருக்குது. இந்த ரெண்டும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ், ரைட்? பட் இதுக்குள்ளே நடந்த ரியாக்ஷனில் தான் அது ஃபார்ம் ஆகிருக்கு. ஆமே ரைட்? ஸோ திஸ் டைப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கெமிக்கல் ரியாக்ஷன். ஏன்னா மாலிகுலர் ஃபார்முலாவே மாறி இருக்கு. ஓகே, இட் இஸ் அன் இன்ஆர்கானிக் கெமிக்கல் ரியாக்ஷன். எஸ், திஸ் ஒன் இஸ் அன் இன்ஆர்கானிக், நாட் அன் ஆர்கானிக். Similarly, hydrolysis of starch into glucose is an organic chemical reaction, right? ஒரு இது ஸ்டார்ச்சை ஹைட்ரோலைஸ் பண்ணுறோம், வாட்டர் ஆட் பண்ணி என்ன பண்ணுறோம்? ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அது என்னவா மாறும்? அப்போ குளுக்கோஸாக மாறும். ஸ்டார்ச் என்னவா மாறிடுச்சு? இப்போ குளுக்கோஸாக மாறிடுச்சு. ஸோ மாலிகுலர் ஃபார்ம்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராசஸ் ரெஃபர்ஸ் டு தி அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம்டு பர் யூனிட் டைம். அவ்வளோதான். நம்ம எதெல்லாம் ரேட் அப்படின்னு சொல்லுவோம்னா, நம்ம டைம் வச்சு கால்குலேட் பண்ணுற எல்லாமே ரேட். ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னா தட் இஸ் த ரேட். ஓகே, ஸோ ப்ராடக்ட் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ அதுதான் என்னது? ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். ரேட் கேன் ஆல்சோ பி கால்ட் வெலாசிட்டி இஃப் த டைரக்ஷன் இஸ் ஸ்பெசிஃபைட். இப்போ டைரக்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னோன்னா, இந்த சைடு தான் ரியாக்ஷன் நடக்குது, இல்லை ஆப்போசிட் சைடில் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற டைரக்ஷனை ஸ்பெசிஃபையாக சொன்னால் நம்ம அதை என்னன்னு சொல்லலாம்? ரேட்டை வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஏன்? இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஸ்பீடாக அது நடந்திருக்குன்னு அர்த்தம், ரைட்? நிறைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஸ்பீடாக நடந்திருக்கு, கம்மியாக ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஸ்லோவாக நடந்திருக்கு. ஸோ ரேட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பை தி டெம்பரேச்சர் அமாங் அதர் ஃபேக்டர்ஸ். டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ எ ஜென்ரல் ரூல், ஏன் டெம்பரேச்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? பிகாஸ் எல்லாம் என்சைம் மீடியேட்டடாக இருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் ஸ்பெசிஃபிக், ரைட்? ஸோ அதனாலேயே மெயின். அண்ட் ஃபிசிக்கலில் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
So a general rule of thumb is that rate doubles or decreases by half for every 10 degrees Celsius change in their direction. This is very important. So நீங்கள் 10 டிகிரி வந்து டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டபுள் ஆகலாம். ஓகே, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. டிக்ரீஸ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகலாம்? டிக்ரீசஸ் பை half. ஓகே, இதுக்கு தான் என்ன சொல்கிறோம்? ரூல் ஆஃப் thumb அப்படின்னு சொல்கிறோம். this is very important. ஸோ இந்த ரூல் என்னது? எவ்ரி 10 டிகிரி சேஞ்சஸ் ஆகும்போதும் அதோட டைரக்ஷனில் என்ன ஃபார்ம் ஆகும்? ரேட் டபுள் ஆகலாம். அப்படி இல்லைன்னா இது டிக்ரீசஸ் பை half. ஓகே, catalyzed reactions produced at the rates vastly higher than that of the uncatalyzed ones. ஆமாவா இல்லையா? கேட்டலைஸ் யூஸ் பண்ண ரியாக்ஷன்ஸ் வந்து ஹை ரேட்டில் ப்ரொசீட் ஆகும். ஏன் ஹை ரேட்டில் ப்ரொசீட் ஆகும் எப்படி சொல்கிறோம்? ஏன்னா மோர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ மோர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்? vastly higher than that of the uncatalyzed ones. When enzyme catalyzed reactions are observed, the rate would be vastly higher than the same but uncatalyzed reactions. When enzymes catalyzed reactions are observed, the rate would be vastly higher than the same but uncatalyzed reaction, which means நம்ம enzyme யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, enzyme யூஸ் பண்ணி catalyze பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நடக்கிறத விட கண்டிப்பாக வெரி மச் ஹையராக ப்ரொசீட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் gives H2CO3, that is the carbonic acid. இது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷன். அண்ட் இது யார் வந்து கேட்டலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். ஓகே, திஸ் இஸ் தி என்சைம். இது எங்கே நடக்குது? நம்மளோட ஆர்பிசியில். நான் அதை பற்றி பேச போகிறேன். ஓகே, ஆர்பிசியில் நடக்குது. ஆர்பிசியில் இருக்குது இந்த என்சைம். யார்? கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ். ஸோ இது என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் கார்போனிக் ஆசிடாக மாற்றும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே ஆஃப் கேரிங் கார்பன் டை ஆக்சைடு பை ஆர்பிசி. ஓகே, ஸோ இது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி என்சைம், இப்போ அதில் என்சைம் இல்லை, கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் இல்லை, தானாக நடக்கணும். அப்படி தானாக நடக்கும்போது with about 200 molecules of H2CO3 being formed in an hour, which means 1 hourக்கு உங்களுக்கு 200 molecules of H2CO3 தான் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான் ஃபார்ம் ஆகும். 200 molecules தான் ஃபார்ம் ஆகும் 1 hourல. இது வித்தவுட் என்சைம், நம்ம என்சைம் யூஸ் பண்ணலை. ஓகே, however by using the enzyme present within the cytoplasm called carbonic anhydrase. So இது எங்கே இருக்கு? Cytoplasm of the cell. Okay, called carbonic anhydrase. The reaction speeds dramatically with about, இது எவ்வளோ சொல்லுங்க? 6 lakh molecules being formed every second. So with enzyme எவ்வளோ molecules ஃபார்ம் ஆகுது? 6 lakh molecules. So 6 lakh molecules, அதுவும் எப்படி? ஃபார் எவ்ரி செகண்ட், ஒரு செகண்டுக்கு. என்சைம் இல்லை அப்படின்னா 1 ஹார்க்கே எனக்கு 200 molecules தான், அதுக்கு மேலே கிடையாது. 1 hour. பட் என்சைம்ஸ் இருந்தால் 1 செகண்டுக்கே எனக்கு 6 lakh molecules ஃபார்ம் ஆகும். see the drastic change. எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடப் பண்ணியிருக்கு பாருங்கள் என்சைம்ஸ். ரைட்? ஸோ கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் மோஸ்ட்டாக நம்ம ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கேரி பண்ணுற எல்லா ஆர்கானிசத்துலேயும் இருக்கும். ஓகே, so the enzymes have accelerated the reaction rate by 10 million times, right? So 10 million times என்ன இருக்கு? accelerate ஆயிருக்கு. It's a very important MCQ. The power of enzyme is incredible indeed. There are thousands of types of enzymes, each catalyzing a unique chemical or metabolic reaction. This is very important. So enzymes அப்படிங்கிறது substrate specific. ஸோ அந்த ரியாக்ஷனை அந்த என்சைம் தான் என்ன பண்ணும்? கேட்டலைஸ் பண்ணும். வேறு என்சைம் கேட்டலைஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பார்த்தோம்ல கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ், அது கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸ் மட்டும் தான் பண்ண முடியும். வேறு ஒரு என்சைம் வந்து அந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ண முடியாது. தே ஆர் என்னது? சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக். A multi-step chemical reaction, when each of the steps is catalyzed by the same enzyme complex or different enzymes, is called as metabolic pathway. So multiple steps of chemical reactions இருக்கணும். சேம் என்சைம்ஸை எல்லா ஸ்டெப்பையும் என்ன பண்ணலாம்? கேட்டலைஸ் பண்ணலாம்.
அப்படி இல்லைனா different enzymes catalyze பண்ணலாம். But multiple steps of chemical reactions with enzymes. So இதை தான் நாம் என்னன்னு சொல்கிறோம், metabolic pathways அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் glucose to pyruvic acid. இது எங்கே பார்த்துருக்கீங்க? glucose to pyruvic acid. இதை இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்கீங்க? எஸ், ரெஸ்பிரேஷனில் பார்த்துருக்கீங்க, ரைட்? ஸோ இது என்னது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் ரெஸ்பிரேஷன். அண்ட் இது எங்கே நடக்கும்? cytoplasm. And this process is called as glycolysis. ஏன் glycolysis ன்னு சொல்கிறோம்? லைசிஸ்னா பிரேக் டவுன். ஸோ குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணி 2 பைருவிக் ஆசிடாக மாற்ற போகிறோம். குளுக்கோஸ் அப்படிங்கிறது 6 கார்பன் காம்பவுண்ட், பைருவிக் ஆசிட் அப்படிங்கிறது 3 கார்பன் காம்பவுண்ட். அதனால தான் 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணி பைருவிக் ஆசிடாக மாற்ற போகிறோம். இட் இஸ் அ சீரியஸ் ஆஃப் 10 step reaction. It is a series of 10 steps reaction. So 10 step இருக்கு. 10 ஸ்டெப்போட எண்டில் தான் என்ன வரும்? 10வது ஸ்டெப்போட எண்டில் தான் என்ன வரும்? பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டெப்புமே கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மெட்டபாலிக் பாத்வே அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆக்சுவலி a metabolic pathway in which glucose becomes pyruvic acid through 10 different enzymes. This is very important. Enzyme catalyzed metabolic reaction. So 10 இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் குளுக்கோஸ் பைருவிக் ஆசிடாக மாறுது, 2 பைருவிக் ஆசிடாக மாறுது. இது 6 கார்பன் காம்பவுண்ட், இது 3 கார்பன் காம்பவுண்ட். தென் ரெஸ்பிரேஷனில் நடக்குது, சைட்டோபிளாசத்தில் நடக்குது, அண்ட் இதுக்கு பேர் கிளைகாலைசிஸ். அவ்வளோதான். ஓகே, when you study respiration chapter, you will study these reactions. At this stage, you should know that this very metabolic pathway with 1 or 2 additional reactions give rise to a variety of metabolic end products, right? So different types of reactions நடக்குது அப்படின்னா அப்போ end products எப்படி இருக்கும்? Different types of end products தான் இருக்கும். In our skeletal muscle, under an anaerobic condition, lactic acid is formed. இது நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ மசில்ஸில் என்ன ஆகும்? எஸ், மசில்ஸ் ஓவராக ஒர்க் அவுட் ஆகும்போது என்ன ஆகும்? அதுக்கு போகிற ஆக்சிஜன் பத்தாது. அப்போ அது என்ன பண்ணும்? anaerobic pathway அடாப்ட் பண்ணும். ஸோ anaerobic pathwayயோட end ப்ராடக்டாக நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? lactic acid ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ இட் இஸ் ஆல்சோ an metabolic pathway. Under normal aerobic condition, pyruvic acid is formed. நார்மல் கண்டிஷனில் ஏரோபிக்காக இருக்கும், ஆக்சிஜன் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அப்போ அது பைருவிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். ஆக்சிஜன் கிடைக்கல அப்படின்னா anaerobic மாதிரி லாக்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். இன் ஈஸ்ட் டியூரிங் ஃபெர்மெண்டேஷன், அப்போ ஈஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணுது? Fermentation is an anaerobic process and it forms alcohol. The same pathway leads to the production of ethanol, that is alcohol. Hence, in different conditions, different products are possible. So, condition பொறுத்து products form ஆகிறது. ஆக்சிஜன் இருந்தப்போ வேற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு மசிலில், ஆக்சிஜன் இல்லாதப்போ வேற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு மசிலில். அதே ஈஸ்டில் ஆக்சிஜன் கிடையாது, ஆக்சிஜனை யூஸ் பண்ணாது, அண்ட் அது ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணுது, ரைட்? ஸோ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் என்சைம்ஸை யூஸ் பண்ணி நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது aerobic and anaerobic ஓட pathways. First glucose, glycolysis and to pyruvate. So this is the common for all. யாருக்கு? aerobicனாலும் சரி anaerobicனாலும் சரி. This is common for all. aerobicனாலும் சரி anaerobicனாலும் சரி. aerobicல aerobic respiration, அதுக்கப்புறம் Krebs cycle, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அந்த சாப்டரில் படிப்போம். ஓகே, அண்ட் anaerobic ரெண்டு லாக்டிக் ஆசிட் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுறது. லாக்டிக் ஆசிட் எங்கே ஃபார்ம் ஆகுது? மசில் செல்ஸில் anaerobic கண்டிஷனில். அண்ட் ஆல்கஹால் எங்கே ஃபார்ம் ஆகுது? ஈஸ்டில், ரைட்? How do enzymes bring about such high rates of chemical conversions? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். என்சைம்ஸ் எப்படி அந்த அளவுக்கு ஹை ரேட்ஸை கொண்டு வருது. லைக் என்சைம்ஸ் இல்லைனா 1 ஹவருக்கு 200 மாலிகுல்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. பட் என்சைம்ஸ் இருக்கும்போது பர் செகண்டே 6 lakh மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு எப்படி இதனால ரியாக்ஷன்ஸை ஸ்பீடப் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வி ஹாவ் அன் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட்
we have already understood the idea of an active site, right? நம்ம already இப்போ தான் பார்த்தோம் active site na என்ன அப்படினு. The chemical or metabolic conversion refers to an reaction. The chemical which is converted into a product is called as substrate. மொத்தமா மாறுதுனா அதுக்கு பேரு chemical reaction. And அதில் நான் எடுத்துக்கிற reactant ரெண்டு பேர் எடுத்துக்கிறேனா, so that is called as substrates. Hence the enzyme, that is a protein with a 3-dimensional structure including an active site, convert a substrate into a product. Symbolically this can be depicted as இது என்னது substrate, அது என்னவா மாறுது ப்ராடக்டா மாறுது, அவ்வளவுதான். ஓகே, இது ரெண்டையும் இந்த ரியாக்ஷனை பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா யாரு enzymes. It is now understood that the substrate yes has to be bind the enzyme at its active site within a given cleft or a pocket, right? In the given cleft or a pocket தான் என்னது active site, right? அப்படிதான் நம்ம படிச்சோம். So the substrate has to be diffused towards the active site. There is thus an obligatory formation of ES complex. ES complexங்கிறது யாரும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி பிக்சர்ல பார்த்த மாதிரி என்னது enzyme substrate complex. Okay, it is an enzyme substrate complex. So first இது வந்து அந்த pockets or active sites. So substrates வந்து உட்காருது, உட்கார்ந்தோடனே enzyme substrate complex form ஆகுது. It is very transient and இது react ஆகி ப்ராடக்ட்டும் எங்கே ஃபார்ம் ஆகுது என்சைமில் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ், தட் இஸ் ஆல்சோ வெரி டிரான்சியன்ட். ஓகே, அதுக்கு அடுத்து இருக்கிறது ப்ராடக்ட்ஸ் லீவிங் தி ஆக்டிவ் சைட். ஸோ ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, அது லீவ் ஆயிரும் அண்ட் என்சைம் இஸ் ரெடி ஃபார் அனதர் அட்டாச்மெண்ட். ஓகே, ஸோ என்சைம் இதில் டேக் பார்ட் பண்ணாது, பட் இட் வில் ப்ரொவைட் த சர்ஃபேஸ் ஃபார் தி கெமிக்கல் ரியாக்ஷன், அவ்வளோதான். கெமிக்கல் ரியாக்ஷனில் டேக் பார்ட் பண்ணாது. ஓகே, E stands for enzyme. This complex formation is a transient phenomenon during the state where substrate is bound to the enzyme active site. A new structure of the substrate called a transition state structure is formed. ஒரு transition state form ஆகுது. Okay, so enzyme substrate இதோட 3D மாடலாக காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் என்னது பாக்கெட்ஸ். ஸோ இந்த பாக்கெட்டில் தான் போய் இது உட்கார போகுது, தட் இஸ் த ஆக்டிவ் சைட். ஓகே, ஸோ அதுதான் என்னது என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இப்போது சப்ஸ்ட்ரேட் வந்து உட்காந்தாச்சு, ஆக்டிவ் சைட்டில் பாண்டு பிரேக் ஆகணும்னா பிரேக் ஆயாச்சு. இதே தான் பாண்டு ஃபார்ம் ஆகணும்னாலும் அதில் என்ன இருக்கும், 2 சப்ஸ்ட்ரேட் வந்து உட்காரும், அதுக்கப்புறம் பாண்டு ஃபார்ம் ஆகும், ஒரு ப்ராடக்ட் வெளியே ரிலீஸ் ஆகும். ஓகே, அண்ட் என்சைம்ஸ் வந்து அன்யூஸ்டாக வந்துடும். ஸோ திஸ் மாடல் இஸ் கால்ட் அஸ் லாக் அண்ட் கீ மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்ம சொல்கிறதுக்கு பேர் என்ன, லாக் அண்ட் கீன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு லாக்குக்கு ஒரு கீ தான் இருக்கும் அண்ட் அந்த லாக்குக்கு அந்த கீ ஈஸியாக அழகாக ஃபிட் ஆகும், ரைட்? அதே மாதிரி தான் இங்கே ஒரு என்சைமுக்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் தான், இட்ஸ் அ சப்ஸ்ட்ரேட் ஸ்பெசிஃபிக் அண்ட் அதோட இதுவும் ஸ்ட்ரக்சரும் சரி இதோட ஸ்ட்ரக்சரும் சரி ஈஸியாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோம், லாக் அண்ட் கீ கூட கம்பேர் பண்ணுறோம். இதில் லாக் அப்படிங்கிறது என்சைமு அண்ட் கீ அப்படிங்கிறது சப்ஸ்ட்ரேட். ஸோ என்சைமில் சப்ஸ்ட்ரேட் வந்து அழகாக உட்காரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த என்சைமில் இருக்கும் அண்ட் இட் இஸ் சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஸ்பெசிஃபிக். Very soon after the expected bond breaking or making is completed, breaking நடக்கலாம் இல்லைனா making நடக்கலாம், the product is released from the active site. So active siteல தான் அந்த product release ஆகுது. In other words, the structure of substrates get transformed into the structure of products. So substrate-ஆ இருக்கக்கூடிய structures இப்போ என்னவா மாறிடுச்சு, product-ஆ மாறிடுச்சு. The pathway of this transformation must go through the so-called transition state structures. So again லாக் அண்ட் கீ மாடல். ஏன் லாக் அண்ட் கீ சொல்கிறோன்னா அந்த என்சைமுக்கு அந்த சப்ஸ்ட்ரேட்டோட ஷேப் தான் வந்து கரெக்டாக இருக்கும். பட் இதில் ஒரு இதில் இருக்குது, ஸோ அந்த என்சைமுக்கு அந்த சப்ஸ்ட்ரேட்டோடது மட்டும்தான் என்ன ஆக முடியும், ஃபிட் ஆக முடியும். ஸோ சி இது அந்த சப்ஸ்ட்ரேட் என்சைம் அண்ட் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆக போது ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ட் அது ப்ராடக்டாக மாறி என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இங்கே என்சைம் தனியாக ப்ராடக்ட் தனியாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, there could be many more altered structural state between the stable substrate and the product. So இதுக்கு நடுவில் நிறைய ஒரு altered structural states இருக்கு. Implicit in this statement is the fact that all other intermediate structural states are unstable. ஸோ அந்த மாதிரி நடுவில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சரல் ஸ்டேட்ஸுமே என்னது அன்ஸ்டேபிள். சப்ஸ்ட்ரேட்லேருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த ப்ராடக்ட் தான் ஸ்டேபிளாக இருக்கும். நடுவில் நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே என்னது அன்ஸ்டேபிள். Stability is something related to the energy status of the molecule or the structure. So stability அப்படிங்கிறது நம்ம எதுக்கு ரிலேட் பண்ணி சொல்கிறோம்,
energy status of the molecule or the structure or energy status. So hence we look at this pictorially through a graph. It looks like something as in the picture. So without enzyme, இப்போ நம்ம பார்த்தோம், right? So reactant, enzyme, without enzyme na இவ்ளோ தூரம் அதோட activation energy இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்னாகும், react ஆகி products form ஆகும். But நம்ம enzymes கொடுத்தனா இவ்ளோ energy இருந்தாலே போதும், அது என்ன ஆயிரும்? Yes, product form பண்ணிரும். அதனால தான் enzymes add பண்ணும்போது rate of the reaction is very high and products வந்து ஜாஸ்தியா form ஆகுது. The y-axis represents the potential energy content and the x-axis represents the progression of the structural transformation or the states through which transition states. So, இது energy க்கு, இது reaction எப்படி transient மாறிக்கிட்டு இருக்கு and product எப்படி form ஆகுதுங்கிறதுக்கு. Okay. You would notice two things. The energy level difference between S and P. If P is at a lower level than S, the reaction is an exothermic reaction. This is very important. P வந்து S விட lower level இருக்குனா exothermic. Exothermic reaction என்ன அர்த்தம்? வெளியே எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். So see, இங்கே reactant இருக்கு. இதுதான் எனர்ஜி லெவல் ஆஃப் reactant. ஆனால் ப்ராடக்டோட எனர்ஜி லெவல் அதை விட கம்மியாக இருக்குது, ரைட்? அப்போ என்ன அர்த்தம்? இந்த நடுவில் இந்த எனர்ஜி ஃபுல்லாக என்ன இருக்குது, வெளியே ரிலீஸ் ஆயிருக்கு. அதனால தான் இது எக்ஸோதர்மிக். அப்போ எண்டோதர்மிக்னா ரியாக்டன்ட்டோடது கீழேயும் ப்ராடக்டோடது மேலேயும் இருக்கும். ஏன்னா ரியாக்டன்ட்டுக்கு எனர்ஜி கம்மியாக இருந்தது, பட் நாம் எனர்ஜி கொடுத்து தான் அந்த ரியாக்ஷனே நடத்தியிருப்போம். அதுதான் எண்டோதர்மிக். ஸோ அப்போ அது ப்ராடக்டோட எனர்ஜி ஹையாக மேலே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். P வந்து தட் இஸ் ப்ராடக்ட் வந்து லோவர் லெவல் தேன் S அப்படின்னா த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஆர் ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் exothermic process. However, whether it is an exothermic or spontaneous reaction or an endothermic or energy requiring reaction, the S has to go through a much higher energy state or transition stage. So, in the transition state இல்லனா இந்த higher energy stateக்கு அது போய் தான் ஆகணும். அது வந்து exothermic இருந்தாலும் சரி, endothermic இருந்தாலும் சரி, அந்த transition stateக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்ன ஆக முடியும், products form பண்ண முடியும். The difference in the average energy content of S from that of this transition state is called as activation energy. So, அந்த transition stateக்கும் Sக்கும் நடுவில் இருக்கிற energy difference, அதை தான் நாம் என்ன சொல்கிறோம், activation energy அப்படின்னு சொல்கிறோம். The difference in the average energy content of S from that of this transient state is called as activation energy. The enzymes eventually bring down this energy barrier, making the transition S to P. So, in the enzymes என்ன பண்ணுது, இந்த energy difference வந்து கம்மி பண்ணுது. So, ஈஸியாக நம்ம சப்ஸ்ட்ரேட்லேருந்து ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணுது. So, A plus B ரெண்டு ரியாக்ஷன், இது ஒரு சப்ஸ்ட்ரேட் அண்ட் இது ஒரு சப்ஸ்ட்ரேட். இந்த ரெண்டும் வந்து என்னாகும், ஒரு இது டிரான்சியன்ட் ஸ்டேட்டுக்கு வரும். A அண்ட் B நடுவில் பாண்டு வந்து பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் A B தனித்தனியாக மாறும். ஓகே, சாரி. ரெண்டு சப்ஸ்ட்ரேட் இருக்குது A அண்ட் B. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து இப்போ என்னாகும், கம்பைண்ட் ஆகி எனக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், ரைட்? ஸோ இது ஒரு டிரான்சியன்ட் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த டிரான்சியன்ட் ஸ்டேட்டில் ஏக்கும் பிக்கும் நடுவில் பாண்டு ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எண்டு ப்ராடக்ட்டில் ஏவும் பியும் ஒரு பாண்டு ஃபார்ம் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்டாக வெளியே வரும், ரைட்? ஸோ இதுக்கு போக வேண்டிய இந்த எனர்ஜி தான் என்னது, எஸ், டிரான்சியன்ட் ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய எனர்ஜி, தட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ நேச்சர் ஆஃப் என்சைம் ரியாக்ஷன்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எப்படி நேச்சர் ஆஃப் என்சைம் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, each enzyme E, that is the enzyme, has a substrate S binding site in its molecule so that highly reactive enzyme substrate complex is produced. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நான் ஜஸ்ட் புக்கில் இருக்கிற லைனை மட்டும் ரீட் பண்ணுறேன். ஓகே, this complex is short lived and dissociates into product and the unchanged enzyme with the intermediate formation of the enzyme product complex. So it is like first enzyme plus substrate, அதுக்கப்புறம் enzyme substrate complex, அதுக்கப்புறம் enzyme product complex, அதுக்கப்புறம் enzyme plus product. இப்போ இந்த enzyme unused திருப்பி வந்துருச்சு. ஸோ unused இந்த enzymes
திருப்பி வந்துடுச்சு. So the formation of the ES complex is essential for the catalysis. So catalysis பண்றதுக்கு இது ரொம்ப essential. So enzyme plus substrate, enzyme substrate complex, இதுக்கு நடுவுல enzyme product complex இருக்கும், அதுக்கப்புறம் enzyme plus product. இதில் enzyme substrate complexும் சரி enzyme product complexும் சரி ரெண்டுமே ரொம்ப டிரான்சியண்ட்டாக இருக்கும். The catalytic cycle of an enzyme action can be described in the following steps. So எப்படியெல்லாம் வந்து catalytic action நடக்குது. First, the substrate binds to the active site of the enzyme, fitting into an active site. So first என்ன பண்ணும், active siteல போய் உட்காரும். The binding of the substrate includes the enzyme to alter its shapes, fitting more tightly around the substrate. So substrate போய் உட்கார்ந்த உடனே enzyme induce பண்ணி இது என்ன ஆகும், நல்லா டைட்டாக பவுண்ட் ஆகி உட்கார்ந்துக்கும் enzymeல. Okay. The active site of the enzyme, now in close proximity of the substrate, breaks the chemical bonds of the substrate and the new enzyme product complex is formed. இப்போ ரொம்ப close proximity ல இருக்கும் and இப்போ என்ன ஆகும், உள்ளுக்குற இது bonds எல்லாம் break ஆகுறது இல்லை make ஆகுறது. ஓகே, இதெல்லாமே நடக்கும். So and இப்போ enzyme and product complex அது மாறும். So this enzyme releases the product of the reaction. The free enzyme is ready to bind to the another molecule of the substrate and run through the catalytic cycle once again. So இப்போ என்னாச்சு, product form ஆயிடுச்சு. So enzyme தனியா product தனியா form ஆயாச்சு. Again that enzyme is yes ready for next round, right? So factors affecting the enzyme activity. So எதெல்லாம் வந்து enzyme activity affect பண்ணுது. The activity of an enzyme can be affected by a change in conditions which can alter the tertiary structure. இதுதான் பிரச்சனை. Tertiary structure of the protein alter பண்ணக்கூடிய எல்லாமே என்ன பண்ணும், enzyme activity டிஸ்டர்ப் பண்ணும். ஏன் tertiary structure மாறினா enzyme activity மாறுது? Because அந்த active site என்ன ஆகும், மாறிடும். அந்த பாக்கெட் என்ன ஆகும், மாறிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து சப்ஸ்ட்ரேட் உட்கார முடியுமா, முடியாது. ஸோ அப்போ enzyme activity பாதிக்கப்படும். These include எதெல்லாம் இந்த சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னா, temperature, pH change in substrate change in the substrate concentration or binding of specific chemicals that regulates its activity. இதெல்லாம் தான் பிரச்சனை. ஸோ யார் temperature பிரச்சனை, pH பிரச்சனை, change in the substrate concentration பிரச்சனை, binding of a specific chemicals that regulates its activity. enzyme ஓட activity regulate பண்ணுற மாதிரியான chemicals இருக்கு. ஸோ அது பைண்ட் ஆகும்போதும் பிரச்சனை. ஓகே, இதை அண்டர்லைன் பண்ணி வச்சு படிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் MCQ. எதெல்லாம் வந்து என்சைமோட ஆக்டிவிட்டி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ டெம்பரேச்சர், ஸோ ஆப்டிமம் டெம்பரேச்சரில் மட்டும்தான் என்ன ஆகும், என்சைம்ஸ்க்குனால ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதோட ஹையாக போச்சுன்னா என்ன ஆகும், ஹை டெம்பரேச்சருக்கு போகுது அப்படின்னா டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் நடக்கும். டீநேச்சுரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா டெர்ஷரி இல்லை குவாட்டர்னரி அப்படி இல்லைனா டெர்ஷரி இல்லைனா செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி primary structure of ப்ரோட்டீனுக்கு வந்துடும். that is called as denaturation. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டீநேச்சுரேஷன்னா அந்த பிரைமரி ஸ்ட்ரக்சரும் போய் அமினோ ஆசிட் ஆகிறது டீநேச்சுரேஷன் கிடையாது. டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் இல்லை செகண்டரி ஸ்ட்ரக்சர் பிரைமரி ஸ்ட்ரக்சராக மாறுறது தான் என்னது, டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ ஹை டெம்பரேச்சரில் டீநேச்சுரேஷன் நடக்கும். இப்போ அது பிரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துச்சுன்னா அதில் ஆக்டிவ் சைட்ஸ் இருக்குமா, பாக்கெட்ஸ் இருக்குமா, இருக்காது. அப்போ அதனால் ஆக்ட் பண்ண முடியாது. டெம்பரேச்சர் லோ ஆச்சுன்னா அது ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அப்போவும் ஆக்ஷன் நடக்காது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், லோ டெம்பரேச்சரில் வச்சு பதப்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் பிஹெச்சில் என்சைம்ஸ் ஹேவ் ஆப்டிமம் பிஹெச். எல்லா என்சைமுக்கும் ஆப்டிமம் பிஹெச் இருக்குது. அந்த பிஹெச் ரேஞ்சில் தான் வேலை பார்க்கும். இது யார், பிஹெச் ஸ்பெசிஃபிக். அண்ட் தென் இது சப்ஸ்ட்ரேட்டோட அமௌண்ட், கான்சன்ட்ரேஷன். ஸோ சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ஆக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். தென் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பட் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது ஒரு சேச்சுரேஷன் கர்வ் தான் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா எல்லா என்சைம்ஸும் அந்த இடத்துல யூஸ்டப்பாக இருக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச். சார் இதுலேருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச் நம்ம ஆல்ரெடி அந்த கிராஃபில் பார்த்த மாதிரி enzymes generally function in a narrow range of temperature and pH, right? So ஜென்ரலாகவே அது நேரோ ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகும். ஈச் என்சைம் ஷோஸ் இட்ஸ் ஹையஸ்ட் ஆக்டிவிட்டி அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச் கால்டு ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் ஆப்டிமம் பிஹெச். அதை நம்ம அந்த கிராஃபில் பார்த்தோம், ரைட்? ஸோ ஒரு என்சைமுமே ஒரு பர்டிகுலர் பிஹெச் இல்லை ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் மேக்ஸிமம் அதோட இதை காமிக்குது, ஃபங்க்ஷனை காமிக்குது, ரைட்? ஸோ அந்த மேக்ஸிமம் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆப்டிமம் பிஹெச் இல்லைனா ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். இதை வந்து சென்டென்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, ஆக்டிவிட்டி டிக்ளைன்ஸ் போத் பிலோ அண்ட் above தி ஆப்டிமம் வேல்யூ.
ஆப்டிமம் வேல்யூக்கு முன்னாடியும் சரி ஆப்டிமம் வேல்யூக்கு பின்னாடியும் சரி என்ன ஆகுது activity decline ஆகுது. Now the low temperature preserves the enzyme in a temporarily inactive state, whereas high temperature destroys the enzymatic activity because proteins are denaturated by heat. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQக்கு. ஸோ லோ டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும் ஃப்ரீஸ் ஆகி இன்ஆக்டிவாக தான் இருக்கும், பட் இட் இஸ் ரிவர்சிபிள். ஓகே, திஸ் இன்ஆக்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிறது ரிவர்சிபிள். ஸோ நீங்கள் நார்மல் டெம்பரேச்சர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வந்துடும். ஆனால் அதே நம்ம ஹை ஹீட் கொடுக்கும்போது டீநேச்சுரேட் ஆயிரும். டீநேச்சுரேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, இட் இஸ் அன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்போ என்ன ஆகாது திரும்பி அதோட ஆக்டிவிட்டியை வந்து கெயின் பண்ண முடியாது. ஓகே ஓகே, திஸ் இஸ் த என்சைம் ஆக்டிவிட்டிக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர். தெர்மோஃபிலிக் பாக்டீரியாஸ் வந்து எவ்வளோ டிகிரியில் இருக்கும் நம்ம சொன்னோம்? எஸ், 80 to 90 degrees. அதே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாடிக்குள்ளே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவோம், ரைட்? பிகாஸ் வி ஆர் ஹோமியோதெர்மிக். ஸோ நமக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே எஸ் கோல்டு வாட்டரை ஊற்றுறது இல்லைனா ஸ்வெட்டிங்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ண பார்ப்போம். அதனால் நம்ம பாடியில் இருக்கிற என்சைம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு இதுக்கும் ஒரு ஆப்டிமம் ரேஞ்ச் இருக்கும், அண்ட் அது நம்ம பாடி ஹீட்டோட சம்மந்தப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். ஸோ வித் த இன்க்ரீஸ் இன் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் த வெலாசிட்டி ஆஃப் த என்சைமேட்டிக் ரியாக்ஷன் ரைசஸ் அட் ஃபர்ஸ்ட். அப்படி தானே கிராஃப் பார்த்தோம்? எப்படி இருந்தது கிராஃப்? இப்படி தான் ரைஸ் ஆச்சு, பட் ஆஃப்டர் தட் சேச்சுரேட் ஆகிடுச்சு. ஏன் ஒரு லெவல் வரைக்கும் ரைஸ் ஆகி சேச்சுரேட் ஆச்சு? ஏன் சேச்சுரேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும், எல்லா என்சைம்ஸுமே யூஸ்ட் அப் ஆகிருக்கும், ரைட்? So the velocity of the enzymatic reaction rises first. The reaction ultimately reaches the maximum velocity, that is Vmax. So இந்த velocity தான் நான் என்ன சொல்கிறேன், Vmax அப்படின்னு சொல்கிறேன். Okay, Vmax which is not exceeded by any further rise in concentration of the substrate. So இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ, இது வந்து concentration of the substrate. இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ concentration of the substrate கொடுத்தாலும், இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ தான் substrate கொடுத்தாலும் ரியாக்ஷன் என்ன ஆகாது, இதுக்கு மேலே என்ன ஆகாது, ஸ்பீடாக ப்ரொசீட் ஆகாது, ஒரு சேச்சுரேட் ஆயிரும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லா என்சைம்ஸும் சேச்சுரேட் ஆகுது. அதனால் ஸோ சப்ஸ்ட்ரேட்ஸ் அண்ட் என்சைம்ஸ். ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட் ரெண்டுமே என்ன ஆகுது, அழகாக போய் பைண்ட் ஆகுது. அண்ட் அடுத்தது என்ன நடக்குது, ரியாக்ஷன் நடக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்ட்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், ரியாக்ஷனோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நிறையா சப்ஸ்ட்ரேட் இருக்கும், நிறையா என்சைம்ஸ் இருக்கும், அது கூட எல்லாத்துலேயும் போய் பைண்ட் ஆக ஆரம்பிக்கும். பட் ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆகும், எல்லா என்சைம்ஸும் யூஸ்ட் அப் ஆகும்போது இது வந்து சேச்சுரேட் ஆயிரும். சி இங்கே பாருங்கள், எல்லா என்சைம்ஸும் யூஸ்ட் அப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனை எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணினாலும், நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலும் அங்கே என்ன நடக்காது, ரியாக்ஷன் இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக நடக்காது. ஏன்னா அவ்வளோதான் என்சைம்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இதில் half of the Vmax, இதுதான் Vmax. ஸோ இதோட half. ஸோ அந்த half of the Vmax நம்ம என்ன சொல்கிறோம், Vmax by 2ன்னு எழுதுகிறோம். இந்த half of the Vmaxல எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம Km அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். சாரி, Vmaxல அதில் இருக்கிற நம்ம என்ன சொல்கிறோம், Km அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். This is because the enzyme molecules are fewer than the substrate molecules, and after saturation of these molecules there are no free enzyme molecules to bind with the additional substrate molecules. அதனால தான் நம்மளால increase பண்ண முடியல velocity. The activity of the enzyme is also sensitive to the presence of specific chemicals that bind to the enzyme. When the binding of the chemical shuts off the enzyme activity, the process is called inhibition and the chemical is called inhibitor. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்களே, திஸ் கெமிக்கல் இஸ் நாட் சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் கிடையாது, சப்ஸ்ட்ரேட் இல்லாமல் ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கல் வந்து என்சைமில் அட்டாச் ஆச்சுன்னா தேர் ஆர் 2 types. ஓகே, ஸோ இந்த கெமிக்கலே 2 typesல இருக்குது. என்சைமில் அட்டாச் ஆகும்போது என்சைமோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், அதே ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணும். ஸோ இதே ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற கெமிக்கலாக இருந்ததுன்னா they are not inhibitors, they are promoters. ப்ரொமோட் பண்ணுது அந்த ஆக்டிவிட்டியை. அதே கெமிக்கல்ஸ் which decreases the activity அப்படின்னா they are inhibitors. ஓகே, அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். when binding of the chemical shuts off the enzyme activity, the process is called inhibition and the chemical is called as inhibitor.
when the inhibitor closely resembles the substrate in its molecular structure and inhibits the activity of the enzyme, it is known as competitive inhibitor. So competitive inhibitor அப்படினா என்ன அர்த்தம்னா it's a chemical only, substrate மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. So substrate பதிலா இது போய் பைண்ட் ஆயிரும். பட் substrate பைண்ட் ஆனாதான் என்ன ஆகும்? இப்போ A அப்படிங்கிற substrate வந்து பைண்ட் ஆகி நமக்கு C அப்படிங்கிற ப்ராடக்ட் தரணும். ஓகே, பட் ஏக்கு பதிலாக A மாதிரியே இருக்கக்கூடிய வேற ஒரு கெமிக்கல். ஓகே, பட் அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு A மாதிரியே இருக்குது. ஸோ அது போய் பைண்ட் ஆனால் C ப்ரொடியூஸ் ஆகுமா? ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ என்ன ஃபார்ம் ஆகாது? ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஹிபிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். ஸோ சி என்சைம் இருக்குது, சப்ஸ்ட்ரேட் இருக்குது. இன்ஹிபிட்டர் வந்து சப்ஸ்ட்ரேட் மாதிரி இல்லை பார்க்கறதுக்கு இந்த இடத்துல, ரைட்? ஸோ இது என்ன ஆகுனா இது வேற ஒரு இடத்துல போய் என்சைமில் அட்டாச் ஆகிட்டு என்சைமோட ஸ்ட்ரக்சரை மாற்றி விட்டுரும். அப்போது ஒரிஜினல் சப்ஸ்ட்ரேட் போய் உட்கார்ந்தாலே என்ன நடக்காதாங்க? ரியாக்ஷன் நடக்காது. திஸ் டைப் ஆஃப் இன்ஹிபிஷன் நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். பட் நம்ம பார்த்தது காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். ஸோ காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் எப்படி இருக்கும்? இன்ஹிபிட்டரும் பார்க்கறதுக்கு சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இருக்கும். ஸோ சப்ஸ்ட்ரேட் மாதிரியே ஒரு ஷேப் இருக்கும். அதனால் என்னாகும்? ஈஸியாக போயிட்டு எங்கே பைண்ட் ஆகும்? என்சைம் கூட பைண்ட் ஆகும். பட் இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டை இதனால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தட் இஸ் த காம்படிட்டிவ் inhibition. So non-competitive inhibition it won't resemble like a substrate and it will bind to some other site. Okay, so அது என்ன பண்ணும்? alter the pockets. யார் அது? active site alter பண்ணி விட்டுரும். So due to the close structural similarity with the substrate, the inhibitor competes with the substrate for the substrate binding site of the enzyme. So இங்க என்ன நடக்கும்? அப்ப competition நடக்கும். யார் போய் first bind பண்றா அப்படினு. ஸோ சப்ஸ்ட்ரேட் பைண்ட் பண்ணிச்சுன்னா என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் கிடைக்கும். அதே வந்து இன்ஹிபிட்டர் போய் பைண்ட் பண்ணிச்சுன்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஸோ இது என்ன ஆகும்? இன்ஆக்டிவ் ஆயிரும். ஸோ இது நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்ட்ரேட்டோட கான்சன்ட்ரேஷனை ஜாஸ்திப்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இது ஒரு 10 தான் இருக்குது. பட் நான் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன் 100 தரேன், 1000 தரேன், இல்லை 100 தரேன். ஸோ இந்த மாதிரி தரும்போது என்ன ஆகும்? இதை விட நம்ம சப்ஸ்ட்ரேட் போய் உட்காரதுக்கான பாசிபிலிட்டி தான் ஜாஸ்தியாக இருக்கும், ரைட்? ப்ராபபிலிட்டி அப்போ தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, so consequently the substrate cannot bind and as a result the enzyme action decline. Example, inhibition of succinic dehydrogenase by malonate which is closely resembles the substrate succinate in a structure. This is very important MCQ. So எப்படி கேட்பாங்கன்னா succinate dehydrogenase வந்து competitively யார் inhibit பண்ணுவான்னு கேட்பாங்க. யாரு? malonate அப்படிங்கிற ஆளு. Okay, which closely resembles the substrate succinate in structure. So which closely in one second sir. So it's closely resembles the substrate succinate in structure. Okay. Next, such competitive inhibitors are often used in the control of bacterial pathogens. இது ரொம்ப important line. So இந்த competitive inhibitor ஓட use நம்ம நிறைய bacterial pathogens கண்ட்ரோல் பண்றதுக்காக competitive inhibitors யூஸ் பண்றோம். Okay. So example வந்து malonate similar to the substrate succinate. So succinate dehydrogenase என்ன பண்ணுது? இன்ஹிபிட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சக்சினேட் வந்து ஃபியூமரேட்டாக மாறணும் சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸை வச்சு. பட் இதில் மேலோனேட் போய் இதாகிடுச்சுன்னா மேலோனேட் போய் சக்சினேட்டுக்கு பதிலாக சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸில் உட்காந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ரியாக்ஷனே நடக்காது. அடுத்தது கிளாசிஃபிகேஷன் அண்ட் நாமன்க்ளேச்சர் ஆஃப் என்சைம். ஸோ எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க என்சைம்ஸை, எப்படி இது நேமிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். Thousands of enzymes have been discovered, isolated and studied. So most of these enzymes have been classified into different groups based on their type of reaction they catalyze. So எதை பேஸாக வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் டைப் ஆஃப் ரியாக்ஷன் they catalyze. அது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுது? இப்போ பாண்ட் பிரேக்கிங்கில் கேட்டலைஸ் பண்ணுதா, இல்லை பாண்ட் மேக்கிங்கில் கேட்டலைஸ் பண்ணுதா, இல்லை குரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதில் கேட்டலைஸ் பண்ணுதா, இல்லை ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஸோ இந்த மாதிரி எந்த டைப்பில் வந்து அது வந்து கேட்டலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதை என்ன பண்ணியிருக்கோம்? கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். என்சைம்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 6 classes, each with 4 to 13 subclasses named accordingly by 4-digit number. This is very important line. ஸோ ஆக்சுவலாக எவ்வளோ கிளாஸஸாக நம்ம பிரிச்சிருக்கோம்? 6 கிளாஸஸாக பிரிச்சிருக்கோம். அதுக்கு கீழே 4 to 13 சப் கிளாஸஸ் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும்.
ஓகே ஸோ அதை வச்சு நம்ம நேமிங் எப்படி பண்ணியிருக்கோம்னா நம்பர்ஸில் பண்ணியிருக்கோம் அதுவும் 4 டிஜிட் நம்பர் இது சென்டென்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டினில் கேட்பாங்க இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு 4 பதிலாக 14 டிஜிட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க நம்மளும் அதை எழுதிட்டு வந்துடுவோம் ஸோ அதனால் இது கரெக்டாக பார்த்துக்கோங்க 4 டிஜிட் நம்பர்ஸ் ஓகே ஸோ இப்போ கிளாஸ் வந்து செகண்ட் கிளாஸில் இருக்குது அப்படின்னா அப்போ 2 அந்த மாதிரி நம்பர் இருக்கும் சப் கிளாஸ் வந்து 12 அப்படின்னா 12 அந்த மாதிரி நம்பர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி 4 டிஜிட் நம்பர்ஸ் கொடுப்பாங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்சிடோரிடக்டேசஸ் ஸோ இதுதான் நம்பர் 1 ஸோ எந்த என்சைம் ஆக்சிடோரிடக்டேஸோட இதில் வந்தாலும் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் 1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ ஆக்சிடோரிடக்டேசஸ் டீஹைட்ரோஜனேசஸ் ரெண்டுமே இங்கே தான் வருது ஆக்சிடோரிடக்டேசஸ் which means ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படி இல்லைனா டீஹைட்ரோஜனேஷன் டீஹைட்ரோஜனேஷனா வாட்டர் ரிமூவல் ஓகே இது எல்லாமே இதில் தான் கேட்டகரி ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் வருது ஸோ என்சைம் which catalyze oxido reduction between two substrate that is S and S prime எக்ஸாம்பிள் இப்போ S வந்து ரெடியூஸ்டு S ஆக்சிடைஸ்டு இதே என்ன ஆகும் அங்கே போகும்போது S ஆக்சிடைஸ்ட் ஆகவும் S prime வந்து ரெடியூஸ்ட் ஆகவும் மாறும் ஸோ ஒன்று ஆக்சிடைஸ் ஆகிருக்கு இன்னொன்று ரெடியூஸ் ஆகிருக்கு ஓகே நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரேஸ் பேர்லேயே இருக்குது குரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒன் சப்ஸ்டேட்லேருந்து இன்னொரு சப்ஸ்டேட்டுக்கு குரூப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது ஸோ என்சைம் கேட்டலைசிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ குரூப் தட் இஸ் G அதர் தேன் த ஹைட்ரஜன் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதர் தேன் ஹைட்ரஜனாக இருந்தால் அப்போ என்ன ஆகுது எஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ரிடக்ஷனா ஆக்சிடேஷனா எஸ் ஸோ அது எங்கே போகும் 1ல் வந்துடும் ஓகே ஸோ அதனால் இது அதர் தேன் ஹைட்ரஜனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் between a pair of substrate ஸோ 2 சப்ஸ்ட்ரேட் இருக்குது இதில் குரூப் இங்கே இருக்குது ரைட் ஸோ இதோட ப்ராடக்ட்டில் பாருங்கள் இந்த குரூப்பை இந்த குரூப்பை ஆக்சுவலாக இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் ரைட் தட்ஸ் வை திஸ் டைப் ஆஃப் இதெல்லாம் என்ன சொல்கிறோம் நம்ம ட்ரான்ஸ்ஃபரேசஸ்ன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் கம் ஹைட்ரோலேசஸ் ஸோ என்சைம்ஸ் கேட்டலைஸ் ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஹைட்ரோலைசிஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் லைசிஸ்னா ஸ்பிளிட்டிங் ஹைட்ரோனா வாட்டர் ஸோ வாட்டர் ஸ்பிளிட்டிங் ஆகிறது ஓகே hydrolysis of ester, ether, peptide, glycosidic, carbon bond, carbon halide bond and phosphorus nitrogen bond. So இதில் எல்லாத்துலேயும் நடக்கிற hydrolysis okay so இது எங்கே வருது hydrolysesல வருது அதே lyases அப்படின்னா enzyme that catalyze removal of groups from substrate by mechanism other than hydrolysis. So hydrolysis அப்படிங்கிறது வாட்டரை ஆட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிடும் ஓகே அதே இங்கே வாட்டர் ஆட் பண்ணாமல் ஸ்ப்ளிட் பண்ணுச்சு அப்படின்னா அதை நாம் என்ன சொல்கிறோம் லையேசஸ் ஓகே ஸ்ப்ளிட் ஆகும் அவ்வளோதான் ஸோ 2 செப்பரேட் குரூப்ஸாக மாற்றும் 2 செப்பரேட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் அண்ட் அதில் வாட்டர் அடிஷன் இருக்காது வாட்டர் அடிஷன் இருந்தால் அது ஹைட்ரோலைசஸ் வாட்டர் அடிஷன் இல்லை அப்படின்னா அது லையேசஸ் ஸோ என்சைம் தட் கேட்டலைஸ் ரிமூவல் ஆஃப் குரூப் ஃப்ரம் ஒன் சப்ஸ்ட்ரேட் ஃப்ரம் சப்ஸ்ட்ரேட் பை மெக்கானிசம் அதர் தேன் த ஹைட்ரோலைசிஸ் லீவிங் டபுள் பாண்ட்ஸ் ஓகே Isomerases includes all enzymes catalyzing interconversion of optical, geometrical or positional isomers. So isomers அப்படிங்கிறது என்னது interconvert பண்ணுறது யார் isomers so like optical isomers, geometrical isomers or positional isomers இது பண்ணுறது okay interchange பண்ணுறது next ligasesனாவே என்ன அர்த்தம் glue so enzyme catalyzing the linking together of two compounds. Example, enzymes which catalyze joining of carbon, oxygen, carbon, sulfur, carbon, nitrogen, phosphorus, oxygen, etc. இது மாதிரி 2 குரூப்பை அட்டாச் பண்ணுறது சேர்க்கறது யார் லைகேசஸோட வேலை ஓகே ஸோ ஆக்சிடோரிடக்டேசஸ் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ட்ரான்ஸ்ஃபரேசஸ் குரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஹைட்ரோலேசஸ் வாட்டரை ஆட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறது ஓகே ஸோ சி வாட்டரை ஆட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் லயேசஸ் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஸ்ப்ளிட் பண்ணுறது ஸோ அதனால் என்ன ஆகுவாங்க டபுள் பாண்ட் வரும் ஓகே நெக்ஸ்ட்டு ஐசோமெரேசஸில் பொசிஷனல் ஐசோமர்ஸ் அப்படி இல்லைனா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இல்லை ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அண்ட் லைகேசஸில் எதெல்லாம் தனித்தனியாக இருக்கோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து புது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது ஒட்ட வைக்கிறது அதுதான் லைகேசஸோட வேலை ஓகே ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see about கோஃபேக்டர்ஸ் ஸோ என்சைம்ஸில் கோஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ என்சைம்ஸில் கோஃபேக்டர்ஸ் இருக்குது இதை நாம் எப்படி சொல்லுவோம்னா டோட்டல் ஃபுல் என்சைமை ஹோலோ என்சைம்னு சொல்லுவோம் ஓகே ஹோலோ என்சைம் ஸோ ஹோலோ என்சைம் அப்படிங்கிறது என்னென்னா கோஃபேக்டர்ஸ் ப்ளஸ் அப்போ என்சைம் இதில்
அப்போ என்சைம் அப்படிங்கிறது தான் என்னது புரோட்டீன் பார்ட். ஸோ இதுதான் டெர்ஷியரி புரோட்டீன், இல்லை குவாட்டர்னரி புரோட்டீனுங்கிறதெல்லாம் என்னது அப்போ என்சைம். ஓகே, அது இல்லாமல் கோஃபேக்டர் கூட ஆட் ஆகிருக்கும். இது மொத்தமாக சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோலோ என்சைம். அதுதான் நம்மளோட ஹோலோ என்சைம். ஓகே, ஸோ இதில் கோஃபேக்டர் இல்லை அப்படின்னா இந்த அப்போ என்சைம்னால ஒர்க் அப் பண்ண முடியாது, ஒர்க்கிங் எதுவுமே நடக்காது. ஓகே, கேட்டலைஸ் பண்ண முடியாது. அதனால் கோஃபேக்டர்ஸ் ஆர் very important. Again, this cofactor is divided into 3 types. Okay, one prosthetic group. Okay, second one is metal ions. Third one, that is coenzymes. So coenzymes யும் cofactors யும் confuse பண்ணிக்க கூடாது. Cofactor அப்படிங்கிறது ஒரு general term. Okay, அதுக்கு கீழே வர one of the type is coenzyme. Okay, so enzymes are composed of one or several polypeptide chains. However, there are number of cases in which non-protein constituent, this non-protein constituent தான் என்னது cofactors. Okay, non-protein constituents are bound to the enzymes to make the enzyme catalytically active. So catalytically active மாத்தருக்கு they are important. So இங்க enzyme இருக்கு, and இந்த என்சைமில் வந்து கோஃபேக்டர் அட்டாச் ஆனால் தான் என்ன ஆகும், இந்த சப்ஸ்ட்ரேட்னால அட்டாச் ஆகி உட்கார முடியும். ஓகே, ரியாக்ஷன்ஸ்க்காக. ஸோ கோஃபேக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தி கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ஆஃப் தி என்சைம். ஸோ இன் தீஸ் இன்ஸ்டன்சஸ் த ப்ரோட்டீன் போர்ஷன் ஆஃப் த என்சைம் இஸ் கால்ட் அஸ் அப்போ என்சைம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ. ஸோ ப்ரோட்டீன் போர்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ என்சைம். நான் ப்ரோட்டீன் போர்ஷன் தான் என்னது கோஃபேக்டர். 3 kinds of cofactors may be identified, that is prosthetic groups, coenzymes and metal ions. So this is coenzyme. Coenzyme is a type of cofactor. இது எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ என்சைம் ப்ளஸ் கோஃபேக்டர், அதுதான் என்னது ஹோலோ என்சைம். ஹோலோ என்சைம்ங்கிறது தான் நம்மளோட ஹோலோ என்சைம். இப்போ இதில் தான் என்ன ஆக முடியும், சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஓகே, அது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஹோலோ என்சைம்னால மட்டும்தான் catalytic activity கொண்டு வர முடியும். அப்போ என்சைம்னால catalytic activity கொண்டு வர முடியாது. ஓகே, so types of cofactors, prosthetic, coenzyme and metal ions. So prosthetic groups are organic compounds and are distinguished from other cofactors in that they are tightly bound to the appo enzyme. This is very important. இது ஒரு organic compound number 1, and then இந்த cofactors எல்லாமே யார் கூட tightly bound ஆயிருக்கும், அப்போ என்சைம் கூட டைட்லி பவுண்டாக இருக்கும். இந்த ரெண்டு தான் மெயின் திங் ப்ராஸ்தட்டிக்கில். ஸோ ப்ராஸ்தட்டிக்ங்கிறது ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் டைட்லி பவுண்ட் டு தி அப்போ என்சைம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், peroxidase and catalase which catalyze a breakdown of hydrogen peroxide to water and oxygen. Heme is the prosthetic group. So peroxidase and catalase, okay, which catalyzes breakdown of hydrogen peroxide to oxygen. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடை என்னவா மாற்றுது, வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றுது. ஸோ இதுதான் என்சைம். இது யார், சப்ஸ்ட்ரேட். இது யார், வாட்டர் ப்ராடக்ட் அண்ட் ஆக்சிஜன் ஆல்சோ ப்ராடக்ட். ஸோ இந்த என்சைமோட prosthetic group யார், heme. Okay, heme is the prosthetic group and it is a part of the active site of enzyme. ஸோ சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இது மேக்ஸ் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. ப்ராஸ்தட்டிக் குரூப் அண்ட் மெட்டல் அயான்ஸ், கோ என்சைம்ஸ் எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் இதோட கோஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலேஸ் அப்படின்னு போட்டுட்டு சைடில் எழுதிக்கோங்க, புக் சைடில் பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலேஸ் இது எழுதிட்டு ஒரு ஹைஃபன் போட்டு இது எழுதணும், என்னது ஹீம் அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ இந்த பெராக்சிடேஸும் கேட்டலேஸும் என்ன ரியாக்ஷனை இது பண்ணுதுன்னு கேட்பாங்க. என்ன ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுது, ஹைட்ரஜன் பெராக்சைடை வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றுது. ஓகே, ஸோ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ். கோஎன்சைம்ஸும் யார், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், பட் தேர் அசோசியேஷன் வித் அப்போ என்சைம் இஸ் ஒன்லி டிரான்சியன்ட். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ப்ராஸ்தட்டிக் பார்த்தப்ப எப்படி இருந்துச்சு, டைட்லி பவுண்டடாக இருந்துச்சு. பட் இங்கே டிரான்சியண்ட்டாக தான் இருக்கும், அவ்வளோ டைட்லி பவுண்டு கிடையாது. யூஸ்வலி அக்கரிங் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ கேட்டலிஸ்ட் நடக்கும்போது மட்டும் தான் என்ன ஆகும், வரும், வந்து அட்டாச் ஆகும். ஓகே, and furthermore coenzyme serves as a cofactor in a number of different enzyme catalyzed reactions. So example பாருங்க, example coenzyme nicotinamide adenine dinucleotide யார் அது, yes, NAD and NADP contain vitamin niacin. Okay, so இந்த ரெண்டும் NAD
and NADP. So இது என்ன இருக்கு? Vitamin niacin as a coenzyme. Okay. So this is niacin, nicotinamide and NAD. Just a structure. Okay. Next, a number of enzymes require metal ions for their activity, which forms a coordination bond. This is very important. So metal ions will form coordination bond with the side chains at the active side. The active side is very important. Active side like the side chains la enna pannum coordination bonds form pannum, and at the same time forms one or more coordination bonds with substrate. So substrate kudiyum coordination bond form pannum and enzyme kudiyum coordination bond form pannum. This is very important. Okay, very important MCQ. Example on this, zinc. Zinc is a cofactor for zinc is a cofactor for the proteolytic enzyme carboxypeptidase. Okay, so zinc yaroda cofactor? Carboxypeptidase oda cofactor. Okay, catalytic activity is lost when the cofactor is removed from the enzyme, which testifies that they play a crucial role in the catalytic activity of the enzyme. So cofactor remove பண்ணிட்டீங்கன்னா அப்போ enzyme நால மட்டும் என்ன பண்ண முடியாது, catalytic activity பண்ண முடியாது. So கூட யார் இருக்கணும், கண்டிப்பா cofactor இருக்கணும். So இதோட நமக்கு இந்த சாப்டர் முடியுது biomolecules. So already நம்ம biomoleculesல என்னெல்லாம் பார்த்திருக்கோம், amino acid structures, nucleic acids, proteins, lipids, right? இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு enzymes பத்தி பார்த்திருக்கோம். Enzymesல yes, activation energy needed, enzymes எப்படி வந்து lock and key methodல யூஸ் ஆகுது, and they are temperature specific and pH specific. அதுக்கப்புறம் classification of enzymes, அதுக்கப்புறம் cofactors and yes, apo enzymes. So இது சேர்ந்தாதான் holo enzymes, இதெல்லாம் பார்த்திருக்கோம். Okay, thank you.